good evening பசங்களா. Hello. Very good evening. Hi Punita. Hello. Hi Abhinesh. Good evening. Hello பசங்களா. So good to see all of you. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you're all doing really well today. Yes. So நம்ம PYQ sessionல இன்னைக்கு we're going to continue with human physiology ஓட ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரெண்டு chapters, which is your neural coordination and control and our chemical coordination and integration. So இதான் last ரெண்டு chapters of human physiology. So if you see பசங்களா, entire human physiology is worth almost 15 questions. So அதில் வந்து each of the chapters வந்து can carry easily 2 or maximum 3 questions வரைக்கும் you can get. Okay, so definitely please go through human physiology. நம்ம PYQஸ்லயே எல்லா இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸும் நான் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ சப்போஸிங் ஏதாவது கொஸ்டின்ஸ் இல்லை கான்செப்ட்ஸில் டவுட் இருந்ததுன்னா ஹெசிடேட் பண்ணாமல் கேளுங்க, பிகாஸ் இந்த ஒரு யூனிட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் நான் உங்களுக்காக வேண்டி நேற்றுக்கே சொல்லியிருந்தேன்ல, ஒரு குட்டி சர்ப்ரைஸ் நம்ம கொண்டு வரோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் இஸ் கமிங் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் எல்லாருமே மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் இருக்கும். பட் ஆக்சுவலாகவே ஒரு நீட் மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரேங்க் வந்து மிச்சவங்களை காட்டில் நம்ம எப்படி இருக்கோம், இந்த ரேஸில் நம்ம எவ்வளோ அஹெடாக இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாட் டு யூ ஆல் சே? யா பசங்களா, அந்த ஒரு கியூரியாசிட்டி உங்கள் எல்லாருக்குமே இல்லையா? இருக்கா இல்லையா? மேம், ஒரு ப்ராப்பர் நீட் எக்ஸாம் மாதிரி பார்த்து ஒரு மார்க் எக்ஸாம் எழுதி நம்ம ஒரு என்ன லெவலில் இருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிற ஆசை உங்களுக்கு எல்லாம் இருக்கா பசங்களா? எஸ் மேம், எல்லாருக்குமே இருக்குல்ல பசங்களா? ஸோ நம்ம Xylemலேருந்து we have brought to you a mock test. அதுக்கு முன்னாடி இந்த செஷன்ஸ் எல்லாத்தோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கிடச்சிரும். ஸோ மறக்காமல் இந்த QR கோட் யூஸ் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் ஃபார் யோர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ மறக்காமல் ப்ளீஸ் டூ தேட் இமீடியட்லி, பிகாஸ் ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறமும் பிடிஎஃப் அங்கே வந்துடும். ஸோ நீங்கள் எந்த டைமும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா பசங்களா? அதுக்காக கைப்புள்ள மாதிரி அப்பப்போ அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு நோட்ஸை வச்சே ஓட்டிக்கலான்னு பார்க்காதீங்க. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு செஷன்லையும் நம்ம சேனலில் நடக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் டெஃபினெட்லி ஹாவ் அ லாட் டு டேக் அவே ஃப்ரம் திஸ். ஓகே ஓகே, பார்த்துட்டேன் கைப்புள்ள, ஒன்றைய பார்க்காமலா? நான் எவ்ரிபடி நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான விஷயம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த ஒரு ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட் 13ஆம் தேதி அன்னைக்கு அதே நீட் டைம் 2 o'clock to 5 o'clock நடக்க போகுது. ஓகே, ஸோ திருச்சியில் வந்து ராஜாஜி வித்யாலயாவில் நடக்க போகுது. ஓகே, அண்ட் தென் நம்மளோட திருநெல்வேலியில் வந்து விவேகானந்தா வித்யாசிரமில் நடக்க போகுது. அண்ட் கம்மிங் டு கோயம்புத்தூர் கேம்பஸ், நம்ம கேம்பஸ் ஆல்ரெடி இருக்கிறதால அங்கே நம்மளோட ஹைப்ரிட் கேம்பஸில் தான் இந்த ஒரு டெஸ்ட் நடக்க போகுது. ஓகே எவ்ரிபடி, ஸோ இது வந்து ஆப்சல்யூட்லி ஃப்ரீயான ஒரு மார்க் டெஸ்ட். April 13th அன்னைக்கு நம்ம இதை கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு ஆக்சுவல் நீட் அட்மாஸ்பியர் மாதிரி நீங்கள் எப்படி உள்ளே போவீங்க, எப்படி உங்கள் OMR எழுதுவீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு தடவை யூ கேன் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஸோ இதனால் என்ன மேம் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ டவுட் உங்களுக்கு ஒரு ஃபுல் நீட் போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இஃப் யூ டிட் வெரி வெல் இன் திஸ் டெஸ்ட், அப்போது ஓகே நம்ம நீட் எக்ஸாம்லேயும் ஓரளவுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கலாங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரு வேளை இந்த எக்ஸாமில் நீங்கள் ரொம்ப தடுமாறிட்டீங்க, அந்த ஒரு எக்ஸாம் என்வாயரமெண்ட்டில் உங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டமோ இல்லை ஒரு எந்த ஒரு காரணத்துக்காகவோ நீங்கள் ரொம்ப ஆன்ஷியஸ் ஆகி சப்போஸ் சம்திங் மெஸ்ட் அப் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, பிகாஸ் வி ஸ்டில் ஹேவ் டைம். 13 அப்படின்னா அதுக்கப்புறமும் நமக்கு வந்து ஒரு சாலிட் 2 weeks டைம் இருக்குது. எஸ் எவ்ரிபடி? ஓகே, ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து எழுதுங்க. திஸ் வில் டெஃபினெட்லி பி யூஸ்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ.
ஓகே ஸோ கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம Xylemல நம்ம பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம கேம்பஸ் விசிட் பண்ண பசங்களுக்கு எல்லாருக்குமே டெஃபினட்டாக யூ வில் ஹேவ் அன் ஐடியா நம்ம எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸை கேட்டர் பண்ணுறோம், எப்படி வந்து அந்த ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பசங்களா. ப்ளீஸ் டூ ஸ்கேன் திஸ் QR code and register. The registration is completely free, mock test is completely free. Okay, so please come and write this mock test. Okay, so நீங்க இத நடத்துறதுனால கண்டிப்பா நம்ம யூடியூப்ல நடக்கிற கிளாसेस நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. பட் அதையும் தாண்டி நம்ம எப்படி மிஸ்டேக்ஸ் அனலைஸ் பண்றது, எப்படி வந்து நம்ம எக்ஸாக்ட்டா அந்த நீட் என்வாயரன்மெண்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன டிஃபிகல்ட்டிஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது, இது எல்லாமே நமக்கு இந்த மாக் டெஸ்ட்ல ரொம்ப கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இஸ் தட் கிளியர் எவ்ரிபடி? ஓகேவா everyone, is that okay? So மறக்காம உடனே இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. This is going to be very very useful for all of you. Okay, so நீங்க வந்து இந்தியா லெவல்ல நம்ம சொல்ல முடியாது, பட் நம்ம அட்லீஸ்ட் Xylem லெவல்ல நடக்கிற எல்லா பசங்களுக்குள்ளேயும் வந்து நீங்க உங்களோட ரேங்க் என்ன, உங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு அதர்ஸ், நீங்கள் உங்களையே வந்து நம்ம டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறோம், பிகாஸ் யூஸ்வலாக நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், நமக்குன்னு ஒரு கம்ஃபர்டபுள் கார்னர் இருக்கும். எஸ் ஆர் நாட்? இப்போ நம்ம கைப்பொள்ளையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு ஜோன் வச்சுருப்பான். அங்கே ஹாயாக வீட்டில் போட்டுக்கிற கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஓகே அப்படியே வந்து ஓரமாக சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு அவன் வந்து மாக் டெஸ்ட் எழுதுவான். பட் ஆனால் நம்ம எக்ஸாமில் போய் கைப்புள்ள அந்த மாதிரி உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஸோ அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு ஆக்சுவல் என்வாயரன்மெண்ட்டில் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம அந்த நேரத்தில் நமக்கு என்னெல்லாம் சேலஞ்சஸ் வருதுங்கிறத இந்த ஒரு மாக் டெஸ்ட் மூலியமாக கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பசங்களா. ஓகே, is that all right? Okay, so let's come to our today's topic, which is எல்லாத்தையும் மாற்றினா இதை நான் மாற்ற மறந்துட்டேன். ஸோ டுடே we have our neural control and நம்மளோட chemical coordination. 2 சாப்டர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். Are you all ready பசங்களா? Everybody, shall we begin? Shall we begin பசங்களா? Okay, so let's start our first section. So in the first section வந்து is going to be guess the PYQ, but guess the PYQ க்கு முன்னாடி what do we do every day? Everyone, நம்ம வழக்கமா பண்ற ஒரு விஷயம் என்ன? வழக்கமா பண்ற விஷயம் என்ன? வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணாம கண்டிப்பா நம்ம பிரெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஃப்ரீஸ் ஷாக் வாங்கியிருக்கோம் இல்லையா? So let's do the warm up. So shall we start the warm up பசங்களா? Okay, all right, superb. So let's do the warm up. Model question டக்குன்னு தெரிக்கணும் answers. Okay, so let's see. இங்க வந்து the parts of the human brain that help in regulation of sexual behavior, expression of excitement, rage, fear, இது எல்லாமே எங்கேருந்து வருது? NEET 2023ல கேட்டிருக்காங்க. கைப்புள்ள உனக்கு மட்டும்தான் ஜெய் மாதாஜி. பட் நம்ம பசங்க எல்லாருமே ரொம்ப தெளிவாக கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சூப்பராக ஆன்சர் போட்டுட்ருக்கீங்க. ஆப்சல்யூட்லி ஆப்ஷன் பி, லிம்பிக் சிஸ்டம் அண்ட் ஹைப்போதாலமஸ் தான் இஸ் கோயிங் டு ரெகுலேட் ஆல் ஆஃப் திஸ். எக்ஸலன்ட் பசங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்மல் ஸ்லீப் வேக் சைக்கிள் ஹியூமன் பாடியில் வந்து எந்த ஒரு கிளாண்டோட செக்ரீஷன்னால நடக்குது? இஃப் யூ ஆல் அட்டெண்டட் நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜியோட மேரத்தான் கிளாஸ், ஐ ஷோட் யூ இல்லையா, பிரெயினை ஓப்பன் பண்ணி உள்ள பின்னாடி ஒரு குட்டி கிளாண்ட் இருந்தது. அது என்ன? Absolutely option 3, pineal gland. அது செக்ரீட் பண்ணக்கூடிய melatonin. Okay, melatonin தான் வந்து is going to be the hormone that will regulate your 24-hour cycle. Okay, excellent. Then next, brain stem அப்படிங்கிறது என்னலாம் இருக்கு? What is there in the brain stem? Brain stem na very good. Bharani Raja, Darshan, Agalya, Akshaya, Bharat, Rafa Banu Jenny. Okay, everybody, Attagasam, midbrain pons and medulla oblongata. Option 1 is the right answer. Usually, hindbrain la vandu we have pons, medulla oblongata and cerebellum. So, adudha brain stem அப்படினு நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க, but that's not true. Cerebellum is not part of the brain stem. So, நீங்க வந்து ஒரு ரோஜா பூ குச்சியின் மேல இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா, who is that kuchi? It is going to be our midbrain pons and the medulla oblongata. Clear enough? Yes?
So okay, next question. Erythropoietin hormone, அதாவது RBC formation தூண்டக்கூடிய இந்த ஹார்மோன் வந்து யாரால ப்ரொடியூஸ் ஆகுது? Who is producing this particular hormone? Who is producing this particular hormone? Bone marrow தான் இந்த ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணுமா பசங்களா? Answer is 2, juxtaglomerular cells. Yes, so kidney la irukkudiya இந்த juxtaglomerular cells that is going to produce erythropoietin also. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆன கேசஸில் ஆர் கிட்னி சரியாக ஃபங்க்ஷன் ஆகாத ஒரு கேஸில் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் ஹீமோடயாலிசிஸ், அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுனால கிட்னி பண்ணுற எல்லா வேலையும் அது முடிச்சு கொடுக்கும். பட் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸை அது சுரக்காது. அதனால தான் ஆர்பிசி ப்ரொடக்ஷன்லேயும் வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுனால ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு எஃபெக்ட் வந்து வரும். அண்டர்ஸ்டுட் எவ்ரிபடி? ஸோ டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிஒன்? ஸோ பரவாயில்ல, பொதுவாக நம்ம கைப்போல மட்டும்தான் தப்பாக பதில் சொல்லுவான். பட் இப்போ அவனுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்கு நீங்கள் எல்லாம் தப்பாக பதில் சொன்னீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? ஸோ டோன்ட் வரி, ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்ட். ஓகே, ஸோ அதனால இஃப் தே ஆஸ்க் யூ டயாலிசிஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கக்கூடும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்பிசி ப்ரொடக்ஷன் குறையுங்கிறதும் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். பிகாஸ் எரித்ரோபோயட்டின் செக்ரீட் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, குட் அகல்யா, வெரி குட், வெரி வெரி குட். Yes, the site of RBC production is bone marrow. Absolutely. Okay, fine. Next question. Select the incorrect statement regarding synapse. 22 la ketirukanga indha oru question. What will be the answer? What will be the answer? Ma'am 4, ma'am 4. 1. 4 and 1 இதுக்குள்ள தான் இது. பாதி பேர் 4 சொல்றீங்க, பாதி பேர் 1 சொல்றீங்க. ஓகே, just to clarify, chemical synapse electrical synapse விட ஃபாஸ்டா? இல்லையே, electrical synapse தான் chemical synapse விட ஃபாஸ்ட். கரெக்டா? பட் at the same time நமக்கு ஆப்ஷன் 1 and 4 is exactly the same statement. Yes or no? Yeah, so இந்த ஒரு question வந்து is a glitched question. So if you see here நம்ம 22 பேப்பரில் இது ரெண்டுமே சேமான ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. ஸோ either of it is correct பசங்களா. இந்த மாதிரி discrepancy questions வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும். ஓகே, டோன்ட் வரி. ஐ மீன் வரவே வராதுங்கிற நம்ம கேஸை வச்சுட்டு லெட்ஸ் மூவ் further. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம chemical synapse is always faster than the electrical synapse is the incorrectaன answer. Okay, good job pasangla, very good. Next 2020 la ketirukanga which is correct inge. Which of the following is correct? எந்த statement வந்து இங்கே correct? Okay, so glucagon அப்படிங்கிறது என்ன பண்ணும்? glucagonங்கிறது வந்து it will stimulate calcium release. Correct? Blood calcium it will increase. Correct? So hypoglycemia is தப்பு, hyperglycemia is the right answer. அதே மாதிரி insulin வந்து blood sugar குறைச்சிரும். அப்போ hypoglycemia is the right answer. Now when you look at insulin, okay, it acts on the pancreatic cells and the adipocytes அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா? So that is again wrong because நம்ம insulin வந்து mainly will act on the I mean it's released by the beta cells of the pancreas. Right, and it will act right on the hepatic cells. Liver liyum poi it will give its influence. Okay, so glucocorticoid will stimulate gluconeogenesis is the only correct answer here pasangla, option 4. So Rafa, Banu, Arun, Abhinesh ellarume got the right answers. Okay, is that clear pasangla? All right. Okay, so here coming to our first segment, ஆரம்பிச்சிடலாமா? Dhanush Kumar, definitely you can focus on all our channel videos. Definitely உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் follow your NCERT. That's the only பைபிள். வேறு எதுவுமே கிடையாது. பைபிள், பகவத்கீதா எல்லாமே அது ஒன்று தான். அதையே வந்து வச்சு டெய்லி வந்து அதுலேருந்து 2 வரி படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம்லேருந்து எந்த கேள்வி வந்தாலும் you will be able to answer. Okay?
Okay. Fine. Superb. Okay, so let's go into the first segment, Guess the PYQ. By now, you all know the format of how this game works, Ilya. So I'm just going to give you an answer and few keywords. நீங்க அதை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ராப்பரான क्वेश्चனை எனக்கு ஃப்ரேம் பண்ணி கொடுக்க போறீங்க. அதான் கேம். Okay, so let's start off. Oxytocin and vasopressin. இங்க கொடுத்திருக்கிற ரெண்டு கீவேர்ட்ஸை வச்சு எப்படி நம்ம ஒரு क्वेश्चन ஃப்ரேம் பண்ணலாம்? இது நீட் 2022ல கேட்ட ஒரு கேள்வி. Okay, posterior pituitary, hypothalamus will secrete. Okay, release. Okay, right, neurohypophysis store பண்ற முக்கியமான ஹார்மோன்ஸ் என்ன? That's what all of you are telling me here, and very good. Okay, hormones stored and released from the neurohypophysis are oxytocin and vasopressin. Rightly understood, pasangla. Very good. Now coming to the next one. Binding the DNA and forming a gene hormone complex. Binding to the DNA and forming a gene hormone complex அப்படிங்கிறது cellular activity, steroid hormone. என்ன மாதிரி ஒரு கேள்வியா இருக்கும் இது? Okay. Yes, steroid hormones cellular activities எப்படி influence பண்ணுவாங்க, or what is the mechanism by which steroid hormones will regulate the cellular activities is a definite ஆன very good. steroid hormones ஓட function என்ன? excellent பசங்களா. so ஒரு steroid hormone எப்படி cellular activities influence பண்ணுதுங்கிறது தான் 2019ல கேட்டிருந்தாங்க. so binding the DNA and forming a gene hormone complex will be the right answer. Okay, very good பசங்களா. option 3 is the right answer. Okay, you all got the answer, right? Understood? Superb. Okay, now free ribosomes and RER. ஒரு டயக்ராம் இருக்கு, நிசில்ஸ் பாடிஸ் இருக்கு. நிசில் பாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருக்குது? இதை வச்சு நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தா நமக்கு ஃப்ரீ ரைபோசோம்ஸ் அண்ட் ஆர்இஆருங்கிறது ஆன்சராக இருக்கும்? 2018ல் ஒரு கேட்ட கேள்வி பசங்களா இது. Very good, Arun Karthik. Nisil bodies in the cyton consists of what? Yes, what is present in the cell body of the neuron? Nisil's bodies are made up of. Very good. So எப்படி கேட்டிருக்காங்க? Nisil's body are mainly composed of என்னது? It is made of the free ribosomes and the rough endoplasmic reticulum. Excellent. Okay, next question. Oxytocin. ஸோ இங்கே இருக்கிற க்ளூ வேர்ட்ஸை நீங்கள் மர்ஜ் பண்ணாலே கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு கையில் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஈஸி பீஸி question, right? So what's the answer here? Function of oxytocin. Deeps, answer the oxytocin. Answer oxytocin. அப்போ கேள்வி என்னவா இருக்கும்? fetal ejection, milk ejection, இதில் எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஹார்மோன் யாரு? spot on, அருண், அக்ஷயா, Agalya. Very good, spot on pasangla. That is the question. எந்த hormone is responsible for both milk ejection as well as fetal ejection reflex? So option 3 will be the right answer, which is oxytocin. Very very good pasangla. Then 2019ல கேட்டிருக்காங்க pineal gland. இதை பேஸ் பண்ண ஒரு question. So இங்க வந்து artificial light, ஆக்டிவிட்டி டிஸ்டர்ப்ட் ஆகுது, ஸ்லீப் டைம் டிஸ்டர்ப்ட் ஆகுது. ஸோ இதை எப்படி நம்ம ஒரு கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? ஓகே, வெரி குட். எஸ், ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ்னால
எந்த ஒரு கிளாண்டோட ஆக்டிவிட்டி வந்து டிஸ்ரப்ட் ஆகுது அண்ட் அதனால் ஸ்லீப் டைம் ரிடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எதனால் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும். ஸோ நான் இஃப் யூ சி பசங்களா, ஆர்டிஃபிஷியல் லைட்டை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாடி வந்து பகல் இரவு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை வந்து வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி. பிகாஸ் ராத்திரி 2 மணிக்கு டியூப் லைட்டை போட்டு உட்காந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம பாடிக்கு வந்து சன் செட் ஆயிருச்சா இது சன்லைட்டா இல்லை டியூப் லைட்டான்னு எப்படி புரியும்? we don't understand, correct? so artificial lights நம்ம predominantly யூஸ் பண்றதுனால அல்லது reduce sleep timeனால இது எல்லாமே யாரோட ஆக்டிவிட்டியை போய் டேமேஜ் பண்ணுது? it's the pineal gland. நீங்க எல்லாரும் கரெக்டாக கண்டுபிடிச்ச மாதிரி 24 cycle, okay, 24 hour cycle, biological clock, இது எல்லாமே நம்மளோட pineal gland secrete பண்ற ஹார்மோன் தான், and that is what will get disrupted. okay, good job பசங்களா. then postsynaptic membrane, அதான் ஆன்சர். அப்ப அதுக்கு கேள்வி என்னவா இருக்கும்? go on, what will be the answer? I mean question. so என்ன கேள்வியா இருக்கக்கூடும்? அவ்வளவுதான். very good. yes, neurotransmittersக்கான receptors எங்க இருக்கு? or very good, neurotransmitters they bind to receptor sites of which particular membrane, right? absolutely spot on பசங்களா. receptor sites for neurotransmitters எங்க இருக்கு? so neurotransmitters வாங்கிக்கிறது அடுத்த synaptic அடுத்த இருக்கிற அந்த ஒரு நியூரான் தான் இல்லையா? so அந்த post synaptic membraneல தான் you can find the receptor sites for the neurotransmitters. are you all understanding? understood? so 2017ல இத வந்து ஒரு கேள்வியா கேட்டிருந்தாங்க. got it பசங்களா? all right, now 2019ல கேட்ட ஒரு கேள்விக்கான ஆன்சர் fall in the calcium levels. அப்ப what will be the answer? parathyroid hormone, parathyroid gland, இதோட ஃபங்க்ஷன் என்னவா? yes Agalya, it will be a dendrite only because அதுதானே கேப்சர் பண்ணும். so dendriteோட ஒரு பார்ட்டா இருக்கும். but overall it is a neuron, so it is a postsynaptic neuron. அவ்வளவுதான் அங்க இருக்கிற membrane. very good. so நீங்க எல்லாம் சொல்ற ஆன்சர்ஸ் வந்து is what the answer is here. எப்போ இந்த ஒரு parathyroid hormone சுரக்கும்? correct? which will lead to what? அதுதான் வந்து or yes, deficiency of parathormone. very good Agalya, it's a very good potential question. so என்ன கேட்டிருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு கண்டிஷன் வந்து parathyroid gland இந்த ஒரு ஹார்மோனை சுரக்க வைக்குது? so like you all said, fall in calcium levels will be the right answer. getting it பசங்களா everyone? yes. so what is the fundamental role of parathyroid in directa na kekama I am twisting the questions in such a way that nejamave இந்த ஹார்மோன் ஓட ரோல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கறத டெஸ்ட் பண்றேன் நான். got it? so be very clear of functions of each of the hormones, எங்கேந்து வருது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட டார்கெட் ஆர்கன் என்ன, இது மட்டும் தெரிஞ்சிருந்ததுன்னா this chapter is done. okay, good job pasangla. I think the last question for this segment, swan cells and oligodendrocytes, இதான் ஆன்சர். அப்போ இதுக்கான கேள்வி என்ன? I've given you 2 clue words here, myelin sheath, production. அப்ப very good Satya, absolutely. myelin sheath is produced by which of the following cells? simple as that. so 2017ல அதுதான் கேட்டிருக்காங்க, myelin sheath யாரு ப்ரொடியூஸ் பண்றாங்க? it's going to be the Schwann cells and the oligodendrocytes. okay, clear everybody? okay, நம்ம first segment அட்டகாசமா முடிஞ்சது பசங்களா. are you all ready for spot the mistake? are you all ready for spot the mistake everybody? okay,
So spot the mistake. I'm going to give you a statement. You are going to tell me what is wrong in that statement. Okay, let's start off. So ecdysone is an amino acid derived hormone. Amino acid derived hormone la enna examples varum? What is amino acid derived hormone? Abhinesh, that is false, I know, man. You should tell me what is false here. Yes, catecholamines or epinephrines, all your adrenaline kind of hormones, ellame are amino acid derived hormone. Yes, that's it. So 2018 le eppadi kelviya ketirukanga. Which of the following is an amino acid derived hormone? Now நீங்க எல்லாமே கண்டுபிடிச்ச அந்த ஒரு தப்பு தான் is the right answer here. So ecdysone is not the correct answer. Inga epinephrine will be the answer or anything catecholamines. So catecholamines அப்படினு சொல்லறச்சே you have amines. So amino acid derivative. Okay, so epinephrine, norepinephrine or adrenaline, noradrenaline, all will be the correct answers. Very good. Then hypersecretion of growth hormone in adults does not cause further increase in height because muscle fibers do not grow in size after birth. Apadiya? So what will be the answer here? Edu thappu? Hypo. Okay. It will cause gigantism. Okay. In adults pati kekranga. No, not really. Yes, Arun Karthik is close. So muscle fibers do not grow in size after birth. Dhan correct aayenge. Yes, it will cause acromegaly, which is very good. Yes. Hypersecretion embryonic stage la alladhu chinna vayasile sorakna dhan gigantism agalya and deeps. Adults la it will not cause any height changes. Okay, so question enna irukku appadina edanaala and height vandu grow agadu in adults அப்படிங்கிறது is the right question. So idhukku vandu what would you choose as an answer? Because the bones do not grow anymore. So Arun Karthik, you are very correct. Plates will grow. All the growth plates will close in the bones. So adukapprama நம்ம growth hormone கான அந்த epiphyseal plates is not open after ஒரு puberty stage. Understood? Got it? So option 3 will be the right answer. This NEET 17 la ketirundha oru kelvi. Okay, the next question. Destruction of the anterior horn cells of the spinal cord would result in the loss of sensory impulses. Okay, so it again spinal cord pathina oru kelvi. Okay, I will let you try and guess this, but I know spinal cord or reflex action idella ungalde portions la kadayadu. You only have until brain. So just give it a try. NEET 15 la keta oru question idu. What will be the answer? Edu vandu thappu nenikringa? Okay, let's not complicate. I'll go into the question directly. So anterior horn cells of spinal cord attack pandradhanaala actually the voluntary ana motor impulses da vandu damage agum. Okay, that is what will cause if the anterior horn cell spinal cord is damaged. But again, இது வந்து ஒரு PYQ ங்கிறதுனால மட்டும்தான் I brought it here பசங்களா. Fundamentally இந்த ஒரு concept is not there in your NCERT anymore, so you don't have to worry about that. Okay, corpus allatum is a temporary endocrine gland in the human body. So temporary endocrine gland ன்னு சொல்றப்ப what clicks in your head? Temporary na அப்பப்ப வந்து போகும். Abhinesh, corpus callosum வந்து ஒரு endocrine gland அந்த human physiology video எல்லாரும் போய் பாருங்க. அழகா brain ஓபன்லாம் பண்ணி காமிச்சேன். corpus callosum ங்கிறது hemispheres of the cerebrum connect பண்ற tissue டா. Very good. Corpus luteum இப்போ தெரிஞ்சதா Abhinesh? Yes, good. Everybody, that's why. So corpus nu paatha odane don't
quickly go into conclusions, think and then answer. Yes, so corpus luteum தான் வந்து is a temporary endocrine gland because நம்ம luteal phaseல மட்டும் தான் அது இருக்கும். அதுக்கு அப்புறமா it will get degenerated. அடுத்த ovulation க்கு அப்புறமா தான் வந்து again இன்னொரு corpus luteum is formed. Okay, good job. Then GnRH, hypothalamic hormone, needed in reproduction, acts on the anterior pituitary gland and stimulates the secretion of LH and oxytocin. What will be the answer here? GnRH வந்து anterior pituitary க்கு வந்து very good Bharat, Deeps, Kazama, Satya, spot on. LH and FSH the answer. So எப்படி இந்த கொஸ்டினா கேட்டிருக்காங்க. So they have asked இது வந்து எது மேல ஆக்ட் ஆகும், releasing what. So clearly it is the anterior pituitary releasing LH and FSH. Spot on, correct answer பசங்களா, fantastic. Now gastrin and insulin hormones do not stimulate the production of pancreatic juice and bicarbonate. Okay, so how would you answer this question? ஏதாவது தப்பு இருக்கா இல்லை how do you think the question would have been asked? இதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தால் கரெக்டாக இருக்கும்? Everybody? Bile juice produce இல்லை, secretin. Okay, very good. So ஹார்மோன்ஸ்லேயே ஒரு சில எண்டோக்ரைன் கிளான்ஸாக இல்லாத ஆர்கன்ஸ் ஹார்மோன் செக்ரீட் பண்ணுறது வந்து we have the heart, we have the kidney and we have the stomach. The stomachல we have 4 important hormones: gastrin, cholecystokinin, secretin and the gastric inhibitory peptide. Correct. So அப்போ இங்கே pancreatic juice and bicarbonate stimulate பண்ணுற அந்த ஒரு இது என்ன? Oops, I think the question is repeated, but yes, you can frame the question from here. So pancreatic juice and bicarbonate secrete பண்ற அந்த ஒரு சில hormones என்ன? Very good. It's going to be secretin and cholecystokinin. Gastrin is not the correct answer. Gastrin வந்து gastric juices stomachல சுரக்கிறது மட்டும்தான் அதோட வேலை. Understood பசங்களா? Is it clear to all of you? Superb. Okay, then Graves' disease is caused because of hyposecretion of thyroid gland. Simple as that. இதோட correct answer என்னவா இருக்கும்? Where is the mistake? Hyper. Simple as that. இது வந்து easy peasy துக்குட answer. So Graves' disease எதனால வருது? Clearly hypersecretion of thyroid நால வருது. அவ்வளோதான். Very good. Okay. சூப்பர் பசங்களா. ஸோ நம்ம இந்த பிடிஎஃப் அண்ட் எல்லா செஷன்ஸோடைய நோட்ஸும் கிடைக்கிறதுக்கு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலனா ப்ளீஸ் யூஸ் திஸ் QR கோட் அண்ட் ஜாயின். ஓகே, நான் ஆல்ரெடி கிளாஸ் பிகினிங்கில் சொன்ன மாதிரி ஃப்ரீ மாக் டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ண போகிறோம் பசங்களா. நம்ம திருச்சியில் ராஜாஜி வித்யாலயா அண்ட் தென் நம்ம திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம், கோயம்புத்தூரில் நம்மளோட ஹைப்ரிட் கேம்பஸ், இந்த இடங்களில் எல்லாமே நம்மளோட இந்த ஃப்ரீ மாக் டெஸ்ட் ஏப்ரல் 13 நடக்க போகுது. ஸோ சேம் நீட்டில் நடக்க போகிற டைமிங் 2 o'clock to 5 o'clock. அதே மாதிரி நீட்கான ஒரு ஏம்பியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் மாக் டெஸ்ட்டில் கிடைக்க போகுது. இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி டெஃபினட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் ஒரு அப்புறமா கூட யூ கேன் விசிட் த வீடியோ அண்ட் டேக் த QR கோட். ஓகே, ஸோ இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு இந்த மாக் டெஸ்ட்டை நீங்கள் அட்டென்ட் பண்ணுறதுனால நம்ம தமிழ்நாடு லெவலில் உங்களோட ரேங்க் என்ன, எப்படி நீங்கள் இன்னும் அடுத்த ஒரு மாதம் உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனுக்கு எங்கெங்கே பட்டி டிகிரிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் எனி டிலே டெஃபினட்டாக டூ ஸ்கேன் திஸ் QR கோட் அண்ட் ஜாயின் த மாக் டெஸ்ட். 12th marathon definitely போயிடலாம் கசாமா. Don't worry, marathon's coming soon. Don't worry about that. Okay. Okay, superb. All right pasangla. So let's go on to the next segment. Solve before me. Solve பண்ணிடலாமா? Solve before me. Are you all ready? Okay, so I am also ready to solve all the questions with you. Yes, Deeps, definitely. So let me start the timer and let's go for the first question.
Okay, NEET 2024 la கேட்டிருக்காங்க இந்த ஒரு கேள்வியை. Right, so given below are two statements. One second. Yeah. Let's start. Two statements, statement 1 and 2 வந்து இங்கே இருக்கு. If you see here, cerebral hemisphere is connected by the corpus callosum is correct. Brainstem consists of medulla oblongata, pons and cerebrum கிடையாது. It is the midbrain. Correct. So clearly, இது correct, இது தப்பு. Option 2 is the right answer. Timer என்ன முடியல அப்பாடா. Okay. So, did you all get the answer right with me? Absolutely. So, B is the right answer. Very good. Tamil, Samyukta, Supraja, Nadia, Satya, Priyadarshini. Excellent. Superb. Now, next, given below are two statements. Okay, this we got the right answer. B, ellarkume kadachadilla. Okay, next question. With regards to hormones, identify the correct statement. Okay, I'm going to switch on the timer. Let's go. Okay. So, இங்கே வந்து epinephrine is a peptide hormone இல்லை, it is an amino acid derived hormone. Okay, progesterone is a peptide hormone இல்லை, it is a steroid hormone. Okay, then hormones interact with membrane bound வந்து do not enter the cell but generate second messengers is correct. Intracellulars mostly regulate gene expression is correct. Insulin is a peptide hormone, not amino acid. So, C and D மட்டும்தான் பசங்களா correct. Okay, so I got it. What about y'all? Very good. See தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கீங்க. Good job பசங்களா. Very good. So option 3 is the right answer here. Okay. All right. Then next question க்கு போலாமா? Ready everybody? Okay, let's move on. இப்போ which of the following are not under the control of the thyroid hormone? Okay, so பார்த்துடலாம். Maintenance of water and electrolyte balance கிடையாது. Regulation of basal metabolic rate, one second. இல்லை இது இருக்கே, பேலன்ஸ் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. basal metabolic rateம் இருக்குது. Sleep wake cycle is melatonin. It's not going to be thyroid. So அது இல்லை. Immune systemமும் இல்லை. Thymosin தான் is going to act on that. Support RBC is also there. So 1, A, B and E. But not under. So that means C and D. Option 4 தான் correct. I got it. What about y'all? So you see, உங்களுக்கு நடக்கிற மாதிரி பதட்டங்கள் என்ன இருந்தாலுமே, how do? You read all of it, get to the option, recheck once, and all of this within 30 seconds you should be able to do. Okay, that's the game. That's the game in your exam day also. Okay. Good job. So option 4 தான் கரெக்டான answer. I hope everybody got this right pasangla. Everybody? Good. Okay. Then given below ரெண்டு statements, let's start the timer. Okay. ரெண்டு statements இருக்கு இங்க. So parathyroid hormone acts on the bones and stimulates the process of bone resorption, correct? அது along with thyrocalcitonin plays a significant role. Calcitonin பேரு வச்சிட்டு எப்படி வந்து carbohydrate இருக்கும், it is calcium இல்லையா? So clearly first one is correct, second one is wrong. Option 1. Do you all get it as well? Very good. Agalya, Satya, Samyukta, Nadia, very good. Everybody got it right. Good job. Okay, very good. Option 1 தான் correct. Then which of the following statements are correct with respect to its hormone and its function? Okay, let's start the timer over again. Let's go. Thyrocalcitonin will regulate the blood calcium level. Yes, it does. So, A இருக்கிற option கண்டிப்பா இருக்கு. இது இல்லைனா இது. Then B or D. Now, in males, FSH and androgen regulate the spermatogenesis கிடையாது. LH தான் will stimulate androgen. So, this is wrong. அப்படினா அப்போ D. Glucocorticoid secreted by adrenal medulla. Medulla again will not do that. No. Okay. Now A இருக்கு. Okay. So if you see pasangla, I know LH. Yes, I also got confused. But FSH is the option. I think I'll go with that then. Because since we don't have another this thing on our answer, then I think I'll go with 2. Yes. Got it? So LH and androgens தான் நம்ம டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ நான் இங்கே டெக்ஸ்ட் புக்கோட அதே ஸ்டேட்மெண்ட் இங்கே வரலை. அப்போது நம்ம ஆப்ஷனை பார்க்கும்போது
கண்டிப்பா ஏங்கிறது கரெக்ட்னு எனக்கு தெரியும். அப்போ A and B இருக்கணும் அல்லது A and D இருக்கணும். ஸோ D பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்ட் செக்ரேட் பை அடல் மெடுலா பச்சை போய், பிகாஸ் அடல் மெடுலாலிருந்து ஒன்லி கேட்டகாலமீன்ஸ் ஆர் ரிலீஸ்ட். கரெக்டா? கரெக்ட். ஸோ அப்படிங்கிறப்ப என்னோட B ஸ்டேட்மெண்ட் தான் வந்து இங்கே டியை விட கச்சிதமாக இருக்குது அப்படின்றப்போ A and Bயை நான் சூஸ் பண்ணுவேன். Correct, Bharat. But நான் ஏன் சொல்றேன்னா LH is the one who will stimulate the androgens. Correct. Leydig cells stimulate secrete பண்ற அந்த LH வந்து Leydig cellsல act ஆகி அந்த Leydig cells வந்து நமக்கு testosterone or androgens produce பண்ணும், which is going to regulate spermatogenesis. Correct? Right? So option 2 தான் இங்க correct answer. I am just showing you from a student perspective. This is how sometimes you will get confused between options. So அப்ப எப்படி நீங்க கரெக்டான ஆப்ஷன் எடுக்கணும்ங்கறத I am trying to tell you all. Okay? Yes. Correct, Nagajyoti. B தான் correct answer. Okay, so option 2 is the right answer. Yes, Agalya. Very correct. It will stimulate the androgen and FSH will help in spermatogenesis. Good. Okay? Alright, let's go to the next question. Which of the following are not effects of the parathyroid? Okay, so I'm going to run the timer again. So not an effect of the parathyroid. Abdina, bone resorption. Okay, so parathyroid வந்து கம்மியான ஹார்மோனை ஜாஸ்தி பண்ண போகுது. Okay, so that is going to be there. Decrease in calcium level கிடையாது. Reabsorption குறைஞ்சதை ஜாஸ்தி பண்ணணும் means yes. Then decrease from digested food இல்லை. Increase metabolism of carbohydrates இல்லை. Correcta? So what are not the effects? So option A and C only. Option 2 is the right answer. What did you all get? நீங்கெல்லாம் என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? Yes. Absolutely. So இங்கே ஒரு பதட்டத்தில் நான் என்ன பார்த்தேன்? A and C are correct. I marked option 2. But absolutely, Deeps, Kazama, Jasmine, very good. Not effects in கேட்டிருக்காங்க. So optionல ரெண்டுமே இருக்கும். அப்போ correct answer actually என்னது? It is option 3 because it is given as not effects. Understood, pasangla? Yes? Illa Deeps, the whole segment is to spot the mistake and to see how you all will solve in that pressure. Correcta? So A and C அப்படிங்கிறத வந்து நான் ஈஸியா மார்க் பண்ணிடுவேன். That is what 90% of the students will do. Okay? But actually speaking, not effect is there in the question அப்படிங்கிறத you all have to do. But very good, solve me for me la. Actually speaking, எனக்கு முன்னாடி lot of people chose C as the right answer and I am so proud of all of you. Okay? Good job, good job. Okay, very nice. Now next question. Okay, match the following hormones with their respective disease. Let's do that. So respective disease, what do you all say? ஆமா டாக்டர் சாண்டி, அதானே என்னுடைய வேலை. Yes, Agalya, that is why I showed you. Okay, now I am going to run the timer and let's see who will solve before me. Okay, insulinங்கிறது diabetes mellitus A-க்கு 5. Okay, A-க்கு 5ல I have 2 options. Then thyroxine is going to participate in my goiter because iodine deficiency thyroid gland. So அதனால B-க்கு 4. Option 4 தான் இங்க most suitable. Corticoids will be involved in Addison's disease, growth hormone in acromegaly D3. Yes? Did you all get option 4 also? Everybody? Yes. Right? So option 4 தான் என்னுடைய கரெக்டான answer. Good job. Right, pasangla? So solve before me la vandu we have already done a few questions. So pasangla na inge vandu solve பண்ணும்போது solve before me la especially I am trying to show you all the common trap that you all fall in. Okay,
Yes, so sometimes see, I know PYQ discuss பண்றது is very serious, these concepts are very important, எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். பட் நான் இங்கே வந்து when I choose a wrong answer நீங்களாம் யோசிப்பீங்க, மேம் என்ன மேம் கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு. அப்போ எனக்கும் அப்படி தானே பசங்களா இருக்கும், என்ன பசங்களா கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ that is why I'm trying to show you that இந்த மாதிரி கொஸ்டின்ஸில் காமனாக நம்ம ஸ்லிப்பாகிற இடங்கள் என்ன, காமனாக நமக்கு வைக்கிற ஆப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு செக்மெண்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் பசங்களா. நெக்ஸ்ட் நம்ம மிஸ்ட்ரி பாக்ஸ் செஷனுக்கு போக போகிறோம். குவிக், சூஸ் த நம்பர். Yes, Deeps, exactly. நீங்கள் மட்டும் இல்லை, lot of people are losing marks in your mock test because of this silly mistakes. Okay, so அதனால we will try to control and rectify these mistakes. Okay, let's work on that. Now today, டெய்லி தலை தோனிக்கு 7 அப்படின்னா என்னடா அர்த்தம்? இல்லை, இன்றைக்கி நான் வந்து ரேண்டமாக குலுக்கல் முறையில் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இஃப் யூ see 7க்கு அப்புறமா ஐ எம் சேயிங் 2. ஓகே, ஸோ ஐ saw சம்யுக்தா அண்ட் தென் ஓகே சம்யுக்தா தான் திருப்பி 2 அமுக்கிட்டு இருக்காங்க. Okay, Dr. Sandy has said option 3. So I'm going to choose option 3. Okay, இந்த குலுக்கல் முறையை ஜெயிச்சது வந்து டாக்டர் சாண்டி. So let's go to question number 3. இது எந்த சாப்டர் கொஸ்டினாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நியூரல், N or chemical, C? எந்த சாப்டராக இருக்கும்? N or C? Neural control or chemical coordination? Definitely, okay. நியூரல், NNCCCC ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கண்டிப்பாக சி கொஸ்டின் தான். வெல் டன் பசங்களா. ஸோ இங்கே ஜஸ்ட் மேட்ச் இட், கோ ஆன். நீட் 24 தான் கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டின். வாட் வில் பி தி ஆன்சர்? What will be the answer here? Option 1. ஓகே, பரத் வந்து ஆப்ஷன் 1 சொல்லிட்டாரு. எவ்ரிபடி இஸ் சேயிங் ஆப்ஷன் 1. வெரி குட். ஸோ இங்கே வந்து தைராய்டு ஹார்மோன் வந்து வில் இன்க்ரீஸ் கால்சியம் லெவல்ஸ். எப்பினெஃப்ரின், நார் எப்பினெஃப்ரின் இஸ் அ ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ A3B1 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வில் பி T3 and T4. மெலட்டோனின் வில் பி பயாலஜிக்கல் கிளாக். ஸோ கிளியர் கட் ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். வெரி சிம்பிள், ரைட்? நீட் 24ல் இந்த கேள்வி தான் கேட்டிருந்தாங்க. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர். ஓகே, எல்லாரும் 1ன்னு போட்ட ஆன்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் லெட்ஸ் ஓப்பன் டப்பா நம்பர் 1. ஓகே, டப்பா நம்பர் 1ல் என்ன கேள்வி இருக்கக்கூடும்? டப்பா நம்பர் 1 நியூரல் கண்ட்ரோல் ஆர் கெமிக்கல் கோஆர்டினேஷன்? அகல்யா சொல்கிற மாதிரி எது வந்தாலும் சால்வ் பண்ணி தானே மேம் ஆகணும் அப்படின்னு. கண்டிப்பாக நோ கமெண்ட்ஸ். ஓகே, சால்வ் பண்ணிடலாம். திஸ் இஸ் அகெயின் கெமிக்கல் கோஆர்டினேஷன் பேஸ்ட் கொஸ்டின். நீட் 24லேயே கேட்டிருக்காங்க. 2வது கேள்வி இந்த சாப்டர்லேருந்தே வர கேள்வி. ஸோ லுக் அவுட் ஃபார் திஸ் கான்செப்ட். ஓகே, நவ் ஹியர் வாட்ஸ் த கரெக்ட் மேட்ச்? வாட் இஸ் த கரெக்டான மேட்ச்? எக்ஸால்ஃப்தால்மிக் காய்டர் அப்படிங்கிறது வில் பி ஹைப்பர் செக்ரீஷன் இல்லையா? தென் கஷிங் சிண்ட்ரோம் இஸ் அப்படியே ஆப்போசிட். நோ, கஷிங்ஸ் வராது. ஹைப்போசெக்ரேஷனில் வந்து நமக்கு கரெக்டினிசம். ஓகே நோ, ஆக்சுவலாக ஐ திங்க் how would you solve this question பசங்களா? Exophthalmic goiter is because of hypersecretion. Cretinism will be hyposecretion. Yeah. Then acromegaly will be growth hormone B4 and Cushing's will be 1. Yes, option 3. Very good. Everybody well done. Option 3 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். Good. Okay. Then next டப்பா எது திறக்கலாம்? Next டப்பா. ஆமாம், கரெக்ட் டாக்டர் சாண்டி. Good. Okay. ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர் சத்யா வந்து மேம் 6, சத்யா எஸ் வந்து 6 மேம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னதை நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் ஐ வில் ஓப்பன் 6 டப்பா. ஓகே, அடுத்தது வந்து நம்ம தலைக்காய வேண்டி 7 ஓப்பன் பண்ணலாம். டோன்ட் வரி. ஓகே, ஸோ நம்பர் 6 என்ன கொஸ்டினாக இருக்கலாம் பார்க்கலாமா?
Okay, let's open it. This is neural control question. This is 24 vandirukku. Okay, just as recent as last year. So here, limbic system la enna part irukku? Arachnoid is part of what? Very simple oru question. Yes, easily relatable. Onnu confusing eduvume illa. Amygdala is part of limbic system. Arachnoid vandu cranial meninges. Then corpus callosum is a tract of fiber and hypothalamus will regulate the body temperature. Clear cut, adodiya functions enna enga irukku avladha is the question. So as you all got it right, option 1 will be the right answer. Superb. Very well done. So now which dabba shall we go for? Okay, 7 ரொம்ப நேரமா we are saying இல்லையா தல தோனிக்காக 7 அப்படின்ட்டு ஸோ நம்ம 7 வந்து இப்போ எடுத்துடலாம். ரூபால் ஆல்சோ ஃபர்ஸ்ட் 7 தான் சொன்னாங்க. ஸ்பர்சி தமிழ் எல்லாருமே 7 தான். ஸோ தலைக்காக வேண்டி 7 ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கோ டு கொஸ்டின் நம்பர் 7. இங்க இருக்கு கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, ஸோ 7ல என்ன இருக்கும்? லெட்ஸ் ஓப்பன் இட். ஸோ இங்கே வந்து we have clearly hormones அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறது. ஓகே அக்ஷயா 2 ஓப்பன் பண்ணுறேன் நெக்ஸ்ட். ஓகே, டோன்ட் வரி. ஸோ இங்கே வந்து என்னவா இருக்கும்? cholecystokinin, GIB, ANF and ADH. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா cholecystokinin is acting on the pancreas. Gastric inhibitory peptide is related to the gastric gland. ANF is going to be released by the heart, atrial natriuretic factor, correct? And ADH, அதாவது antidiuretic hormone, release ஆகிறது நம்மளோட posterior pituitary but அதோட target organ யாரு? Is the kidney. So D1 அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. A4D1ல அதுவும் 2 ஆப்ஷன் இருக்குது. GIB, P is going to be 3. ஸோ அதனால் ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். எவ்ரிபடி காட் ஆப்ஷன் 2? வெரி குட். ஓகே மேம், ப்ளீஸ் ஓப்பன் 1. நெக்ஸ்ட் 10 மேம். பட் ஆனால் லாஸ்ட் டைமே வந்து ரொம்ப நேரமாக அக்ஷயா வந்து 2 சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2வது கேள்வி மேலே அவங்களுக்கு என்ன ஈர்ப்புங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ 2ல் அப்படி என்ன கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நான் அடுத்த தடவைலேருந்து ஆன்சர் சொன்னதுக்கு அப்புறமா யார் ஃபஸ்ட்டு எந்த நம்பர் டப்பா நான் பார்க்குறேனோ அந்த டப்பா தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சண்டையே வேண்டாம், நம்ம கொஸ்டின் 2க்கு ஃபஸ்ட்டு போயிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேள்வியாக இருக்கும்? ஓப்பன் பண்ணிடலாமா? லெட்ஸ் ஓப்பன். ஸோ இங்கே வந்து நியூரல் கண்ட்ரோல் நீட் 24ல் கேட்டிருக்காங்க. சி அகெயின் நீட் 2024லேருந்தே கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதனால இங்கே வந்து யூ டெல் மீ வாட் இஸ் த ரைட் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சர் என்ன இங்கே? குட் அகல்யா, வெரி குட். ஸோ இங்கே வந்து இஃப் யூ சி பி சி ஏ, என்னடா எல்லா ஆன்சரையும் சொல்கிறீங்க, அப்போ நான் எதை தான் ஆன்சர் எடுத்துக்கிறது? ஓகே, டாக்டர் சாண்டி சேயிங் 1 2 3 வரிசையாக வருதே. ஓகே, ஸோ கிளியர்லி பான்ஸ் வந்து will connect different regions of the brain. A3 ஒரே ஒரு ஆப்ஷன் தானே இருக்கு. ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 1 கரெக்ட். A3 is only in option 1. Now hypothalamus வந்து will control what all? Controlங்கிறத விட neurosecretory cells are present, correct? They will secrete 2 important hormones. Then medulla வந்து will control all the reflexes, respiration, gastric secretions and all that. And then coming to cerebellum, நமக்கு வந்து additional space for the neurons and also posture balance-க்கு மெயினா it is going to function. So clearly எனக்கு option 1 will be the right answer. No questions, correct? ஓகே, நான் அடுத்து எந்த டப்பா ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பயங்கரமான சண்டை போயிட்டுருக்கு பசங்களா. பட் இதே மாதிரியான ஒரு சண்டையை வந்து கண்டிப்பாக நீங்கள் நம்மளோட சென்டர்ஸ்லேயும் வந்து போடணும். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் மறக்காமல் ஜாயின் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நம்ம மார்க் டெஸ்ட்டை டெஃபினட்டாக வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரீ மார்க் டெஸ்ட் April 13 நடக்க போகுது ட்ரிச்சியில் ராஜாஜி வித்யாலயா. ஸோ ஒன்ஸ் யூ கெட் த PDF, நீங்கள் இந்த QR ஸ்கேன் பண்ணி நீங்கள் லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இல்லைனா இப்போவே செஷன் நடக்கும்போது கூட யூ கேன் நோட் டவுன் த லொக்கேஷன். திருச்சியில் நம்ம ராஜாஜி வித்யாலயா, அண்ட் தென் திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம், அண்ட் கோயம்புத்தூரில் நம்மளோட வெரி ஓன் ஹைப்ரிட் கேம்பஸில் இந்த ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. ஏப்ரல் 13th அன்னைக்கு சேம் நீட் மாதிரியே 2 மணிலேருந்து 5 மணி. பசங்களா, ஆஸ் சிம்பிள் ஆஸ் மேம் நான் வந்து 2 மணிலேருந்து 5 மணி எழுதும்போது நடுவில் பசிக்குதா, நம்ம வந்து அதே டைமில் சாப்பிட்டு நம்ம பழகிட்டோம்னா தூக்கம் வருதா, அதெல்லாமே கூட நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பரான செட்டப்பில் மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். திஸ் கேன் சீம் லைக் அ ஜோக் டு ஆல் ஆஃப் யூ, பட் இட்ஸ் வெரி வேலிட். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ப்ராபப்ளி இந்த 3 மணி நேரம் யூவ் நெவர் பின் சீரியஸ் எனஃப் டு டெடிகேட் ஃபார் மார்க் டெஸ்ட். பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் ஹால்னு போய் உட்காரும் போது திடீர்னு 4 மணிக்கு வந்து உள்ள குருகுருன்னு சவுண்டு வருது, பசிக்குது அப்படின்னு சொன்னால் அக்கார்டிங்காக காலையில் நீங்கள் நிறையா சாப்பிட்டு வரணுங்கிறது கூட ஒரு முக்கியமான லேர்னிங். கரெக்ட். உள்ளுக்குள்ளே குடுகுடுன்னு சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் எழுத முடியும்? எழுத முடியாது. கரெக்ட். Vibhish Kumar, in the mock free test is only offline centers la dhaan kanna, it's not online. Okay, so நீங்க கண்டிப்பா நம்மளோட கோயம்புத்தூர், திருச்சி அல்லது திருநெல்வேலி சென்டர்ஸை போய் விசிட் பண்ணி இந்த ஒரு மார்க் டெஸ்ட்டை கண்டிப்பா ஏப்ரல் 13ஆம் தேதி அன்னைக்கு எழுதுங்க. It will definitely be very very useful to all of you. Okay, ஸோ இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் பண்ணி அவசியம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஓகே, காட் இட். பட் எத்தனை பேர் வராங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க. திருநெல்வேலியில் ஓகே, ஐ வில் கோ த்ரூ த லொக்கேஷன்ஸ் ஒன் மோர் டைம் கடைசியில். ஓகே, ஸோ லாஸ்ட்டில் வந்து ஐ ஷோ யூ. நம்ம இந்த PDF நான் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா கூட யூ கேன் ஆக்சஸ் த லொக்கேஷன் via the QR codes. ஓகே, ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் கோ ஆன் டு த டப்பாஸ். ஸோ இப்போ சொல்லுங்கள், நான் யார் நம்பர் ஃபஸ்ட்டு பார்க்குறேனோ அந்த டப்பா தான். 3 மேம். ஓகே, நதீஷ் வந்து ஃபஸ்ட்டு 3 மேம் சொன்னாங்க. நான் 3 தான் முதல்ல பார்த்தேன். ஸோ கவியரசன், ரமேஷ் நீங்கள்லாம் அதுக்கப்புறமா தான் சொன்னீங்க. ஸோ சாரி. 3 ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. அக்ஷயா அண்ட் நதீஷ். ஸ்லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டேன். கவியரசன், அப்போ நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு. 5 டப்பா 5 நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் ஓப்பன் டப்பா நம்பர் 5. ரைட். ஸோ டப்பா நம்பர் 5ல் நமக்கு என்ன கொஸ்டின் இருக்குன்னு திறக்கலாமா? நீட் 24 அகெயின். ஸோ ஹவு வுட் யூ ஆன்சர் திஸ் கொஸ்டின்? இது ஆல்ரெடி நான் ஒரு செக்மெண்ட்டில் நான் சால்வ் பண்ணேன். பட் ஐ வாண்ட் டு see how you all will solve this question. What's the answer? சால்வ் பண்ண கொஸ்டினையே ரிப்பீட் பண்ணுறீங்க மேம்னு கமெண்ட் மட்டும் வருது. ஆனால் இதுலேயே பாருங்கள் வேறு வேறு ஆன்சராக வருது. அப்போ கூட ஆன்சர் சொன்னப்புறமும் கூட கரெக்ட் ஆன்சர் வர மாட்டேங்குது. சத்திய சோதனை. ஜோ, அகல்யா, கவிதா, ஆன்சர் என்ன? 3 or 4. நான் கெஸ்ஸிங் வேறு இதில். இது ஆல்ரெடி நான் காமிச்ச ஒரு கொஸ்டின் இல்லையா பசங்களா? எபினெஃப்ரின் அப்படிங்கிறது இஸ் அ அமினோ ஆசிட் derived hormone, not a peptide hormone. Progesterone is a steroid hormone, correct? And insulin is a peptide hormone. So C and D மட்டும்தான் இங்கே correct. Option 3 is the right answer. நீட் 24ல கேட்ட ஒரு question. Okay, all right, no worries. If you still didn't understand, திருப்பி கேளுங்க, I'll explain, but don't make a mistake one more time. Okay, நீட் பேப்பரில் வந்தால் you should be able to answer this question again. Okay, good, wonderful basangla. Now let's go back to our dabbas. Okay, 4, 8, 9, 10. What shall we open? 8. Kavi Arison said 8. Pavitra also 8. Deeps 8, 7. Okay, so let's go with dabba number 8. ஸோ டப்பா நம்பர் 8ல் என்ன கேள்வி ஒளிஞ்சிருக்கு? ஓகே, ஸோ டப்பா நம்பர் 8ல் we have a match the following. Simple match the following. நீட் 2020ல கேட்டிருக்காங்க. Go and answer it. Come on, let's see.
ம் ஆன்சர் எங்க 84 ஜட்டுன்னு கரெக்டாக சொல்கிறீங்களே ஆன்சரை காணுமே. ஓகே, what do we see here? 1 3 B. ஓகே 1 2 3 எல்லாம் சொல்லியாச்சு. 4 பார்த்தா பாவமா இல்லையா, அதையும் ஒரு தடவை சொல்லி வைக்கலாமே. ஓகே, now here maximum all of you are saying 2 தான் பசங்களா கரெக்ட். பிட்யூட்டரி கிளாண்ட்னால வர ஒரு பிரச்சனை, அதாவது ஏடிஹெச் ஓட இது சரியா இல்லைன்னா தென் வி ஹாவ் டயபிட்டிஸ் இன்சிபிடஸ். இதே பேன்க்ரியாஸ்லேருந்து வர ஒரு குறைபாடு தான் நம்மளோட டயபிட்டிஸ் மில்லிட்டஸ். ஸோ A3 அண்ட் D2லேயே நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் 2. அதை தவிர தைராய்டு கிளாண்ட் வில் லீட் டு அவர் கிரேவ்ஸ் டிசீஸ் அண்ட் adrenal gland to our Addison's disease. கார்டிசால்னால வர ஒரு கொஸ்டின். Okay, so option 2 is the right answer. Akshaya, ஒத்தி வாங்க போற 4 ஆன்சருக்கு சொன்னேன், not for the டப்பா. ஓகே 1 2 3 4 ஆன்சர் கரெக்டாக இருக்கணும். டப்பா நம்பர்லேயே குறியா இருக்கீங்க எல்லாரும். நடத்துறது கேமு, ஆனால் நம்ம இங்கே படிக்க தான் வந்திருக்கோம் இல்லையா, அந்த சீரியஸ்னஸ் வேணும் பசங்களா. ப்ளீஸ், எக்ஸாம் வருது, கொஞ்சம் சீரியஸாக இருங்க. or at the same time enjoy yourself and love your subject, because see every day I love showing up to class, I love solving every question with you because I really love my subject. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்கள் பண்ணுற ஒரு விஷயமோ இல்லை உங்களுடைய ஆம்பிஷன் மேலேயும் உங்களுக்கு அந்த லவ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக you will enjoy every step and every part of your preparation. Okay, all right, so let's go for the dabba. Now we have 4 9 and 10. What shall we open? Tell me. 4 ma'am, 9 ma'am, 9 ma'am, 4 ma'am. Okay, அப்படியா அக்ஷயா? ஓகே, காட் இட். ஸோ 4 வந்து இந்த தடவை அக்ஷயா சொன்னதுக்காக வேண்டி நம்ம 4 ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 4ல் வந்து என்ன கேள்வி நமக்கு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்போமா? லெட்ஸ் சி. ஸோ கிவன் பிலோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் நீட் 24ல் கேட்டிருக்காங்க. செரிபிரல் ஹெமிஸ்பியர்ஸ் கனெக்டட் பை அ ட்ராப் கால் கார்பஸ் காலோசம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அண்ட் பிரெயின் ஸ்டெம்ங்கிறது மெடுலா ஆப்ளிங்கேட்டா, பான்ஸ் அண்ட் செரிப்ரம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? This is also a repeated question, but let me see. Confident எத்தனை பேர் ஆன்சர் போடுறீங்கன்னு? Very good. Excellent. Option 2 தான் வந்து correct. Okay, so இங்கே வந்து if you see statement 1 is கண்டிப்பா correct. Statement 2ல வந்து cerebrum is not part of the brain stem, it's the midbrain. Okay, so அதனால option 2 is the correct answer. Got it பசங்களா? Okay, fantastic. Now let's go on to the remaining dabbas 9 and 10. So எதுக்கு சண்டை? நம்ம ஆர்டரில் ஃபஸ்ட்டு 9 அப்புறம் 10 ஓப்பன் பண்ணிடலாமா? சரி, let's go to question dabba number 9. ஐயோ, I lost dabba number 9. Where is dabba number 9? I lost dabba number 9. ஒரு நிமிஷம் பசங்களா. I'm just looking for the dabba number 9. Okay, got it. So dabba number 9ல what do we have? என்ன question we have? Okay, அதான் கவியரசன் சீக்ரெட் கொஸ்டின், அதனால தான். ஓகே, ஸோ ஒரு assertion reason NEET 2022 always assertion reason எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்? You will first tell me true or false and then you will go ahead and mark it as correct explanation இல்லையாங்கிறது, right? Okay, so let's go. FSH which interacts with membrane bound receptors does not enter the target cell. Binding of FSH to its receptor generates a second messenger that will conduct the physiological process. One. Okay, now this is a slightly confusing on a question. The reason being FSH will interact with the membrane bound receptors and does not enter the target cell. ஏன் அப்படின்னா it is actually a peptide hormone and it cannot cross the bilayer. அதனால தான் it will not enter the target cell.
பட் இங்கே ரீசன் என்னவா கொடுத்துருக்காங்க, பைண்டிங் வந்து will generate a second messenger for the processes to take place. பட் FSH செல்ல என்டர் பண்ணாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லுதா, சொல்லலை இல்லையா? கரெக்ட். ஸோ தட் இஸ் வை நமக்கு இது போத் கரெக்டாக இருந்தால் கூட இட் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தி assertion. Yes, Agalya. Got it? So, this is how you have to analyze ஒரு true or false பண்ணிட்டு இதனால அப்படின்னு சொல்லும்போது is it making sense நீங்கள் பார்க்கணும். Got it? Good. Okay. நான் லாஸ்ட் டப்பாவான 10th டப்பாக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் நீட் 2020. மேம் திருப்பி அதே ஹார்மோன் அதே மேட்ச்னா இது கொஞ்சம் வேறு மாதிரி கொஸ்டின். பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் திஸ் தட் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஆல் ரைட். ஸோ ஆன்சர் என்ன இதுக்கு? எஸ், வெரி குட் சத்யா. Satya, Indu, Pavitra, Priya, very good. Pituitary இலிருந்து we will get peptides and protein hormones. Epinephrine is a derived amine. Endorphins are kind of neuropeptides. Cortisol is a steroid. In case உங்களுக்கு endorphin கரெக்டாக தெரிலனா கூட மிச்சம் மூணு நீங்கள் மேப் பண்ணிங்கன்னா you can get to the correct answer. Correct? So option 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, 10 mystery questions முடிச்சாச்சு பசங்களா. Shall we get into our rapid fire? Shall we get into rapid fire? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரேபிட் ஃபயர். பசங்களா, ரேபிட் ஃபயருக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம டோனி சாரோட கிளாஸில் பயங்கரமான ஒரு கேம் ஒன்று வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ டோனி சார் வந்து பயங்கர ஃபயராக ரெடியாக இருக்கார். அதுக்குள்ளே நம்ம டக்குன்னு ரேபிட் ஃபயர் முடிச்சிடலாமா? லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸோ ரேபிட் ஃபயர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீட் 2019 கேட்ட ஒரு கேள்வி. ஹவ் வில் யூ ஆன்சர் திஸ்? 15 seconds, go on. Identify ABC. Quick. What's the answer? Okay. Time's up. Okay. So, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களா ABC வந்து நம்ம டயக்ராம்ஸ்லேருந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ ஏ வந்து ஒரு ப்ரோட்டீன் ஹார்மோனாக இருக்கிறதுனால தான் வந்து அது ரிசெப்டரில் அட்டாச் ஆகி நம்மளோட சைக்ளிக் ஏஎம்பி அதாவது செகண்ட் மெசஞ்சர் மூலியமாக இட் இஸ் கன்வேட் டு த இன்சைட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நீட் 2014 கேட்ட ஒரு கொஸ்டின். 15 seconds. Stimulation of a muscle fiber by a motor neuron occurs at எங்க நடக்கும்? ஓகே, டைம்ஸ் அப். ஸோ இங்கே வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஆப்ஷன் 1 ஓகே கரெக்டான ஆன்சர். நியூரோமஸ்குலர் ஜங்ஷனில் தான் வந்து நமக்கு இந்த ஒரு மோட்டர் நியூரானோட சிக்னல் வந்து கன்வே ஆகும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். நேம் அ பெப்டைட் ஹார்மோன் 16 கேட்டிருக்காங்க இந்த ஒரு கொஸ்டினை. ஸோ லெட்ஸ் சி. 15 seconds. Quickly. It acts mainly on the hepatocytes, adipocytes and enhances cellular uptake and utilization. Absolutely pasangla. Fantastic spirit from all of you. So inge definitely insulin is my right answer. Okay, very good. All of you, well done. Now next question. We have 15 seconds. Go on. Injury localized to the hypothalamus would most likely disrupt what? Simple as that. Hypothalamus oda function என்னங்கிறத வேற மாதிரி கேட்டிருக்காங்க. Nothing else. Absolutely 15 செகண்ட் கூட இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? வெரி குட் பசங்களா. எல்லாரும் சொன்ன மாதிரி ரெகுலேஷன் ஆஃப் பாடி டெம்பரேச்சர் ஆப்ஷன் 4 தான் இங்கே கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, வெரி வெல் டன். Now next question. Let's go. Posterior pituitary gland is not a true endocrine gland because
ஏன் அது ஒரு ட்ரூவான எண்டோக்ரைன் கிளாண்ட் இல்லை? நிறைய தடவை இந்த கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆயாச்சு. எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து, ஐ மீன் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருந்து. எஸ், டைம்ஸ் அப். ஸோ எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் பசங்களா. பிகாஸ் அது வெறும்னா ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தானே தவிர இட் வில் பை இட் செல்ஃப் நாட் ரியலி செக்ரீட் எனி ஹார்மோன். வெரி வெல் டன் எவ்ரி ஒன். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். Got it? So see, it is under the regulation of hypothalamus. நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க இல்லையா, சி அப்படின்னு. So yes, it is under the regulation of hypothalamus. But anterior pituitary யோசிச்சு பாருங்க, அதுவும் hypothalamusோட ரெகுலேஷனில் தான் இருக்குது. ஹைப்போதாலமஸ் வந்து ரிலீசிங் அல்லது இன்ஹிபிட்டிங் ஹார்மோன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆன்டீரியர் பிட்யூட்டரியும் வேலை செய்யும். கரெக்டா? ஸோ ஐதர் ஆன்டீரியர் or posterior, both of them are under the regulation of hypothalamus. பட் ஏன் போஸ்டீரியர் பிட்யூட்டரி பர்டிகுலராக அப்படின்னா அது எந்த சிந்தசிஸும் பண்ணாமல் அவன் சிந்தசைஸ் பண்ணதை ஸ்டோர் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மட்டும்தான் செய்யறது. Understood everybody? So that is why option 2 is the right answer. I hope it's clear to all of you. So let's go on to the next question. Amino acid tryptophan is the precursor for the synthesis of... Okay, now it's a slightly applicative question. Let me see how you're all getting the answer. This is NEET 2016 la keta oru kelvi pasangla, but slightly try, think, tell me what will be the answer. Okay, time up. So if you see here 15 செகண்ட் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைனோ ஆசிட் ட்ரிப்டோஃபான் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுக்கான மெயின் ப்ரிகர்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ கிளியர்லி எனி கைண்ட் ஆஃப் அமைனோ ஆசிட் டிரைவ்ட் ஹார்மோன்ஸ் வில் பி தி ஆன்சர். கரெக்ட் everybody? So thyroxine is not amino acid derived. These are all steroids. This is also not this thing, it's a steroid. Appo melatonin and serotonin will be the right answer. So elimination மூலமா you can get to the correct answer. Got it everybody? This is how you will smartly answer when you do not have time. Okay, now next question. ஒரு purple red pigment rhodopsin contained in the rods. Okay, human eyes. Okay, actually I am going to stop the timer. This actually neenga PYQ solve panni, you are not going to derive anything because eyes and ears one is a deleted portion for you. So since this is deleted, I am not going to solve this at all. But vitamin A kannukku nalladhu, adu ellarkume theriyum. Adha vechu kuda you can roughly guess the answer if at all. But never mind. Okay, now in the question I am going to start the timer. Which one of the following hormones is not involved in sugar metabolism? 2015 la keta oru kelvi. But sugar metabolism la yaar vandu is not a part? Okay, time's up. Very good. 2 Percy, Priya, Samyukta, Indu. Very good. Option 2 aldosterone தான் correct because glucagon, insulin, again sugar uptake, sugar இது. Cortisols also are involved in நம்மளோட carbohydrate metabolism. They are a form of glucocorticoid, correct? So aldosterone தான் is a mineralocorticoid ங்கிறதுனால அது sugar breakdownல எந்த விதமான ரோலும் நமக்கு கொடுக்க போறது இல்லை. Okay, good. Then next question. Nerve centers which control, I'm going to start the timer. Go on. That control body temperature and urge for eating are contained in where? Easy peasy. Super easy. Very good everyone. Super duper. Okay, good. Everyone got the right answer. Hypothalamus will be the right answer. Angadam body temperature, urge for eating, everything is controlled. Very very good pasangla. Last question for the day, rapid fire la. Let me see some energy. The timer is on. Go ahead. In the neurons illa myelinated fibers enga namma paakalam? Where are we going to see it? Very good. Okay, I see a lot of 3 and 4. Confusion between 3 and 4. But nariya D I can see. So yes, option 4 தான் பசங்களா correct. So multipolar neuron ங்கிறது cerebral cortex. அதில் எந்த விதமான டவுட்டும் தேவையே இல்லை. Bipolar வந்து will be there in the retina. Then myelinated, unmyelinated வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா myelinated மெயினாக spinal nervesல இருக்கும் and somatic neural systemல mostly unmyelinated இருக்கும். Okay, so even if you know A and B,
அதுக்கு accordingly you can draft the answers neatly. Okay, got it pasangla? That's it for today pasangla. Any doubts you all have, you can clarify. Okay, and before clarifying any doubts, நம்ம free mock test is going to happen in Trichy, Tirunelveli and Coimbatore. Okay, நம்ம Trichy center வந்து is Rajaji Vidyalaya, அங்க தான் exam நடக்க போகுது. திருநெல்வேலியில வந்து விவேகானந்தா வித்யாஷ்ரம் matriculation school la தான் வந்து the test is going to happen. And கோயம்புத்தூர்ல நம்மளோட hybrid campus உங்க எல்லாருக்குமே தெரியும், அங்க வந்து you can go and write the test. So இந்த ஒரு QR யூஸ் பண்ணி எல்லாருமே நம்மளோட இந்த எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. It's absolutely free. So நீங்க உங்க friends எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதுங்க, so that இந்த ஒரு exam will give you an experience of how your NEET exam is going to go. Okay. Okay, so if you have any doubts, Agalya, FSH is convert to second messenger so that FSH not introduced in the cell. So why we not taking this as reason? Okay, that is because FSH உள்ள enter ஆக முடியாதுக்கான காரணம் வந்து is because நம்மளோட லிப்பிட் பைலேயர் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த ஒரு பெப்டைடை உள்ளே வர விடாது. பிகாஸ் பெப்டைட் இஸ் கோயிங் டு பி வாட்டர் லவ்விங், whereas the bilayer is water hating. ஸோ அதனால் இந்த ஒரு இன்டராக்ஷன்னால இட் வில் நாட் அலவ் த பெப்டைட் டு கம் இன்சைட். அதே ஸ்டிராய்டு ஹார்மோன்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த லிப்பிட் பைலேயரில் ஈஸியாக என்டர் ஆகிடுவாங்க பிகாஸ் ஆஃப் தியர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ தட் இஸ் வை வந்து we have this main reason. அதுதான் வந்து reason. Now here FSH வந்து second messenger யூஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து is correct. ஒருவேளை செகண்ட் மெசஞ்சராக அது யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் வந்து ஏன்னா அதனால உள்ளே வர முடியாதுன்னு இருந்ததுன்னா அப்போ அது கரெக்டாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் புட் இதனால ஏன்னா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ரேஸை நீங்கள் உள்ளே போட்டு just try to see if it will make sense. If it will make sense, then definitely it will be the correct explanation. Okay, understood? Okay, last two questions vande explain pannon solli someone is asking. Okay, let's go ahead. Last two questions abdina, which nerve center is hypothalamus? Is very straightforward, no kana? Okay, before this abdina, this one not involved in sugar metabolism. Okay, so clearly insulin and glucagon work for sugars, blood sugar ஏத்துறது இறக்குறது. So அவங்க sugar metabolism ல obviously they are there. Now cortisone வந்து is an example of a glucocorticoid. So glucocorticoid is again going to break down all the carbohydrates. So again that is a sugar. So aldosterone மட்டும்தான் is a mineralocorticoid which will not impact the sugar breakdown. Got it everybody? I hope it's clear to all of you. ஸோ இந்த பிடிஎஃப் முதற்கொண்டு வேறு எல்லாமே வந்து நம்மளுடைய இந்த ஒரு குரூப்பில் வந்து அவைலபிள் பசங்களா. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஃப்ரீ நோட்ஸுக்கு இந்த ஒரு QR கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாத்துலேயுமே எங்களை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே வித் அஸ் அன்டில் யோர் எண்ட் ஆஃப் நீட் எக்ஸாம். ஓகே, அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து எங்களோடய இருக்கலாம், தட்ஸ் நாட் த பாயிண்ட். பட் ஆனால் இப்போ நீட் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, எஸ் Kasama, WhatsApp community ki you can scan the QR code and enter the group. Okay, all right, thank you so much. Tony sir வந்து ரொம்ப ஆசையா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரோட சேம் எனர்ஜியில் சூப்பர் எந்தூசியாஸ்டிக்காக கேம் ஆடுங்க. and I will see you all right in the same time tomorrow. Okay, see you all பசங்களா. இப்போ போய் பாட்டனி ஆடுங்க. bye bye, take care.
Hello everyone, welcome to Xylem NEET Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். ஸோ நம்ம இன்னைக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் பாட்னியில் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் அண்ட் பிளான் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 56 கொஷினை பார்க்க போகிறோம், சரியா? ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆடியோவும் வீடியோவும் உங்களுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்னா சேட்டில் எனக்கு ஆர்டி போடுங்க. ஆர்டி ஃபார் ரெடி. ஸோ நீங்கள் கிளாஸ்க்கு ரெடி அப்படின்னா சேட்டில் ஆர்டின்னு போடலாம். Right? Good evening, Vanita, Saravanan, Akshaya, Farimave, Kishore, Kaviyarasan, Neet 123, Ashifa, Mano, Sri Devi, everybody. Super great பசங்களா. மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க and also subscribe the channel so that உங்களுக்கு அப்டேட்ஸ் இன்ஸ்டன்ட்டாக வரும். ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் என்னது அப்படின்னா, இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக நம்ம ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிற நீட் ஃபுல் மாக் டெஸ்ட்டை நீங்கள் எழுதலாம், சரியா? ஸோ அப்போது இது என்னைக்கு சார் நடக்குது அப்படின்னா, ஏப்ரல் 13 நடக்குது. மதியம் 2லேருந்து 5 மணிக்கு. எங்கெங்கெல்லாம் சார் நடக்குது? ஆஃப்லைன் சொல்கிறீங்க. அப்போ எந்த சென்டரில் நடத்துவீங்க அப்படின்னா, நம்முடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில், ரைட்? கோயம்புத்தூரில் நமக்கு காந்திபுரம், விவேகானந்தா ரோடு, ராம்நகரில் நமக்கு Xylem ஹைப்ரிட் கேம்பஸ் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் மாக் டெஸ்ட் நடக்கும். ஃபுல் போர்ஷன் சிலபஸ் தான், ரைட்? அண்ட் ஃபுல் போர்ஷன் சிலபஸ், சரி, ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் தான், சரியா? இப்போ பாருங்க, சரி ஃபரிமாவே, யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். இந்த QR கோடை இங்கே ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் கோயம்புத்தூர் சென்டருடைய லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ மாக் டெஸ்ட் இங்கே நடக்குது. அப்போது திருச்சியில் எங்கே அப்படின்னா, நம்மளுடைய திருச்சி சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்டுருக்கு. சீக்கிரமாகவே கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிடும். அதனால நம்ம திருச்சியில் ராஜாஜி வித்யாலயா ஸ்கூலில் இந்த ஆஃப்லைன் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். அண்ணா நகர் தென்னூரில் இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ராஜாஜி வித்யாலயா ஸ்கூலுக்கான லொக்கேஷன் கிடச்சிரும். அண்ட் திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம் ஸ்கூலில் நம்ம இந்த ஆஃப்லைன் மாக் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கூலுக்கான லொக்கேஷன் கிடச்சிரும். அப்போது இந்த 3 இடத்துல அட் அ டைமில் ஒரே நாளில் 3 இடத்துல நம்ம ஆஃப்லைன் ஃபுல் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம் நீட் எக்ஸாமுக்காக. கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஃபைன். ஸோ லெட் ஸ்டார்ட். செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னா எனக்கு சேட்டில் ஹார்ட் இல்லைனா ஃபயர் சிம்பிளை போடுங்க. அண்ட் இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே வருவீங்க. அந்த குரூப்பில் என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய செஷன்ஸுக்கான நோட்ஸ் PDF அப்லோட் ஆகும். அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஃபைன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அப்போ இந்த 3 சாப்டரில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்ப்போம். நான் எப்பயும் சொல்கிறது தான், எப்போ இந்த சீரீஸில் நீங்கள் பார்க்குறது தான். 6 ரவுண்ட் இருக்குது. வார்ம் அப்பு, கெஸ் த PYQ, ஸ்பாட் த மிஸ்டேக்கு, சால்வ் பிஃபார் மீ, மிஸ்ட்ரி பாக்ஸு, ரேபிட் ஃபயர், சரியா? ஆர் யூ ஆல் ரெடி? இது பயங்கர எனர்ஜெட்டிக்காக அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது உங்களுக்கு, ரைட்? டைம் போகிறதே தெரியாது, சரியா? எல்லா நோட்ஸும் அப்லோட் பண்ணிடுவோம் நீட் 1 to 3, சரியா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கொஸ்டின் நம்பர் 1, வார்ம் அப் ரவுண்டில் ஒரு 6 கொஸ்டின் பார்ப்போம். ரியாக்ஷன் சென்டர் இன் ஃபோட்டோ சிஸ்டம் 2 ஹேஸ் அன் அப்சார்ப்ஷன் மேக்ஸிமா அட். அப்போ உங்களுக்கு அந்த ஃபோட்டோ சிஸ்டம் பற்றி படிச்சிருக்கோம் ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில், ரைட்? இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் உங்களுக்கு ரியாக்ஷன் சென்டரில் குளோரோஃபில் A மாலிகுல் இருக்கும். ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கான ரியாக்ஷன் சென்டர் மேக்ஸிமம் எவ்வளோ நானோமீட்டர் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணும் அப்படிங்கிறதான் கேள்வி, ரைட்? 780, 700, 680, 650, 660, 2023 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ டைரக்ட் NCERT ஃபோட்டோ சிஸ்டம் 2 அப்படின்னாலே அதிகபட்சம் 680, ஓகே, சரியா? அப்போ ஆப்ஷன் C தான் ரைட் ஆன்சர். அப்போது 700 வந்து எதுக்கு வரும்? 700 நானோமீட்டர் யாருக்கு வரும்னா, ஃபோட்டோ சிஸ்டம் 1க்கான அந்த ரியாக்ஷன் சென்டருக்கான மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் பீக் தான் என்னது? 700 நானோமீட்டர். ஃபோட்டோ சிஸ்டம் 2க்கு வந்து அது 680 தான், சரியா? லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. 2023 கேட்கப்பட்ட கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பினேஷன் இஸ் ரெக்யர்ட் ஃபார் கெமி ஆஸ்மாசிஸ்? இப்போ இந்த 4த்தில் இருக்கிற காம்பினேஷனில் கெமி ஆஸ்மாசிஸ் நடக்க என்ன தேவை? கெமி ஆஸ்மாசிஸ்னால் என்னது? அந்த புரோட்டான் மூலமாக ஒரு இடத்துல ஹை புரோட்டான் இருக்குது, இன்னொரு இடத்துல கம்மி புரோட்டான் இருக்குது. இந்த புரோட்டான் கிரேடியன்ட் உடையிறது மூலமாக ATP உற்பத்தி ஆகும். அப்போது இதுக்கு எதெல்லாம் தேவை அப்படிங்கிறதா கொஷின். இந்த 4 நீங்கள் வாசிங்க, ஓகே? புரோட்டான் பம்பு, கிரேடியன்ட்டு, NADP சிந்தேஸு, ரைட்? அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே மெம்ப்ரேனு, புரோட்டான் பம்பு, புரோட்டான் கிரேடியன்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ATP சிந்தேஸு. ஃபைன். அடுத்து மெம்ப்ரேனு, புரோட்டான் பம்பு, புரோட்டான் கிரேடியன்ட், NADP சிந்தேஸு, புரோட்டான் பம்பு, எலக்ட்ரான் கிரேடியன்ட், ATP சிந்தேஸு. ஸோ எதெல்லாம் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறதான் கொஷினு, ரைட்? ஸோ வெரி குட்.
சூப்பராக சொல்கிறீங்க. ஓ ஒன் ஷாட்டில் ஆல்ரெடி இந்த கொஷின் சால்வ் பண்ணியிருக்கோம்ல. ஆமாம் 2023 கேட்டது தான். அப்போது 2 இஸ் ரைட் ஆன்சர். எப்படின்னா உங்களுக்கு கெமியோஸ்மாசிஸ் குளோரோபிளாஸ்ட்லேயும் வரும் மைட்டோலையும் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு மெம்பரேன் வந்து தேவை. புரியுதா? அப்போது இது மைட்டோவாக இருக்கலாம் குளோரோபிளாஸ்டாக இருக்கலாம். இப்போது இதுக்குள்ளார உங்களுக்கு H+ ஏதோ ஒரு சைடு மைட்டோகாண்ட்ரியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு H+ புரோட்டான் அந்த இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸில் பம்ப் ஆகி போகணும். குளோரோபிளாஸ்ட் பொறுத்த வரைக்கும் அந்த தைலகாய்டுடைய லூமனுக்குள்ளார அந்த H+ பம்ப் ஆகணும். ஸோ அப்போ அந்த H+ புரோட்டானை பம்ப் பண்ணுறதுக்கு ஒரு பம்ப்பு இந்த இடத்துல இருக்கும், ரைட்? எலக்ட்ரான் அண்டு H+ கேரியர் நம்ம அதை சொல்லுவோம், அது தேவை. அண்ட் ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் தேவை. ஒரு இடத்துல அதிகமாக புரோட்டான் இருக்கணும், இன்னொரு இடத்துல கம்மி புரோட்டான் இருக்கணும். அந்த கிரேடியன்ட் உடையும் போது தான் ATP வரும். யார் உருவாக்குவா அப்படின்னா ATP சிந்தேஸ் சொல்லலாம். காம்ப்ளெக்ஸ் 5 நம்ம படிச்சிருப்போம். எங்கன்னா நமக்கு ரெஸ்பிரேஷன் சாப்டரில் படிச்சிருப்போம், அது மைட்டோகாண்ட்ரியாவில், ரைட்? அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்லையும் ATP தேவை இல்லையா? லைட் ரியாக்ஷனில் ATP வரும் இல்லையா? ஐ மீன் லைட் ரியாக்ஷனில் ATP ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த ATP டார்க் ரியாக்ஷனில் யூஸ் ஆகும். அப்போது இந்த இடத்துல குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தைலகாய்டில் உங்களுக்கு அதே ATP சிந்தேஸ் வந்து இங்கே வருது, குளோரோபிளாஸ்ட்லேயும் வருது மைட்டோனையும் வருது. இப்போ பேசிக்காக இது எல்லாம் இருந்தால் தான் கெமியோஸ்மாசிஸ் நடக்க முடியும், ATP உற்பத்தி ஆக முடியும். அப்போ 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஃபைனா? புரியுதா? சரிமாவே இந்த கொஷின்ஸை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்கன்னா இதுக்கு சிமிலரான கான்செப்ட்ஸில் கொஷின் வருதுன்னா நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே நீட் 1 2 3 டைமரா? சரி போடலாம். அதுக்கு நம்ம தனியாக ஒரு ரவுண்டு வச்சுருக்குறோம். ஓகே டைமர் இருக்குன்னு we have a separate round. Let us go for question number 3. 2022 கேட்கப்பட்ட கேள்வி, ஐடென்டிஃபை த சைட்டோக்ரோம் which acts as a mobile carrier for the transfer of electron between complex 3 and complex 4. okay so cytochrome A3 BC1 cytochrome C, ரைட்டா? ஸோ உங்களுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் சாப்டரில் மைட்டோகாண்ட்ரியாவுடைய இன்னர் மெம்பரேனில் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் 1, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 2, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 3, அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 4, ஃபைனலாக காம்ப்ளெக்ஸ் 5 இருக்கும். அப்போது இதை நீங்கள் படித்தது ஞாபகம் இருக்கா? காம்ப்ளெக்ஸ் 4 5 கரெக்டாக. காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து 3க்கு போகும், 2லேருந்தும் 3க்கு போகும், 3லேருந்து 4க்கு போகும். இப்போ இந்த 3லேருந்து 4க்கு போகுது இல்லையா, அதை யார் கொண்டு போவா அப்படிங்கிறதான் கேள்வி, சரியா? ஸோ யார் கொண்டு போவா அப்படின்னா இங்கேருந்து ஒரு மொபைல் கேரியர் போகும். மொபைல்னால் ஈஸியாக மூவ் பண்ணக்கூடிய எலக்ட்ரான் கேரியரு. ஸோ வி கால் இட் சைட்டோக்ரோம் C. ஓகே அப்போ ஆப்ஷன் D இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? புரியுதா? வெரி குட். லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கொஸ்டின். ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் வேல்யூ ஆஃப் ட்ரைபால்மெட்டின். ஓகே 2019 கேட்கப்பட்ட கேள்வி. ட்ரைபால்மெட்டினுக்கான ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட் 19 அப்படியே கேட்டிருக்காங்க. இது NCERTல அப்படியே அந்த வேல்யூ இருக்குது. 0.09, 0.9, 0.7, 0.007. ஓகே ஓகே ரிவிஷன் டைம் டேபிள் போட்டுடலாம், ரைட்? ஸோ என்ன மாதிரி ரிவிஷன் கேட்குறீங்க? நிறையா வகையான ரிவிஷன் இருக்குது. ஓகே நீங்கள் என்ன மாதிரி ரிவிஷன் கேட்குறீங்க? வெரி குட். ஸோ உங்களுக்கு ஃபேட்டுக்கு 1 விட கம்மியாக இருக்கும். அது ஒரு ட்ரைபால்மெட்டின், அது ஒரு ட்ரைகிளிசரைடு. அப்போது அதுக்கு பார்த்தீங்கன்னா 0.7 இருக்கும் அப்படிங்கிறது NCERTல டேரெக்டாக கேட்கப்பட்ட கேள்வி. சரியா? நம்ம என்ன பண்ணலாம்? ஷால் வி ரன் போல்? ஓகே நம்ம போல் ரன் பண்ணலாமா? எஸ்ஆர்னோ? ஷால் வி ரன் போல்? நம்ம போல் ரன் பண்ணோம் அப்படின்னா யூ வில் கெட் ஒரு ஒவ்வொரு ரவுண்டு முடித்தோடனே நான் லீட்ரு போர்டு காட்டலாம்ல. லீட்ரு போர்டு இல்லை, யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. ஓகே ஸோ ஐ கேன் சே ஜஸ்ட் கிவ் மீ a second. நான் போல் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் பசங்களா. ஐம் ஜஸ்ட் ஓப்பனிங் த போல். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின்லேருந்து நம்ம போல் ரன் பண்ணலாம். ஒவ்வொரு ரவுண்டு முடிச்சோடனே டாப் 10 நான் சொல்கிறேன். சரியா? லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கொஷின். I'll give you 30 seconds. So formation of intervesicular cambium from fully developed parenchyma cells is an example of. நல்லா யோசிச்சு தெளிவாக ஆன்சர் பண்ணுங்கள். 30 seconds உங்களுக்கு இருக்குது. அப்போது என்ன ஃபார்ம் ஆகுதா? இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் ஃபார்ம் ஆகுது. அப்போது இது வந்து ஒரு வகையான கேம்பியம். ஸோ கேம்பியம் என்ன மாதிரியான டிஷ்யூவாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, கரெக்டாக? ஆனால் அது வந்து ஓகே அது ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ.
ஸோ இதுலேருந்து தான் வேஸ்குலர் கேம்பியம்லாம் வரப்போகுது, செகண்டரி மெரிஸ்டம் வரப்போகுது. இப்போ இது ஒரு வகையான செகண்டரி மெரிஸ்டம்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதுலேருந்து தான் செகண்டரி மெரிஸ்டம் வரப்போகுது. என்சிஆர்டில் இது செகண்டரி மெரிஸ்டம் போட்டிருப்பாங்க. ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தா இன்டர்ஃபெசிகுலாரும் இன்ட்ராஃபெசிகுலாரும் சேர்ந்து வேஸ்குலர் கேம்பியம் வரும், அதுதான் செகண்டரி மெரிஸ்டம். இதையும் நம்ம செகண்டரி மெரிஸ்டம் சொல்லிக்கலாம். அப்போது இது எங்கேருந்து வருதுன்னா ஃபுல்லாக டெவலப் ஆன பேரன்கைமா செல்ஸ்லேருந்து வருது. பேரன்கைமா செல் என்னது? டிஃப்ரென்ஷியேட்டான மெச்சூரான செல், கரெக்டா? ஸோ இது என்னது? டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு. ஓகே, டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு. பெர்மனன்ட் டிஷ்யூன்னு கூட சொல்லிக்கலாமா? ஓகே, ஏன்னா ரெண்டு வகையான டிஷ்யூ வந்து படிச்சிருக்கோம். பெர்மனன்ட், ஒன்று மெரிஸ்டமேட்டிக்கு, இன்னொன்று வந்து பெர்மனன்ட் டிஷ்யூ சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், ஒரு மெச்சூரான டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு செல் இருந்து, ஓகே, கண்டிப்பாக போதும் விஜயகுமார். அப்போ 30 நாளில் 30 மார்க் டெஸ்ட். ஓகே, மெச்சூரான டிஃப்ரென்ஷியேட்டான ஒரு செல் தான் இந்த பேரன்கைமா செல். அதிலிருந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வருது. அப்போனா இது என்ன மாதிரியான ப்ராசஸ்ன்னு பாருங்கள். யா, வெரி குட், வி கால் இட் டி டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூலேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ வருதுன்னா இதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேஷன், ரைட்? இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ தான் பேரன்கைமா. இதிலிருந்து திருப்பி ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ வருதுன்னா அது டி டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே ஓகே, அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஃப்ரென்ஷியேஷன் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக்லேருந்து இன்னொரு டிஃப்ரென்ஷியேட்டட் டிஷ்யூ வருது அப்படின்னா இது ரீடிஃப்ரென்ஷியேஷன், ஏன்னா திருப்பியும் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகுது அப்படிங்கிறது, சரியா? ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? டி டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரிகிறது என்று நினைக்கிறேன். இந்த ரவுண்டு முடிச்சுட்டு நம்ம லீடர் போட்டு பார்க்கலாம், சரியா? ஃபாஸ்டஸ்ட் வந்து சத்யா, வெரி குட். லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கொஷின். Spraying sugar cane crop with which of the following plant growth regulator increases the length of the stem, thus increasing the yield? கொடுத்துக்கிற பிளான்ட் ஹார்மோனில் எந்த பிளான்ட் ஹார்மோனை சுகர் கேனில் ஸ்ப்ரே பண்ணால் அதோட ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும்? ஓகே, அதாவது அதோடைய லென்த் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலமாக ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் எந்த பிளான்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ டைமர் இஸ் ரன்னிங். வெரி குட், சூப்பர் கிரேட்டு. அதுக்கு பேர் ஜிபரலின். ஸோ ஜிபரலின் கொடுத்தா சுகர் கேனுடைய லென்த் ஏறும், அப்போ ஈல்டு ஏறும். அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சர், டேரக்ட் என்சிஆர்டி கொஷின். ஓகே, ஸோ தீப்ஸ் இஸ் த ஃபாஸ்டஸ்ட். லெட் இஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஷின். 6 இது முடிஞ்சிருச்சா? ஸோ இந்த 6ல் நம்ம 2 தான் முடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த ரவுண்டு முடிச்சுட்டு லீடர் போர்டு பார்க்கலாம், சரியா? அப்போது அடுத்து ஒரு 10 கொஷின் வரும், அதை முடிச்சுட்டு நம்ம லீடர் போர்டு பார்க்கலாம். ஃபைன், இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி? சொல்லுங்க. லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த ரவுண்டு கெஸ் த PYQ. என்ன பண்ண போகிறேன், ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்து நீங்கள் கொஷினை வந்து கெஸ் பண்ணணும். ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட், லெட் மீ ஃபோக்கஸ் திஸ் திங். ஓகே, ஒரு செகண்ட். ஓகே, ஸோ அப்சிசிக் ஆசிட் ஏதாச்சும் கேள்வி கேட்கலாம்னா எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஐ கேன் சே which one of the following growth regulator is known as stress hormone? 2014 கேட்டிருக்காங்க. இந்த 4த்துல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் எது? இது வந்து டைரக்ட் என்சிஆர்டி கொஸ்டின். ஐ வில் கிவ் யூ 30 செகண்ட்ஸ். அப்சிசிக் ஆசிட், எத்திலின், GA3, இண்டோலாஸ்டிக் ஆசிட். ஸோ ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும்? ஒரு பிளான்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் வரும்போது, அதாவது பிரச்சனை வரும்போது, அது வாட்டர் பற்றாக்குறையாக இருக்கலாம், இல்லை அதுக்கு தேவையான எசென்சியல் நீட்ஸ் பற்றாக்குறையாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட பற்றாக்குறை வரும்பொழுது அந்த பிளான்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பிளான்ட் ஹார்மோன்ஸில் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணும். அதனால தான் அந்த பிளான்ட் ஹார்மோனுக்கு பேர் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். டைரக்ட் என்சிஆர்டி தான், வி கால் இட் அப்சிசிக்கு. டைமர் இஸ் ஓவர். ஓகே, இப்போ 1 இஸ் த ரைட் ஆன்சரு. ஓகே, ஃபாஸ்டஸ்ட் வந்து ரூஹி சுல்தானா, வெரி குட். லெட்ஸ் கோ ஃபார் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆக்சின். ஸோ இதை வச்சு கேள்வி கேட்குறோன்னா எப்படி கேட்கலான்னு பாருங்க. 2010 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபோட்டோட்ரோபிக் கர்வேச்சர் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப். ஒன்றும் இல்லை, லைட்டு படுது, அதான் ஃபோட்டோ. ஸோ லைட்டு இருக்கிற டேரக்ஷன் நோக்கி க்ரோ ஆகுது. அப்போது லைட் இருக்கிற டேரக்ஷன் நோக்கி க்ரோ ஆகும்போது அது இப்படி கேர்வாக மாறுது. அப்படி கேர்வாக மாறுறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் அன்ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அது எது அப்படின்றதான் கேள்வி. இது டைரக்ட் என்சிஆர்டி இல்லை, இது ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின். ஓகேவா, ஃபைனா? அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின். இப்போ இங்கே ஒரு செடியோட கோலியோடைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த சைட்லேருந்து லைட் அடிக்கிறோம். இப்போ என்ன ஆகும், இந்த கோலியோடைல் இந்த சைடு இப்படி பெண்ட் ஆகும். ஸோ அப்படி பெண்ட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, ஆக்சின் அப்படின்ற பிளான்ட் ஹார்மோன் இந்த இடத்துல அப்படி லைட் அடிக்கிறதுக்கு ஆப்போசிட் இடம் பாருங்கள். லைட் அடிக்கிறோம், இது லைட்டை ஃபேஸ் பண்ணுது, இதுக்கு ஆப்போசிட் இடம் இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல அந்த ஆக்சின் அதிகமாக இருக்குது.
ஸோ அங்கே இருக்க செல்ஸை எலாங்கேட் பண்ண வைக்குது, க்ரோ பண்ண வைக்குது. ஸோ இது எலாங்கேட் ஆகுறதுனால இங்கே பாருங்கள், இந்த கோலியோப்டைலோடைய ஆப்போசிட் எண்ட், லைட்டுக்கு ஆப்போசிட் எண்டான இந்த எண்டு மட்டும் க்ரோ ஆகுது, அந்த எண்டு மட்டும் எலாங்கேட் ஆகுறதுனால இப்படி கர்வ் ஆகுது. அப்போது இந்த இடத்துல அதிக ஆக்சிஜன், இந்த இடத்துல கம்மி ஆக்சிஜன், ஸோ அன்இவனாக ஆக்சிஜன் இருக்கிறதுனால தான் இப்படி கர்வ் ஆகுது. ஸோ அப்போ பார்த்தா விச் இஸ் த ரைட் ஆன்சர்? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். Okay, Abhinesh is the fastest. Let us go for அடுத்த question. So if it functions as an electron carrier, so electron carrier இருக்கான், அதை வச்சு கேள்வினா எப்படி கேட்கலான்னு பாருங்க. 2018 what is the role of NAD+ in cellular respiration? cellular respirationல NAD+ ஓட வேலை என்ன? அது ஒரு என்சைமா வேலை பார்க்குதா, எலக்ட்ரானை கேரி பண்ணுதா, இல்லை ஒரு நியூக்ளியோடைடு சோர்ஸ் ஃபார் ATP சிந்தசிஸா? ATP உருவாக்குறதுக்கு நியூக்ளியோடைடு தேவை. ஸோ ATP சிந்தசிஸுக்கு ATP சிந்தசிஸ்க்கு ஒரு நியூக்ளியோடைடு தேவைப்படுது. அந்த நியூக்ளியோடைடு சோர்ஸாக இது இருக்குதா அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. சரியா, நான் சொல்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி இருக்குது. அப்போது ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டாரு ஃபார் அனரோபிக் ரெஸ்பிரேஷனாக வேலை பார்க்குதா? NAD+ உடைய வேலை என்ன? ஸோ டைமர் இஸ் ஓவர். வெரி குட். ஸோ NAD+ அப்படிங்கிறது எலக்ட்ரான் கேரியராக இருக்கும். அப்போது இந்த NAD+ எலக்ட்ரானை வாங்கும், அதே சமயம் ப்ரோட்டானையும் வாங்கும். அப்போ வாங்கிட்டு NAD+ அப்படிங்கிறது ஐ கேன் சே NADH+H+ஆக மாறும். ரைட், அதை நம்ம ஷார்ட்டாக NADH2 அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see who is the fastest. Abhinesh again is the fastest. Let us go for அடுத்த கேள்வி. பசங்களா நீங்கள் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணணும், அப்போ தான் இதில் வரும். அயன் சல்ஃபர் புரோட்டீன் இதை வச்சு கேள்வி கேட்குறோன்னா எப்படி கேட்கலான்னு பாருங்கள். ஃபோட்டோசிஸ்டம் 1ல ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் அக்செப்டார் யார்? அடுத்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் யார்? ஃபோட்டோசிஸ்டம் 1க்கான பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் யார் அப்படிங்கிறதான். ஸோ ஃபெரடாக்சின், சைட்டோக்ரோம், பிளாஸ்டோ, சைனின். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் அயன் சல்ஃபர் புரோட்டீனு. ஓகே, ஃபோட்டோசிஸ்டம் 1ல இந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் அக்செப்டார். ஐ திங்க் இது உங்களுக்கு டைரக்டாக NCERTல இருக்காது. ஓகே, இது டைரக்டாக NCERTல இருக்காது. பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கான பேர் வந்து NCERTல இருக்காது. ரைட், எஸ்ஆர்னோ? ஜஸ்ட் கிவ் மீ a second, அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா, அந்த இமேஜை மட்டும் நான் காட்டுறேன். ஆமாம், இது டேரெக்டாக NCERTல இருக்காது. நான் அந்த இமேஜை மட்டும் ஐ வில் ஷோ யூ. எனக்கு வெறும் 35 செகண்ட் கொடுங்க. எத்தனை செகண்டு? 35. இப்போலேருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, 35 35 35. இது டேரக்ட் NCERT கொஷின் இல்லை. ஆமாம், அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷினு. மோஸ்ட்லி இந்த ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் என்னது, ஓகே, ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் இந்த மாதிரி வரும். ஸோ என்ன மேட்ரு அப்படின்னா, அப்போ பாருங்கள், உங்களுக்கு இங்கே PS2 இருக்குது. ஓகே, ஸோ PS2லேருந்து எலக்ட்ரான் வந்து ஐ கேன் சே அதில் இருக்க ரியாக்ஷன் சென்டரில் எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகிட்டு எங்கே போகும் அப்படின்னா ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகும். ஸோ அங்கே இருந்து பிளாஸ்டோ Q1க்கு போகும். ரைட், அண்ட் அங்கேருந்து சைட்டோக்ரோம் B6Fக்கு போகும். கரெக்டாக, சைட்டோக்ரோம் B6Fக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்டோ சைனனுக்கு போகும். ஸோ இங்கேருந்து ஃபோட்டோசிஸ்டம் 1க்கு போகும் எலக்ட்ரானு. கரெக்டாக? ஸோ இந்த ஃபோட்டோசிஸ்டம் 1 எலக்ட்ரானை யாரை கொடுக்கும் அப்படின்னா அதுதான் அந்த பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார். வி கால் இட் ஓகே, ஸோ வி கால் இட் அயன் சல்ஃபர் புரோட்டீனு. இது NCERTல இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து எங்கே போகும்னா ஃபெரடாக்சின் போகும், FD. ஸோ ஃபெரடாக்சின் போயிட்டு ஃபெரடாக்சின் NADP ரெடக்டேஸ் மூலமாக அந்த எலக்ட்ரான் NADPக்கு போயிட்டு NADPH ஃபார்ம் ஆகும். இதான் ப்ரொசீஜரு. இங்கே ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் இருக்கும், இங்கே ஒரு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் இருக்கும். இது ரெண்டுத்தோடைய பேர் NCERTல இருக்காது. ஸோ இதுக்கு பேர் வந்து அயன் சல்ஃபர் புரோட்டீனு. NCERTல இது இல்லவே இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது ஃபோட்டோசிஸ்டம் 1க்கான பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் தான் என்னது, அயன் சல்ஃபர் புரோட்டீன். புரிகிறதா எல்லாருக்கும்? ஓகே, புரிகிறதா? ஃபைன். இல்லை, இந்த டயக்ராமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ரைட்டா? ஃபோட்டோ சிஸ்டம் வந்து நமக்கு அங்கே ஃபோட்டோசிந்தசிஸில் இருக்குது. ஓகே, இங்கே நமக்கு ஒரு அயன் சல்ஃபர் புரோட்டீன்லாம் வரும். இந்த இடத்துல வருதுல அயன் சல்ஃபர் புரோட்டீன் வரும். பட் என்ன, இது இந்த இமேஜ் வச்சு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் 3ல அயன் சல்ஃபர் புரோட்டீன் ஒன்று வருது,
அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 1ல் வருது, அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் 2ல் வருது. இந்த ப்ரோட்டீன் தான் அங்கே நமக்கு குளோரோபிளாஸ்டில், இது வந்து மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேன் சரிங்களா. இதுக்குள்ளார இருக்க அந்த ப்ரோட்டீன் தான் நமக்கு அங்கே குளோரோபிளாஸ்டில் தைலகாய்டுடைய மெம்பரேனில் பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டராக இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். டோட்டலாக அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன் என்சிஆர்டில் இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல, ஸோ அதுக்காக தான். ஃபைன், புரியுதா? சொல்லுங்கள் கிஷோர் என்ன டவுட் அப்படி சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ ஐ கேன் சே டி இஸ் ரைட் ஆன்சரு. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. 700 நானோமீட்ரு. அப்போ இதை வச்சு கேள்வி கேட்குறோன்னா எப்படி கேட்கலாம்? ஓகே, ஸோ த ரியாக்ஷன் சென்டர் இன் photosystem 1 ஹேஸ் அன் அப்சார்ப்ஷன் பீக் அட், இதை நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா? PS2க்கு பார்த்துருக்கோம். ஆமாம், PS1 photosystem 1 அதிகபட்சம் எந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ணும்? அந்த குளோரோபிளாஸ்டுடைய தைலகாய்டில் photosystem 2 1ன்னு இருக்குது. இந்த photosystem 1க்குள்ளார குளோரோஃபில் ஏ இருக்கும். அது அதிகபட்சம் எந்த வேவ்லென்த் ஆஃப் லைட்டை அப்சார்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ டைமர் இஸ் ரன்னிங். வெரி குட். PS2க்கு 680. ஓகே, PS1க்கு 700 நானோமீட்டர் இஸ் த ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். பசங்களா வீடியோ லைக் பண்ணாதவங்க டூ லைக் த வீடியோ. இப்போ 3 இஸ் ரைட் ஆன்சரு. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கொஷின். நான் 10 கொஷின் முடிச்சுட்டு லீடர் போட்டு காட்டுறேன் சரியா. 18 ATP 12 NADPH2 இதை வச்சு கேள்வி கேட்கலான்னா எப்படி கேட்கலான்னு பாருங்கள். அப்போது how many ATP and NADPH2 are required for the synthesis of ஒரு molecule of glucose during Calvin cycle அப்படிங்கிறதான் கேள்வி. 2023 கேட்டிருக்காங்க. அப்போ கேல்வின் சைக்கிள் ஒரு வாட்டி சுற்றும் பொழுது எவ்வளோ ATP NADPH வரும் அப்படிங்கிறதான். ஸோ உங்களுக்கு அந்த கேல்வினில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் 2வது ஸ்டெப்பான ரிடக்ஷனில் உங்களுக்கு 2 ATP தேவைப்படும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் ஐ கேன் சே 2 NADPH2 தேவைப்படும். NADP ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் NADP, ரெஸ்பிரேஷன் சாப்டரில் NADH. ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் NADPH2 சொல்லலாம், இல்லை NADPHH+ சொல்லலாம். ரெஸ்பிரேஷன் சாப்டரில் NADHH+ சொல்லணும், அல்லது NADH2 சொல்லணும். அந்த P வராது, ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு P வரும், அதுக்கு வராது. அப்போது இது இப்போ கேல்வின் சைக்கிளுடைய 3வது ஸ்டெப்பான ரீஜென்ரேஷனில் ஒரு ATP யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரு சைக்கிளுக்கு ரிடக்ஷன் ஸ்டெப்பில் 2 ATP, ரீஜென்ரேஷன் ஸ்டெப்பில் ஒரு ATP, மொத்தம் 3. அப்போது 2வது ஸ்டெப்பான ரிடக்ஷனில் 2 NADPHH+ யூஸ் ஆகும். எங்கே? கேல்வின் சைக்கிளில் ஒரு டேர்னுக்கு. ஒரு டேர்னில் உங்களுக்கு குளுக்கோஸ்லாம் வராது, 6 டேர்ன் வரணும். ஓகே, ஸோ அப்போ பாருங்கள், ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் வரணும்னா 6 வாட்டி இந்த சைக்கிள் சுற்றணும். ஒரு வாட்டி சைக்கிள் சுற்றினா 3 ATP. அப்போ 6 வாட்டி சைக்கிள் சுற்றினா 3 × 6 18 ATP. ஓகே, ஒரு வாட்டி சைக்கிள் சுற்றும் போது 2 NADPHH+, 6 வாட்டி சுற்றுதுன்னா 6 × 2 12. அப்போது ஐ கேன் சே 18 ATP, 12 NADPH2 சொல்லலாம், அல்லது NADPHH+ சொல்லலாம். புரியுதா? அப்போ 3 இஸ் ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. ஆக்சலோஸ்டிக் ஆசிட் இதை வச்சு கேள்வி கேட்குறோன்னா எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். 2021 கொஷின். ஸோ த ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் CO2 ஃபிக்சேஷன் இன் சொர்க்கம். சொர்க்கம்னா ஹெவன் இல்லை, சொர்க்கம்ங்கிறது ஒரு பிளான்ட்டு, ரைட்? ஸோ அந்த C4 பிளான்ட் சொர்க்கம். C4 பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் CO2 ஃபிக்சேஷன் எது? சக்ஸ்னிக் ஆசிடு, ஃபாஸ்போகிளிசரிக் ஆசிடு, பைருவிக் ஆசிடு, ஆக்சலோஸ்டிக் ஆசிடு. ஏவா, பியா, சியா, டியா? சேட்டில் ஆன்சர் போடுங்க. ஓகே, நம்பர் போடாதீங்க, ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ABCD போட்டால் தான் நம்ம சாஃப்ட்வேர் வந்து எடுத்துக்கும். அப்போ பாருங்கள், நமக்கு C4 பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன ஆகும்? ஃபாஸ்போயினால் பைருவேட் அப்படின்னு ஒரு 3 கார்பன் காம்பவுண்டும், ஓகே, கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு ஒரு கார்பன் காம்பவுண்டும் சேர்ந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் அப்படின்ற 4 கார்பன் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் ஆகும். அப்போது இந்த 4 கார்பன் காம்பவுண்ட் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் இன் C4 பிளான்ட்டு. சொர்க்கம்ங்கிறது C4 பிளான்ட்டு, இதில் C4 சைக்கிள் நடக்கும், ரைட்டா? ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன? அது D இஸ் த ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. எத்திலின் இதை வச்சு கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்கலான்னு பாருங்கோ. உங்களுக்கு 2023 கொஷின். விச் ஹார்மோன் ப்ரமோட்ஸ் இன்டர்னோடு ஆர் பெட்டியோல் எலாங்கேஷன் இன் டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்டு? ஸோ கடலில் வாட்ரு டீப்பில் ரைஸ் பிளான்ட் இருக்குது. அதில் அந்த இலையோட காம்போ அல்லது அந்த இன்டர்னோடு, அந்த ஸ்டெம்முடைய இன்டர்னோடு எலாங்கேஷன் ஆகிறதுக்கு ஒரு பிளான்ட் ஹார்மோன் ஹெல்ப் பண்ணும். அது எது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ வாட்டரோட டீப்பில் இது இருக்கிறதுனால இந்த பெட்டியோல் இன்டர்னோடெலாம் எலாங்கேஜ் ஆச்சுன்னா அந்த வாட்டர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நிற்கும் அந்த ரைஸ் வாட்டர் பிளான்ட்டு, ஐ மீன்
வாட்டர் ரைஸ் பிளான்ட்டு, டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்டு வெளியே வந்து நிற்கும். அப்படி வெளியே வந்து நிற்குதுன்னா கொஞ்சம் வாட்டரை விட்டு வெளியே எப்படி ஹைட் ஆயிடுச்சுன்னா வாட்டரை விட்டு வெளியே வருதில்ல, அப்படி வெளியே வந்துச்சுன்னா அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது யார் அப்படின்னா ஐ கேன் சே எத்திலின் இஸ் த ரைட் ஆன்சரு. ஓகே, ஸோ அப்போது லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கொஷின். ஃபோட்டோட்ரோபிசம் இதை வச்சு கொஷின் கேட்குறோன்னா எப்படி கேட்கலான்னு பாருங்கள். 2023 கொஷின். phenomenon which is influenced by auxin and also play a major role in its discovery. அப்போ ஆக்சினை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபெனாமினன் ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது யார், அது எந்த ஃபெனாமினன்? ஃபோட்டோட்ரோபிசம், ரூட் இனிஷியேஷன், கிராவிடோபிசம், கிராவிட்ரோபிசம், ஏபிக்கல் டாமினன்ஸு. ஸோ வெரி குட். உங்களுக்கு ஆக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் ஃபோட்டோட்ரோபிசம் தான். ஏன்னா லைட் அடித்து பார்த்தாங்க, அந்த லைட் இருக்க டேரக்ஷனுக்கு அந்த கோலியோப்டைல் பெண்ட் ஆச்சு. இப்போ பார்த்தா அந்த லைட் அடிக்கிற டேரக்ஷனுக்கு இந்த ஆப்போசிட் சைடில், அந்த கோலியோப்டைலுடைய ஆப்போசிட் சைடில் ஆக்சின் நிறையா இருந்திருக்கு. அது அங்கே இருக்க செல்லை எலாங்கேட் பண்ண வச்சிருக்கு. ஸோ அதனால தான் கோலியோப்டைல் இந்த சைடு பெண்ட் ஆயிருக்கு. லைட் இருக்க டேரக்ஷன் க்ரோ ஆகிற மாதிரி. ஓகே, ட்ரோபிக் அப்படின்னா க்ரோத் நியூட்ரிஷன் சொல்லலாம். லைட் இருக்க டேரக்ஷன் க்ரோ ஆகிறதுக்கு காரணம் ஆக்சின் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபோட்டோட்ரோபிசம் ஃபினாமினனை கண்டுபிடிக்கும் போது அல்லது அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது படிக்கும்போது ஆக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரிகிறது என்று நினைக்கிறேன். லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. ஓகே, ஸோ ஃபாஸ்போயினால் பைருவேட்டு பிஇபி இதை வச்சு கேள்வி கேட்குறோன்னா எப்படி கேட்கலான்னு பாருங்கள். 2019 Hatch-Lack pathway the primary CO2 acceptor is. ஸோ C4 சைக்கிளுக்கு C4 pathwayக்கு இன்னொரு பேர் தான் Hatch-Lack pathway. அதில் primary CO2 acceptor யார்? ஓகே, உங்களுக்கு C3 சைக்கிளில் பிரைமரி CO2 அக்செப்டர் யாருன்னா RUBP. ஏன்னா 5 கார்பன் காம்பவுண்டான RUBPயும் CO2வும் சேரும். C4 பாத்வேக்கு யார் அப்படின்னா we call it phosphoenol pyruvate. அதுவும் CO2வும் சேர்ந்து ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் இன் C4. இது பிரைமரி CO2 அக்செப்டர் இன் C4 பாத்வே அல்லது C4 பிளான்ட்டு. ஓகே, புரியுதா? ஃபைனா? கிரேட். ஸோ அப்போ ஃபாஸ்போயினால் பைருவேட் இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். சரியா? அப்போது இந்த 10 கொஷினுக்கு லீடர் போர்டு பார்க்கலாம். சரியா? இது வந்து இந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் வருது. நம்ம 10 கொஷினுக்கு லீடர் போர்டு பார்க்கலாம். அபினேஷ், கவியரசன், ஸ்ரீதேவி, அஷிஃபா, தீப்ஸ், சுப்ரஜா, வனிதா, ரூஹி, சம்யுக்தா, ரஷிகா, கிஷோர், பரத்ராஜ், முகமது ஷைஃப், சத்யா, சிந்தா. வெரி குட், சூப்பர், கிரேட்டு. ஓகே, வெரி 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 குட். ஜஸ்ட் கிவ் மீ a second. சரி, இப்போ அடுத்த ரவுண்டுக்கு நம்ம திருப்பி போல் ஓப்பன் பண்ணலாம். திருப்பி ஃப்ரெஷ்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிப்போம். இப்போ இந்த ரவுண்டில் யார் டாப் 1 வரீங்க அல்லது டாப் 10 வரீங்கன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஹெல்தி காம்படிஷன் தான். சரியா? ரைட், நான் போல கிளியர் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த 10 கொஷனுக்கு யார் டாப் 10 வரீங்கன்ற பார்த்துடலாம். சரியா? ரவுண்ட் நம்பர் 2 ஸ்பாட் த மிஸ்டேக்கு. என்ன பண்ணணும், அந்த கொஷினில் மோஸ்ட்லி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். நீங்கள் எது கரெக்டு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு 4ல் 3 தப்பு இருக்கும், 1 கரெக்டாக இருக்கும். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? அல்லது 4ல் 3 கரெக்டாக இருக்கும், 1 தப்பாக இருக்கும். அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இது மாதிரி கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. ரைட், ஸோ அதுக்கு முன்னாடி இதை வாசிங்க. இதை ஏதோ ஒன்று தப்பு இருக்குது, அது என்னன்னு பாருங்கள். லைட் ரியாக்ஷன் Plastoquinone facilitates transfer of electron from cytochrome B6F to PS1. ரைட், இதை பாருங்கள். இதில் என்ன ஒன்று தப்பு இருக்குது, என்னன்னு கண்டுபிடிங்க. இப்போ இதை வச்சு கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்கலான்னு பாருங்கள். 2020 கேட்டிருக்காங்க. ரைட் ரியாக்ஷனில் Plastoquinone facilitate transfer of electron from. ஸோ Plastoquinone நான் சொன்னேன்ல, அது எங்கேருந்து எங்கே எலக்ட்ரானை டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதான் கொஷினு. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள், பார்த்துட்டு ஆன்சரை போடுங்க. இப்போ உங்களுக்கு தெலகாய்டு மெம்பரேனில் PS2 இருக்கும். அங்கேருந்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு எலக்ட்ரான் போகும். அங்கேருந்து பிளாஸ்டோக்யூனோனுக்கு போகும். அங்கேருந்து சைட்டோக்ரோம் B6F, அங்கேருந்து பிளாஸ்டோசைனின். அப்போ இதுதான் யார்? பிளாஸ்டோக்யூனோன். ஸோ அப்போ ஐ கேன் சே இந்த ஃபோட்டோ சிஸ்டம்லேருந்து பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் வழியாக எலக்ட்ரானை வாங்கிட்டு அந்த எலக்ட்ரானை இந்த சைட்டோக்ரோம் B6Fக்கு கொடுக்குது. யார்? இந்த பிளாஸ்டோக்யூனோன். இவர் தான் என்ன பண்ணுறாரு, இங்கேருந்து எலக்ட்ரானை இங்கே கொடுக்குறாரு. அப்போ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். புரியுதா? இப்போ நான் வரைஞ்ச டயக்ராம் புரிஞ்சுச்சா? இஸ் இட் கிளியர்? ரைட், சூப்பர், கிரேட். லெட்ஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. கேள்வி நம்பர் 2. இதில் இன்னொன்று தப்பு இருக்குது, என்னென்னு பாருங்கள்.
Phosphoenol pyruvate is the primary CO2 acceptor in C3. C3ல PEP primary CO2 acceptor பார்த்துக்கோங்க 2017 கொஸ்டின். அப்போ PEP வந்து பிரைமரி CO2 அக்செப்டார் இன் எதுல PEP பிரைமரி CO2 அக்செப்டார் C3 பிளான்ட் C4 பிளான்ட் C2 பிளான்ட் C3 அண்ட் C4 பிளான்ட். ஸோ ஏவா பியா சியா டியா சாட்ல ஆன்சர் போடுங்க. விபிஷ் நீங்கள் இந்த லீடர் போர்டில் வரணும்னா ABCD போடணும், 1 2 3 4 போடக்கூடாது. ஓகே, ஸோ நான் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பாஸ்போயினால் பைருவேட் வந்து ஒரு 3 கார்பன் காம்பவுண்டு. ஓகே, ஸோ அதுவும் CO2வும் சேருது அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலாஸ்டிக் ஆசிட் வரும். 4 கார்பன் காம்பவுண்டான ஆக்சலாஸ்டிக் ஆசிட் வரும். ஸோ இதில் எது ஐ மீன் எங்கே PEP பிரைமரி CO2 அக்செப்டார்னா C4 பிளான்ட்ல கரெக்டா? C3ல யாரு சேட்ல சொல்லுங்க. C3ல யாரு பிரைமரி CO2 அக்செப்டார் அப்படிங்கிறத சேட்ல சொல்லுங்க. நிறைய பேர் C3 போட்டு வச்சிருக்கீங்க, 43% C3 போட்டிருக்கீங்க செல்லங்களா. C3ல யாரு பிரைமரி CO2 அக்செப்டார் அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். ஓகே, C3ல யாரு பிரைமரி CO2 அக்செப்டார் சேட்ல போடுங்க. வெரி குட். RUBP தான் C3 பிளான்ஸ்ல பிரைமரி CO2 அக்செப்டார். RUBP 5 கார்பன், அதுவும் ஒரு கார்பன் இருக்க CO2 சேரும். C4ல பிரைமரி CO2 அக்செப்டார் வந்து யாரு PEP. ரைட்டா, புரியுதா? கிரேட். ஸோ பசங்களா புதுசாக ஜாயின் பண்ணுங்க, டூ லைக் த வீடியோ. ஸோ இப்போ இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது, என்னென்னு பாருங்க பார்க்கலாம். குளோரோபிளாஸ்டில் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் ஃபவுண்ட் இன் ஸ்ட்ரோமா. ஓகே, என்னமோ தப்பு இருக்குது, என்னென்னு பாருங்க. அப்போது 2016 கொஸ்டின், குளோரோபிளாஸ்டில் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான் ஆர் ஃபவுண்ட் இன் லூமன் ஆஃப் தைலகாய்டு, இன்ட்ருமெம்பரேன் ஸ்பேஸு, ஆண்டனா காம்ப்ளெக்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோமா. ஸோ ஏவா பியா சியா டியா சேட்டில் ஆன்சர் போடுங்க. இது குளோரோபிளாஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் தைலகாய்ட்ஸு இப்படி இருக்குது. அப்போது இந்த தைலகாய்டுடைய லூமனுக்குள்ளார அதிகமாக H+ இருக்கும். ஓகே, அண்ட் இந்த வெளியே இருக்கிற ஸ்ட்ரோமா இது என்னதுப்பா, இங்கே வெளியே இருக்கிற ஸ்பேஸு குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரோமா. ஸோ இந்த ஸ்ட்ரோமாவில் H+ புரோட்டானு கம்மியாக இருக்கும். ஓகே, H+ கம்மியாக இருக்கும், இந்த தைலகாய்டு லூமனுக்குள்ளே அதிகமாக இருக்கும். இதுதான் புரோட்டான் கிரேடியண்ட்டு. அப்போ இங்கே இருக்கிற புரோட்டான் லூமனுக்குள்ளே இருக்கிற புரோட்டான் ATP சிந்தேஸ் வழியாக அப்படி வெளியே வரும்போது தான் ATP உருவாகுது. ஸோ ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான் எங்கே இருக்குது, தைலகாய்டுடைய லூமனுக்குள்ளார. ஸோ அப்போது A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ இதுதான் அந்த இமேஜ். இந்த லூமனுக்குள்ளார தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான் இருக்கும். ஹோப் இது உங்களுக்கு புரிகிறது என்று நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கேள்வி. ஸோ இதில் என்ன ஒன்று தப்பு இருக்குது, என்னென்னு பாருங்கள். ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் தைலகாய்டு லூமன். ஸோ லைட்டை டிபெண்ட் பண்ணாத இண்டிபெண்ட் ரியாக்ஷன் தைலகாய்டு லூமனில் நடக்குமா? அப்போ அதான் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன் எங்கே நடக்கும் அப்படிங்கிறதா கொஸ்டின். 2015 கேட்டிருக்காங்க. ஸோ தைலகாய்டு லூமனா, ஃபோட்டோஸ்டம் 1ஆ, ஃபோட்டோஸ்டம் 2ஆ, இல்லை ஸ்ட்ரோமல் மேட்ரிக்ஸா அப்படிங்கிறதான் கேள்வி. ஓகே, ஸ்ட்ரோமாவை தான் அப்படி ஸ்ட்ரோமல் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. நல்லா தெளிவாக யோசிச்சு பாருங்கள். இது என்னது, குளோரோபிளாஸ்ட்டு. இந்த குளோரோபிளாஸ்டில் தைலகாய்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது ஸ்ட்ரோமா லேமலா, அதுக்கப்புறம் திருப்பி தைலகாய்ட்ஸு, இதெல்லாம் சேர்த்தா கிரானா. அப்போது இதுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்னா இந்த தைலகாய்டில் உங்களுக்கு லைட் டிபெண்ட் ரியாக்ஷன், லைட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ நடந்து ATP NADPH இந்த ஸ்ட்ரோமாவில் பாருங்கள், இந்த ஸ்ட்ரோமாவில் ரிலீஸ் ஆயிரும். இப்போ இந்த ஸ்ட்ரோமாவில் தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். டார்க் ரியாக்ஷனுக்கு பேர் தான் லைட் இண்டிபெண்ட் ரியாக்ஷன். புரியுதா? ஸ்ட்ரோமாவை ஸ்ட்ரோமா மேட்ரிக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் D will be the right answer. Can you understand? Very good. Let us go for அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி, oxidative phosphorylation is the formation of ATP by transfer of phosphate group from a substrate to ADP. இதில் என்ன ஒன்று தப்பு இருக்குது, என்ன தப்புன்றதை கண்டுபிடிங்க. அப்போது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2016 எது கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபார்மேஷன் ஆஃப் ATP by transfer of phosphate group from a substrate to ADP-யா, oxidation of phosphate group in ATP-யா, addition of phosphate group to ATP-யா, formation of ATP by energy release from electrons removed during substrate oxidation-ஆ? அப்போது நல்லா தெளிவாக யோசிச்சுக்கோங்க. ஆக்சிடேட்டிவ் அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆகுது, ஃபாஸ்போரிலேஷன் அப்போது ஃபாஸ்பேட் ஆட் ஆகுது. அப்போ எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, ஓகே, ஸோ வெரி குட். ஸோ ரொம்ப சிம்பிள், பேர்லேயே இருக்குது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் இல்லையா? ஸோ அப்போ ஆக்சிடேட்டிவ்னா என்ன, அது எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகணும். ஓகே, ஸோ பேசிக்காக உங்களுக்கு இந்த ஐ கேன் சே இந்த ஃபோட்டோ சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ ஐ கேன் சே எது சொல்லலாம், ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரிலேஷன் அப்படின்னா நமக்கு இதில் நடக்கும்ல எங்கள் ரெஸ்பிரேஷன் சாப்டரில் மைட்டோகாண்ட்ரியாவில், ரைட்டா?
ஸோ அங்கே வரதை நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரைலேஷன் சொல்லலாம். ஸோ அப்போ அங்கெல்லாம் பாருங்கள் காம்ப்ளெக்ஸ் 1லேருந்து எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸு 3க்கு போகும், காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும். அப்போ என்ன நடக்குது, எலக்ட்ரான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ ஒரு இடம் லாஸ் பண்ணுது, ஒரு விஷயம் எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது, இன்னொரு இது கெயின் பண்ணுது. ஸோ இப்படி எலக்ட்ரான் லாஸ் ஆகி கெயின் ஆகி லாஸ் ஆகி கெயின் ஆகிலாம் ஆகிட்டே இருக்கிறதுனால ஃபைனலாக உங்களுக்கு ப்ரோட்டான் கிரேடியன்ட் வருது, அதுக்கப்புறம் ஏடிபி வருது, ரைட்? இதை நம்ம ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரைலேஷன் சொல்கிறோம். ஓகே, அப்போது ஃபாஸ்போரைலேஷன்னா ஃபாஸ்பேட் ஆட் ஆகுறது. ஸோ ஆக்சிடேஷன் மூலமாக வர எலக்ட்ரான் லாஸ் ஆகிலாம் வர்றது மூலமாக ஒரு எனர்ஜி வரும், அது மூலமாக அவங்களுக்கு ஏடிபி வர்றது தான். அப்போது ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஒன்று. என்ன நடக்குது பாருங்கள், ஏடிபி ஃபார்ம் ஆகுது. அப்போது ஏடிபி எப்படி ஃபார்ம் ஆகிருக்கும், ஃபாஸ்போரைலேஷன் மூலமாக. ஆனால் அந்த ஃபாஸ்போரைலேஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், சப்ஸ்ட்ரேட்டை நீங்கள் ஆக்சிடைஸ் பண்ணுறீங்க. சப்ஸ்ட்ரேட்னா என்னது, இப்போ காம்ப்ளெக்ஸ் 1 அதை ஆக்சிடேஷன் பண்ணீங்க அப்படின்னா அதில் எலக்ட்ரான்னு லாஸ் ஆகும். அப்போ அந்த எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் 3க்கு போகும். நீங்கள் ரெஸ்பிரேஷன் சாப்டரில் அந்த மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கிற எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஸோ அப்படி எலக்ட்ரான்லாம் அப்படி லாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறதுனால ஒரு எனர்ஜி வரும், அந்த எனர்ஜியை வச்சு ஏடிபி உருவாகும். அப்போ இந்த எனர்ஜினா என்ன சொல்கிறாங்க, அந்த ப்ரோட்டான் கிரேடியன்ட் உருவாகும், அந்த ப்ரோட்டான் கிரேடியன்ட் உடையும் போது ஒரு எனர்ஜி வரும், அதை வச்சு ஏடிபி உருவாகுது அப்படிங்கிறது தான். உங்களுக்கு ஃபோட்டோசிந்தசிஸில் அது வந்து சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரைலேஷன், ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரைலேஷன் அப்படின்னு படிப்பீங்க. இது ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரைலேஷன். சரியா? புரியுதா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சரு. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இஸ் கேட்டபாலிக். அப்போ இதில் என்னொன்று தப்பு இருக்குது, என்னென்னு பாருங்கள். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து அப்ராப்ரியேட்லி டேர்ம்ட் ஆஸ். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை என்னென்னு சொல்லலாம், கெட்டபாலிக், பேரபாலிக், ஆம்பிபாலிக், அனபாலிக், ரைட்? ஸோ கெட்டபாலிக் அப்படின்னா பிரேக் பண்ணுறது, அனபாலிக்னா ஃபார்ம் பண்ணுறது, ஆம்பிபாலிக் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன மாதிரியான பாத்வே? வெரி குட். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து ரெண்டுமே, இதில் பிரேக் டவுனும் ஆகும், ஃபார்மேஷனும் ஆகும். பிரேக் டவுன்னா கேட்டபாலிக்கு, ஃபார்மேஷன்னா அனபாலிக்கு, ரெண்டும் சேர்ந்தது ஆம்பிபாலிக்கு. புரிஞ்சுச்சா? இப்போ குளுக்கோஸ் உடச்சா பைருவிக் ஆசிட், திருப்பி உங்களுக்கு குளுக்கோஸ் தேவைப்படுதுன்னா பைருவிக் ஆசிட்லேருந்து குளுக்கோஸை உற்பத்தி பண்ணிக்கலாம். ரெஸ்பிரேஷன் அப்படி தான் நடக்கும். ஆம்பிபாலிக் இஸ் த ரைட் ஆன்சர். கேட்டபாலிசமும் நடக்கும், அனபாலிசமும் நடக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. அப்போ சைட்டோகைனின் ஹார்மோன் இஸ் யூஸ்டு டு இன்டியூஸ் இமீடியட் ஸ்டொமேட்டல் க்ளோஷர் இன் லீவ்ஸ். அப்போ இதில் இன்னொன்று தப்பு இருக்குது, என்னன்னு கண்டுபிடிங்க. 2022 கேட்ட கொஸ்டினை பாருங்க. விச் ஹார்மோன் இஸ் யூஸ்டு டு இன்டியூஸ் இமீடியட் ஸ்டொமேட்டல் க்ளோஷர் இன் லீவ்ஸ்? இலையில அந்த ஓட்டையாக இருக்கும்ல ஸ்டொமேட்டா, இலையில ஸ்டொமேட்டோ ஓட்டை இருக்கும்ல, அந்த ஸ்டொமேட்டோ ஓட்டையை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த 4த்தில் ஏதோ ஒன்று ஸ்டிமுலேட் பண்ணும். அது எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ சைட்டோகைனின், ஜிபர்லின், அப்சிசிக் ஆசிட், ஆக்சின், யார் இலையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டொமேட்டோ ஓட்டையை இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணி விடுவா? ஓகே, வெரி குட். ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான அப்சிசிக் ஆசிட் தான். அப்போது செடியில் தண்ணி போதுமான அளவுக்கு இல்லை, அப்புறம் வெளியேயும் ட்ரையாக இருக்குது, வெளியே தண்ணியே இல்லை. இப்போ ஸ்டொமேட்டோ ஓப்பனில் இருந்தால் டிரான்ஸ்பிரேஷன் ஆகி வாட்டர் லாஸ் ஆகி அந்த பிளான்ட்டுக்கு தான் பிரச்சனை. ஸோ வெளியே தண்ணி இல்லைடா, பிளான்ட்டில் அந்த ஸ்டொமேட்டோவில் லீஃபில் இருக்க ஸ்டொமேட்டோ ஓட்டையை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு ஏபிஏ அப்சிசிக் ஆசிட் சொல்லும். ஸோ அந்த ஸ்டொமேட்டோ ஓட்டை க்ளோஸ் ஆயிரும். புரியுதா? அதனால தான் இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். சி இஸ் ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரிகிறது என்று நினைக்கிறேன். அடுத்தது பாருங்கள், ஆக்சின் இஸ் அடினைன் டெரிவேட்டிவ் க்ரோத் ரெகுலேட்டர். இதில் என்ன ஒன்று தப்பு இருக்குது, என்ன தப்புன்னு கண்டுபிடிங்க. ஓகே, ஃபைன். ஆக்சின் வந்து இந்த ஐ கேன் சே நிறைய விஷயத்த பண்ணோம். பார்த்தினோகார்பியை ஸ்டிமுலேட் பண்ணோம் டொமேட்டோஸில். ஓகே, கோஹன். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரோத் ரெகுலேட்டர் வந்து அடினைன் டெரிவேட்டிவ். ஸோ அடினைன் அப்படிங்கிறது ஒரு நைட்ரோஜனஸ் ஸ்பேஸ் இல்லையா, அதுலேருந்து டிரைவ் ஆகி வந்தது இந்த 4த்தில் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஆக்சின், எத்திலின், சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட். ஓகே, டேரக்ட் என்சிஆர்டி. இந்த கைனட்டின் அப்படிங்கிறது தான் ரைட் ஆன்சர். N6 ஃபுர்ஃபுரைல் அமினோ பியூரைன் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குதா? அதாவது கைனட்டினோட ஒரு கேட்டகரி சைட்டோகைனின், அதாவது இப்படி சொல்லணும், சைட்டோகைனினோட ஒரு கேட்டகரி தான் கைனட்டின். ஸோ சைட்டோகைனின் பிளான்ட் ஹார்மோனே அடினைன்லேருந்து டிரைவ் ஆகிறது தான். ஒரு எக்ஸாம்பிள் கைனட்டின். அதுக்கு கைனட்டினுக்கான ஃபார்முலா என்ன? N6 ஃபுர்ஃபுரைல் அமினோ பியூரைன். புரியுதா? ஓகே, ஃபைன்.
ஸோ நீங்கள் இந்த ஒவ்வொரு பிளான்ட் ஹார்மோனுமே என்சிஆர்டியில் எங்கெங்கேருந்து டிரைவ் ஆகுது அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? அதான் ஞாபகம் இருக்குதா? ஸோ அந்த கேட்டகரியில் பார்த்தா சைட்டோகைனின் வந்து அடினைன்ற நைட்ரஜனஸ் பேஸ்லேருந்து டிரைவ் ஆகுறது. சரியா? அப்போ சி இஸ் ரைட் ஆன்சரு. அப்போ அடுத்தது பாருங்கள், C4 ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் photosynthesis than C3 due to high leaf area. இதில் என்ன ஒன்று தப்பு இருக்குது, அது என்ன தப்புன்னு பாருங்கள். இப்போ கொஷினை பார்க்கலாம். C4 are more efficient in photosynthesis than C3. எதனால? ஹை லீஃப் ஏரியா இருக்கிறதுனாலயா, நிறைய குளோரோபிளாஸ்ட் வந்து லீஃப் செல்ஸில் இருக்கிறதுனாலயா, தின் கியூட்டிக்கல் இருக்கிறதுனாலயா, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கம்மியாக இருக்கிறதுனாலயா? எதனால C4 வந்து C3யை விட ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்குது ஃபோட்டோ சிந்தசிஸில்? ஓகே, ஸோ நல்லா தெளிவாக யோசிங்க. டைமர் இஸ் ரன்னிங். வெரி குட். ஸோ மெஜாரிட்டி கெஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு சிலருக்கு தெரியல. ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட் விஷயம் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது தான். ஆனால் இங்கே ஆப்ஷன் வந்து லோயர் ரேட் ஆஃப் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. ஸோ லோயர் ரேட்டு அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ரைட்? ஸோ நமக்கு மெயினாக C4ல் ஓகே லீவ் செல்ஸில் குளோரோபிளாஸ்ட் நிறையா இருக்கும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது தான். ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது இதில் நடக்கவே நடக்காது. ஓகே, பட் ஆனால் இங்கே நமக்கு பியும் டியும் ரெண்டுமே மேக் சென்ஸ், ரெண்டுமே இன்னும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் லெட் மீ செக் த கீ. சரியா? லெட் மீ செக் த கீ. ஜஸ்ட் கிவ் மீ a செகண்ட். ஓகே, எனக்கு எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்கன்னா ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் மட்டும் கொடுங்க. சரியா? ஜஸ்ட் கிவ் மீ 30 செகண்ட்ஸு. ஓகே, C4 ஆர் மோர் எஃபிஷியன்ட் இன் photosynthesis than C3 plants due to, இல்லையா? ஃபைன். ஸோ லெட்ஸ் see என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை மட்டும் நான் செக் பண்ணிடுறேன். ஓகேவா? யா, பி அண்ட் டி மேக் சென்ஸு. பட் ஆனால் இதில் இட் சீம்ஸ் இதில் எரர் இருக்குன்ற மாதிரி. ஐ மீன் இந்த கீழே ஜஸ்ட் கிவ் மீ 30 செகண்ட்ஸ் மட்டும். ஓகே, ஆமாம், C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. ஓகே, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஸோ ஏன் C3யை விட C4 எஃபிஷியன்ட்னா ஃபஸ்ட் விஷயம் யா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. குணா கரோலின் டெய்லி வந்து இதே கேட்குறீங்களே மேம், கிளாஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஆமாம். ஓகே, சரி, அதான் இது there is a error here. Okay, there is a error here. 6 PM குணா கரோலின். சரியா? 6 PM. என்ன மேட்டர் அப்படின்னா C4ல் இது ஒரு கைண்ட் ஆஃப் ரீசன் தான். பட் மோர் ஆப்ட் ரீசன். ரைட்டா? மோர் ஆப்ட் ரீசன் எதுன்னு அப்படின்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வச்சு தான் சொல்லணும். ஓகே, ஸோ உங்களுக்கு C4ல் மீசோஃபில் செல்ஸு, பண்டல் ஷீட் செல்ஸ்லாம் இருக்கும். ரைட்? ஸோ அந்த செல்ஸுக்குள்ளே குளோரோபிளாஸ்டில் தான், அதுவும் பண்டில் ஷீட் செல்லோட ஓகே குளோரோபிளாஸ்டுக்குள்ளே உங்களுக்கு கேலின் சைக்கிளாக நடக்குது C4 பொறுத்த வரைக்கும். ஃபைன். ஓகே, பட் ஆனால் மெயின் ரீசன் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தான். ஸோ இந்த கீழே மட்டும் ஒரு எரர் இருக்குது, அது நோட் பண்ணிக்கலாம். இது என்ன ரவுண்டு? ரவுண்ட் நம்பர் 2 இல்லையா? கரெக்டாக ரவுண்ட் நம்பர் 2ல் நமக்கு இந்த 10th கொஷினில் எரர் இருக்குது. நான் இந்த நோட்ஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணும்போது மாற்றிடுறேன். ரைட்டா? ஸோ டி தான் ஆன்சரு. ஏன் ஆன்சர் அப்படின்னா C3யை கம்பேர் பண்ணும்போது C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. இந்த ஆப்ஷனில் மோஸ்ட் அப்ராப்ரியேட் வந்து டி அப்படின்னு வரும். சரியா? நம்ம கவியரசன் சொல்கிற மாதிரி ஒரு சில ரவுண்ட் 2ல் எத்தனாவது 8th கொஷின். ஓகே, இதில் கீழே எரர் இருக்குது, நான் அதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நோட்ஸில் போடுவேன். இப்போ பாருங்கள், C4 ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். காரணம் அதில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் கிடையாது. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுங்கிறது ஒரு வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ்ஸு. அப்போ நம்ம ஃபோட்டோசிந்தசிஸில் கஷ்டப்பட்டு ரைட் CO2வை என்ன பண்ணுறோம்? ஃபிக்ஸேஷன் பண்ணி வைக்கிறோம். காற்றுல இருந்த CO2வை ஃபிக்ஸ் பண்ணி குளுக்கோஸாக மாற்றுறோம். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆச்சுன்னா என்னது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த CO2 ஃபிக்ஸேஷனுக்கு பதிலாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் வேஸ்ட்டாக. இப்போ இது ஒரு வேஸ்டபுள் ப்ராசஸ்ஸு. இப்படி CO2 ரிலீஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் எஃபிஷியன்சி குறையும். புரியுதா உங்களுக்கு? ஸோ C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. அப்படி ஒரு சில C4ல் நடக்குதுனாலுமே C3யை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப 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 லோ. ஓகே,
ஸோ அதனால் இந்த கொஷினுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட் வந்து டி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஃபைன், டி இஸ் ரைட் ஆன்சர். கீழே எரர் இருக்குது, அதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்களா? ஃபைன், உங்களுக்கு நான் நோட்ஸ் அப்லோட் பண்ணும்போது அதை நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு போட்டுருவேன். ஓகே ஃபைன், புரியுது தானே? இஸ் இட் கிளியர்? இது புரிஞ்சிச்சுன்னா சிஎல் போடுங்க. ஓகே, புரிந்தது என்றால் சேட்டில் சிஎல் போடுங்க. அப்போ டி இஸ் ரைட் ஆன்சரு. ஓகே, லெட் இஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. ஸ்ட்ரோமா இந்த குளோரோபிளாஸ்ட் ஃபார் ஹையர் பிளான்ஸு கண்டைன் லைட் டிபெண்ட் ரியாக்ஷன் என்சைம்ஸ். இதில் ஏதோ ஒன்று தப்பு இருக்குது. என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரோமா இந்த குளோரோபிளாஸ்ட் ஃபார் ஹையர் பிளான்ஸு கண்டைன், குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரோமாவில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. போன கொஷின் வந்து 8th இல்லை 9th கொஷின். சரியா? அதை நான் கீழே வந்து போடும்போது கீழேனா ஆன்சர் கீழே சேஞ்ச் பண்ணிட்டு நோட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். சரியா? ஸோ குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரோமாவில் லைட்டு இண்டிபெண்ட் ரியாக்ஷன் நடக்கும், டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ அதுக்கு தேவையான என்சைம்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக? அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ளே இருக்கக்கூடிய தைலகாய்டுக்குள்ளார தான் லைட் டிபெண்ட் லைட் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? ஸ்ட்ரோமாவில் லைட் இண்டிபெண்ட் நடக்கும், டார்க் ரியாக்ஷன். ஸோ அப்போ அதுக்கு தேவையான என்சைம்ஸ் தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அப்போ இந்த ரவுண்டு முடிஞ்சிருச்சு. என்ன முடிஞ்சிருச்சு? ரவுண்டு முடிஞ்சிருச்சு. லீடர் போர்டை பார்த்துடலாமா? ஓகே, இந்த ரவுண்டுக்கும் அபினேஷ் தான் இஸ் த ஃபாஸ்டஸ்ட்டு. இல்லைப்பா, இது வந்து 2 ரவுண்டையும் சேர்த்து தான் போடுது. ஆமாம், நான் நினச்சேன் இந்த லீடர் போர்டை எண்ட் பண்ணிவிட்டு காமிச்சா இந்த 2வது ரவுண்டில் யார் டாப் 10 காட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது ரவுண்டு 1ஐயும் சேர்த்து தான் காட்டுது. ரைட்? ஸோ அதனால் அவங்களே தான் திருப்பி இருக்காங்க. ஓகே, இல்லை மாறி இருக்குது, லைட்டாக மாறி இருக்குது. பரவாயில்ல. சி அபினேஷ், கவியரசன், வனிதா, சம்யுக்தா, சுப்ரஜா, தீப்ஸ், ஸ்ரீதேவி, சிந்தா, அஷிஃபா, முகமது ஷைஃப், ரூஹி, மனோ கேமிங், கிஷோர், ராசிகா, ஜெயசூர்யா. இது 2 ரவுண்டையும் சேர்த்து தான் போட்டிருக்கு. பட் பரவாயில்ல. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, அடுத்த கேள்விக்கு போய்விடலாம். ஜஸ்ட் கிவ் மீ 10 செகண்ட். ஓகே ஓகே ஸோ என்ன மேட்ருனா, நம்ம ஃப்ரீ மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் உங்கள் கோச்சிங் சென்டர்ஸில் எழுதலாம், இல்லை நம்ம Xylem சென்டரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கனாலும் மாக் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஓகே, மாக் டெஸ்ட் எழுதுவீங்க. அதனால நம்ம ஒரு சில பசங்களுக்கு அல்லது நம்மக்கிட்ட எந்த கோர்ஸுமே ஜாயின் பண்ணாத பசங்களுக்கு அல்லது நம்மக்கிட்ட ஜாயின் பண்ண பசங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆஃப்லைனில் மாக் டெஸ்ட் வைக்கிறோம். அதோடைய சிலபஸ் வந்து ஃபுல் போர்ஷன்ஸ் தான். சரிங்களா? அப்போது என்னைக்கு சார்னா ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் வரும். ஏன்னா இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்புறமா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த கூகுள் ஃபார்மில் உங்களுடைய பேர் நம்பர்லாம் போட்டுட்டு எந்த சென்டருக்கு வரீங்கன்னு ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க அல்லது இத்தனை பேர் வராங்கன்ற எங்களுக்கு கவுண்ட் கிடைச்சா அங்கே ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறது. சரிங்களா? அண்ட் கோயம்புத்தூரில் நம்மளுடைய Xylem ஹைப்ரிட் கேம்பஸில் நடக்கும், விவேகானந்தா ரோடு, ராம்நகர், காந்திபுரமில். அப்போது அதுக்கான லொக்கேஷன் வேணும்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ரைட்? திருச்சியில் நமக்கு சென்டர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாக முடிஞ்சிடும். திருச்சியில் இப்போது எங்கே வைக்கிறோன்னா ஒரு ஸ்கூலில், ராஜாஜி வித்யாலயாவில். அதுக்கான லொக்கேஷன் வேணும்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அண்ட் திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரம் அப்படின்ற ஸ்கூலில் இந்த டெஸ்ட் நடக்குது அல்லது இந்த மாக் டெஸ்ட் நடக்குது. அதுக்கான லொக்கேஷனுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. ஸோ மாக் டெஸ்ட் எழுதுங்க. மாக் டெஸ்ட் எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவர் பேர் என்ன? தட் கை பிரபஞ்சன் வந்து 50 மாக் டெஸ்ட் வந்து எழுதியிருக்கிறாரு நீட் எக்ஸாம் முன்னாடி. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ எழுதுங்க. சரியா? சூப்பர், கிரேட். லெட் அஸ் கோ ஃபார் ரவுண்ட் நம்பர் 3. சால்வ் பிஃபோர் மீ. ஸோ இதுக்கு 45 செகண்ட்ஸ் வரும். ஒரு நிமிடம். ஓகே 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 ஜஸ்ட் 10 செகண்ட்ஸு. போலுக்கு என்னமோ ஆயிடுச்சு. சரி, இதுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வரும்? 45 செகண்ட்ஸ் வரும். 45. கொஸ்டின் நம்பர் 1, 2023 கேட்கப்பட்ட கேள்வி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் நாட் கரெக்ட். சரியா? அப்போ இதில் ஒன்று மட்டும் தப்பு, அது எதுன்னு கண்டுபிடிங்க. ஃபேஸ் ஆஃப் செல் எலாங்கேஷன் ஆஃப் பிளான்ட் செல் இஸ் கேரக்டரைஸ்ட் பை இன்க்ரீஸ் வேக்யூலேஷன். ஸோ செல் எலாங்கேஷன் ஃபேஸில் இருக்குது. ஓகே, ஒரு பர்டிகுலர் செல் அப்படின்னா அங்கே வேக்யூல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? செல் மெரிசமேட்டிக் ஃபேஸில் இருக்குது அப்படின்னா அதில் பிளாஸ்மோடெஸ்மேட்டா கனெக்ஷன் அதிகமாக இருக்குமா? பிளான்ட் growth வந்து ஜென்ரலாக நீங்கள் டிட்டர்மைன் பண்ணலாம், இவ்வளோ வளரும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணலாமா?
அடுத்து பிளான் growth நீங்கள் மெஷர் பண்ணலாமா சரியா. ஸோ ஏபிசிடியில் ஒன்று மட்டும் தப்பு இன்கரெக்டு, அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஏவா பியா சியா டியா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே, ஸோ வெரி குட். பிளான் growth நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியாது, மெஷர் பண்ணலாம். ஆனால் இவ்வளோ தான் வளரும்னு நீங்கள் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஏன்னா அது அளவுக்கு அதிகமாக அன்லிமிட்டடாக இன்டிடெர்மினேட்டாக க்ரோ ஆகிக்கிட்டே தான் இருக்கும் சரியா. ஸோ லெட் அஸ் கோ ஃபார் கேள்வி நம்பர் 2. ஸோ 2024 கேட்கப்பட்ட கேள்வி, ஐடென்டிஃபை த ஸ்டெப்ஸ் இன் டிசிஏ சைக்கிள், ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன், விச் டஸ் நாட் இன்வால்வ் ஆக்சிடேஷன் ஆஃப் சப்ஸ்ட்ரேட். அப்போ டிசிஏ சைக்கிளில் நிறைய ஸ்டெப்ஸ் வரும் இல்லையா. அப்போ அதில் ஒரு 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. இந்த 4ல் ஏதோ ஒரு ஸ்டெப்பில் மட்டும் ஆக்சிடேஷன் நடக்கலை. புரியுதா? இந்த 4 ஸ்டெப்பில் ஒரு ஸ்டெப்பில் மட்டும் ஆக்சிடேஷன் நடக்கலை. அப்போது அது எந்த ஸ்டெப்பு அப்படிங்கிறதான் கேள்வி சரியா. 2024 கேட்டிருக்காங்க, செம்ம கொஷின். ஓகே, ஒரு இடத்துல மட்டும் ஆக்சிடேஷன் நடக்கலை, அது எந்த இடம் என்பது தான் கேள்வி. ஓகே, இந்த சைக்கிள் எப்படி படிக்கிறதுனா அர்த்தி நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எண்டிங் பாயிண்ட் என்னன்னு தெரியணும். ஸோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் படிக்கணும்னாலே ஸ்டார்டிங் சப்ஸ்ட்ரேட் என்ன எண்டிங் ப்ராடக்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சிடணும். அப்போது இதுக்கு இடையில இது வந்தால் தான் இந்த ப்ராடக்ட் வரும் அப்படிங்கிறத நீங்கள் படித்தாச்சு அப்படின்னா அது மனசில் பதிஞ்சிடும். ஒரு 3 to 4 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும் சரியா. ஸோ எதில் வந்து ஆக்சிடேஷனே ஆகாது அப்படின்னா இதில் தான். இங்கே பாருங்கள், இந்த சைக்கிள் கூட அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு சக்சனிக் மேலிக் வரும்போது, இந்த சக்சனிக்லேருந்து இங்கே மேலிக்லாம் வரும்போது ஆக்சிடேஷன் ஆகும். எப்படி சொல்கிறேன் பாருங்கள், சக்சனிக்லேருந்து மேலிக் வரதுக்கு முன்னாடி ஃபியூமேரிக் வரும். ஸோ சக்சனிக்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுறோம் ரைட். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம், ப்ரோட்டானை ரிமூவ் பண்ணுறோம். அப்போது எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறது தான் ஆக்சிடேஷன். ஸோ சக்சனிக்கில் ஆக்சிடேஷன் ஆகிட்டு FADH2 வருது பாருங்கள். அப்போது சாதாரண FAD எப்படி FADH2 மாறிச்சு, எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணியிருக்கு. யாருக்கிட்ட இருந்து? சக்சனிக்கில் இருந்து. இப்போ சக்சனிக் எலக்ட்ரானை கொடுத்துருக்கு, லாஸ் ஆகிருக்கு, அப்போ ஆக்சிடேஷன் ஆகிருக்கு ரைட். அடுத்து சக்சனியல் கோயிலேருந்து சக்சனிக் வரும்போது, ஓகே, சக்சனியல் கோயிலேருந்து சக்சனிக் வரும்போது உங்களுக்கு ஆக்சிடேஷன்லாம் ஆகலை. ஓகே, ஜஸ்ட்டு கோஎன்சைம் ஏ போயிடுச்சு, GTP வரும், GTPலேருந்து ATP வரும். அப்போது ஐசோசிட்ரிக்லேருந்து ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரிக் வரும்போது பாருங்கள், ஐசோசிட்ரிக்லேருந்து ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரிக் ஆகும்போது ஆக்சிடேஷன் ஆயிருக்கு. எப்படின்னா இந்த ஐசோசிட்ரிக்லேருந்து எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருக்கு, அந்த எலக்ட்ரான் NAD+க்கு போயிருக்கு. ஸோ அப்போ NAD+ என்னவா மாறி இருக்கு, NADH+H+ஆக மாறி இருக்கு. ஸோ இது எலக்ட்ரானை கொடுத்துக்குதுன்னா ஆக்சிடேஷன். புரியுதா? NAD+ எப்பயுமே எலக்ட்ரானை வாங்கும்போது H+ புரோட்டானையும் வாங்கிக்கும் ரைட். அடுத்து மேலிக் ஆசிட்லேருந்து ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் வரும்போது பாருங்கள், மேலிக்லேருந்து ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் வரும்போதும் ஒரு NADH+H+ ஃபார்ம் ஆகிருக்குது. அப்போனா என்ன அர்த்தம், இந்த மேலிக்லேருந்து எலக்ட்ரானு ரிசீவ் ஆகிருக்கு. யார் ரிசீவ் பண்ணியிருக்கா? NAD+ ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலிக்லேருந்து NAD+ எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணிவிட்டு NADH+ஆக மாறி இருக்கிறாங்க சரிங்களா. ஓகே, என்சைம்ஸ் வந்து NCERTல இருக்கிற என்சைம்ஸை படித்தா போதும். ஸோ ஸ்டேட் போர்ட்ஸில் வந்து ஒவ்வொன்றுக்கும் என்சைம் கொடுத்துருப்பாங்க. NCERTல ஒரு சிலருக்கு தான் என்சைம் கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் படித்தா இட் இஸ் மோர் தேன் இனஃப். ஏன்னா கொஷின்ஸ் வில் கம் ஃப்ரம் ஹியர் ஒன்லி, யூனோ NCERT பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ யூ நோட் திஸ் திங், அது ஒரு சில முக்கியமான என்சைம்ஸ் தான் வரும் சரியா. புரிஞ்சாலாம் இருக்கும். ஸோ அப்போ இங்கே மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஆகலை, ஏன்னா அங்கே ATP அதெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு, அங்கே ஆக்சிடேஷன் தேவையில்லை சரிங்களா. ஸோ அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சரு. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. ஸோ ஹவு மெனி டைம்ஸு டீகார்பாக்சிலேஷன், இங்கே உங்களுக்கு டைமர் ஓடுது, ஹவு மெனி டைம்ஸு டீகார்பாக்சிலேஷன் அக்கர்ஸு டியூரிங் ஈச் TCA சைக்கிள். ஓகே, சேட்டில் ஆன்சர் ஏவா பியா சியா டியா போடுங்க. ஒவ்வொரு TCA சைக்கிளில் டீகார்பாக்சிலேஷன் எத்தனை மணி நடக்கும்? CO2-வை ரிமூவ் பண்ணுறது தான் டீகார்பாக்சிலேஷன். அப்போது பாருங்கள், நீங்கள் TCA சைக்கிளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். ஸோ குளுக்கோஸ் 6 கார்பன் இருக்குது, அது 3 கார்பன் பைருவிக் ஆசிடாக மாறுது. அப்போது அது 2 கார்பன் இருக்கக்கூடிய அசிட்டைல் கோஏவாக மாறுது கரெக்டாக. இப்போ இந்த 2 கார்பன் அசிட்டைல் கோயே யாரோட சேருது? 4 கார்பன் இருக்கக்கூடிய ஆக்சோலாஸ்டிக் ஆசிடோடு சேருது ரைட். ஸோ இதுக்கப்புறம் தான் TCA சைக்கிளுக்கு போகும். ஸோ TCA சைக்கிளில் என்ன ஆயிரும்? ஓகே, TCA சைக்கிளில் இந்த 2 கார்பனில் இருக்க CO2வும் ரிலீஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள், இதில் 2 கார்பன் CO2 இருக்குது, 2 கார்பன் இருக்குன்னா அது 2 CO2-வாக ரிலீஸ் ஆயிரும். அப்போது இந்த சைக்கிளை கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போது இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், தோ இந்த இடத்துல ஆக்சுவலி NCERTல ஐசோசிட்ரிக் இருக்காது, பட் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சிட்ரிக் அல்லது ஐசோசிட்ரிக்லேருந்து ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரிக் வருதுல்ல,
அங்கேருந்து ஒரு CO2 லாஸ் ஆகும், டீகார்பாக்சிலேஷன் ஆகும். திருப்பி ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக்ல இருந்து சக்சினி கோயே வருதுல்ல, சக்சினைல் கோயே, அங்கே ஒரு CO2 லாஸ் ஆகும். இப்போ 2 இடத்துல CO2 லாஸ் ஆகுது. இதுதான் என்னது, டீகார்பாக்சிலேஷன். ஸோ அப்போ டி இஸ் ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? இப்போ நான் முன்னாடி வரைஞ்சது புரிஞ்சுச்சா? 6 கார்பன் குளுக்கோஸ்லேருந்து 3 கார்பன் பைருவிக்கிட்டு வருது. என்னது, பைருவிக்கிட்டு வரல, பைருவிக் ஆசிட் வருது. அப்போது அதுலேருந்து 2 கார்பன் அசிடைல் கோயே வருது. இதுலேருந்து ஒரு கார்பன் CO2 வரணும். ஸோ அப்போ இந்த 2 கார்பன் இருக்குது அசிடைல் கோயேல, அதில் இருக்க அந்த 2 கார்பனும் 2 CO2 ரிலீஸ் ஆயிரும் ஒரு TCA சைக்கிளில். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஸோ அப்போ 2 இஸ் ரைட் ஆன்சரு. அப்போனா ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சரு. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. புரிந்ததா? கேள்வி 2024 கேட்கப்பட்ட கேள்வி, how many molecule of ATP and NADPH are required for ஒரு molecule of CO2 fixed in Calvin cycle? Okay, கீபோர்டா. ஸோ கேல்வின் சைக்கிளில் நீங்கள் ஒரு CO2-வை நல்லா கவனிங்க, கேல்வின் சைக்கிளில் ஒரு CO2-வை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ATP NADPH தேவை? நம்ம முன்னாடி ஒரு குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்கு கேல்வின் சைக்கிளில் ஒரு குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ ATP NADPH தேவைன்னு படித்தோம். அப்போ ஒரு குளுக்கோஸ் தயாரிக்க சைக்கிள் 6 வாட்டி சுற்றணும். இங்கே கேள்வி சைக்கிள் ஒரு வாட்டி சுற்றும் பொழுது எவ்வளோ ATP NADPH தேவைப்படும் அப்படிங்கிறது தான். ரைட்? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், நான் ஆல்ரெடி வரைஞ்சது தான். ஓகேவா? வெரி குட். 18 12 இல்லை அபினேஷ், இங்கே ஒரு CO2க்கு தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு CO2க்கு அந்த கேல்வின் சைக்கிளில் 3 ஸ்டெப்பு, கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், ரீஜென்ரேஷன். ஸோ 2வது ஸ்டெப்பான ரிடக்ஷனில் உங்களுக்கு 2 ATP தேவைப்படும். ஓகே, அண்ட் அதுக்கப்புறமா 2 NADPH தேவைப்படும். ஓகே, NADPH ப்ளஸ் அல்லது NADPH2 சொல்லலாம். எதுக்கு? சைக்கிள் ஒரு வாட்டி சுற்றுறதுக்கு ஒரு CO2க்கு. அடுத்து 3வது ஸ்டெப்பான ரீஜென்ரேஷனில் ஒரு ATP தேவைப்படும். ஸோ அப்போ சைக்கிள் ஒரு வாட்டி சுற்றுறதுக்கு 2 + 1 3 ATP ப்ளஸ் 2 NADPH2 தேவைப்படும். ஸோ அப்படி பார்த்தா விச் இஸ் த ரைட் ஆன்சரு? ஓகே, 3 ATP 2 NADPH. பாருங்கள், ரிடக்ஷனில் 2 ATP தேவைப்படும், இங்கே ஒரு ATP தேவைப்படும், மொத்தம் 3. ரிடக்ஷனில் 2 NADPH2 தேவைப்படும். அப்போது சி இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. 2022 கேட்கப்பட்ட கேள்வி, வாட் இஸ் த ரோல் ஆஃப் லார்ஜ் பண்டில் ஷீட் செல்லு ஃபவுண்ட் அரவுண்ட் த வாஸ்குலர் பண்டில் இன் C4? C4ல வாஸ்குலர் பண்டில் சுற்றி பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் லார்ஜாக இருக்கும். சரிங்களா? அப்போ அதோடைய வேலை என்ன? ஹை லைட் இன்டென்சிட்டிலேருந்து அந்த வாஸ்குலர் டிஷ்யூவை காப்பாற்றுறதா, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு ஒரு சைட்டு கொடுக்குறதா, இடம் கொடுக்குறதா, அப்போது நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா, அப்போது உங்களுக்கு கேல்வின் சைக்கிள் வந்து இன்னும் சூப்பராக நடக்கும்ல அதுக்காகவா, அடுத்து ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுறதுக்காகவா, எதுக்காக வாஸ்குலர் பண்டில் சுற்றி லார்ஜான பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்குது? ரைட்? ஓகே, அதுதான் கேள்வி. ஹாய் மெஷுலா கேத்ரினா, வணக்கம், வெல்கம். ஸோ ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு வாஸ்குலர் பண்டில் சுற்றி ஓகே பண்டில் ஷீட் செல்ஸு லார்ஜாக இருக்கு இல்லையா, அதோடைய வேலை என்னென்னா அந்த பண்டில் ஷீட் செல்லில் தான் என்ன நடக்கும், கேல்வின் சைக்கிள் வந்து நடக்கும். ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வாஸ்குலர் டிஷ்யூவை ஹை லைட் இன்டென்சிட்டிலேருந்து இது பாதுகாக்காது. 2வது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இதில் நடக்கவே நடக்காது C4ல். புரியுதா? அண்ட் ஹை டெம்பரேச்சரை டாலரேட் பண்ணுறதுக்கு இதோட வேலை இல்லை. அப்போது கேல்வின் சைக்கிள் நடக்கிறதுக்கு நிறையா குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, கேல்வின் சைக்கிள் நடக்கிறதுக்கு. ரைட்? குளோரோபிளாஸ்ட் வந்து தேவை. அந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளார தான் ஸ்ட்ரோமாவில் தான் கேல்வின் சைக்கிள் நடக்கும். C4 பிளான்ட் பொறுத்த வரைக்கும் ரைட், உங்களுக்கு இந்த கேல்வின் சைக்கிள் பண்டில் ஷீட் செல்லோட குளோரோபிளாஸ்டில் நடக்கும். புரியுதா நான் சொல்கிறது? C3 பிளான்ட் பொறுத்த வரைக்கும் மீசோஃபில் செல்லோட குளோரோபிளாஸ்டில் நடக்கும் இந்த கேல்வின் சைக்கிள். ஸோ C4ல் பண்டில் ஷீட் செல்லுக்குள்ளார இருக்கிற குளோரோபிளாஸ்டில் கேல்வின் சைக்கிள் நடக்குது. அப்போது அந்த C4ல் பண்டில் ஷீட் செல்லுடைய வேலை என்னன்னா நிறைய குளோரோபிளாஸ்டோடைய அந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ இதுக்குள்ளே குளோரோபிளாஸ்டோடைய நம்பரை இன்க்ரீஸ் பண்ணணும். ரைட்? அப்படி குளோரோபிளாஸ்ட் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நிறைய கேல்வின் சைக்கிள் நடக்கும். 2வது இதில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது, பண்டில் ஷீட் செல்ஸ் இருக்கிறதுனால தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனும் நடக்கலை. ஓகே, அதுவும் கரெக்டு தான். பண்டில் ஷீட் செல்லோடைய வேலை 2, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை நடக்க விடக்கூடாது. 2வது நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இது 2022 கேட்டிருக்காங்க. சரியா? புரியுதா? அப்போ சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே,
Is it clear for everybody? Great. Let us go for அடுத்த கேள்வி. கேள்வி நம்பர் 6 2021ல கேட்ட கேள்வி. Which of the following statement is தப்பு? Grana lamella have both PS1 PS2. Right? Grana lamellana grana தெரியும். granaல தைலகாய்டா இருக்கும்ல, அதுதான் வந்து grana lamella சொல்றாங்க. புரியுதா? அதுல PS1 PS2 இருக்குமா? Cyclic photophosphorylationல PS2 PS1 வருமா? ATP NADP HH+ இது வந்து நான் சைக்ளிக்காக உற்பத்தி ஆகுது. எப்போ அப்படின்னா ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷன்லையா? அடுத்து ஸ்ட்ரோமா லேமலால் PS1 மட்டும் இருக்கும், NADP ரிடக்டேஸ் இருக்காதா? ரைட்டா? ஸோ 45 செகண்ட்ஸ் இஸ் தேர். எது வந்து தப்பு அப்படின்ற ஆன்சரை சொல்லுங்கள். நான் உங்கள் சேட்டை ஒரு வாட்டி ஃபோனிலே செக் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, வெரி குட். ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது, கிரானா லேமலால் PS1 PS2 இருக்கும், இது கரெக்டு. சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரிலேஷனில் PS1 மட்டும் தான் வரும், PS2 வராது. அப்போ 2 தான் வந்து தப்பு. புரியுதா? ஒன்றும் இல்லை, அந்த தைலக்காய்டு இருக்குல்ல, தைலக்காய்டெலாம் சேர்ந்தால் கிரானாவா? அந்த இண்டிவிஜுவல் மெம்பர்ஸை தான் அல்லது அந்த இண்டிவிஜுவல் தைலக்காய்டுடைய மெம்பரேனை கிரானா லேமலா சொல்லலாம். ஒரு கிரானாக்கும் இடையில இருக்கிறத வந்து ஸ்ட்ரோமா லேமலா சொல்கிறோம். கரெக்டாக? அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஸ்ட்ரோமா லேமலாக்கு இன்னொரு பேர் இன்டர் கிரானல் தைலகாய்டுன்னு. எப்படி? இந்த கிரானாக்கும் இந்த கிரானாக்கும் இடையில இருக்கிற ஸ்ட்ரோமா லேமலாக்கு இன்னொரு பேர் இன்டர் கிரானல் தைலகாய்டு. சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அப்போது எது தப்புனா இதான் தப்பு. சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரேஷனில் PS1 மட்டும் தான் வரும், PS2 வராது. சரியா? ஸோ இப்போ லெட் அஸ் கோ ஃபார் கேள்வி நம்பர் 7. இன் கிளைகோலைசிஸ் கன்வர்ஷன் ஆஃப் 1,3 bisphosphoglyceric acid to 3-phosphoglyceric acid is நீட் 2024 கேட்கப்பட்ட கேள்வி. ஓகே, ஸோ இதில் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட்லேருந்து 3-phosphoglyceric ஆசிட் வரும்போது எனர்ஜி வருமா, எனர்ஜி யூஸ் ஆகுமா, ஃபாஸ்போரிலேஷன் நடக்குமா, ஐசோமரைசேஷன் நடக்குமா? ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ 1,3 ஓகே பிஸ்பாஸ்போகிளிசரிக் ஆசிட், இதுலேருந்து என்ன வருதான் 3-phosphoglyceric ஆசிட் வந்து வருகிறது. ஓகே 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 எனக்கு தெரிஞ்சு இது 7th ஸ்டெப்பு. ஓகே 7th ஸ்டெப்பு. ஸோ இதில் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் கேள்வி. பிரபு சேட் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு பிரபு. ஓகே, ஸோ வெரி குட் பசங்களா. இந்த இடத்துல ஒரு ஃபாஸ்பேட் ரிமூவ் ஆகும், ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்க ஃபாஸ்பேட் வந்து ரிமூவ் ஆகும். அந்த ஃபாஸ்பேட் ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு ஏடிபி ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏடிபி ஃபார்ம் ஆகும், எனர்ஜி ஃபார்ம் ஆகும், அதான் எனர்ஜி ஈல்டிங் ப்ராசஸ். புரிஞ்சுச்சா? இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். ரைட், வெல்கம் டு த கிளாஸ் பிரபு. லைக் த வீடியோ. நான் இக்னோர்லாம் பண்ணல, சேட் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. சரியா? அப்போ அடுத்த கேள்வி 2021 கேட்டது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு? இந்த 4ல் 1 மட்டும் தப்பு. அந்த 1 எது? சரியா? ஏடிபி காம்ப்ளெக்ஸ் 5 மூலமாக உற்பத்தி ஆகுதா, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் மூலமாக புரோட்டான் கிரேடியன்ட்டு ரெஸ்பிரேஷனில் உருவாகுதா, அண்ட் அடுத்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்போது ஆக்சிஜனுடைய வேலை வந்து எண்டு ஸ்டேஜில் டெர்மினல் ஸ்டேஜில் மட்டும்தானா, அடுத்து இடிசியில் ஒரு NADHH+, 2 ATP கொடுக்கும், ஒரு FADH2, 3 ATP கொடுக்குமா? ரைட், 4ல் 1 மட்டும் தப்பு. அந்த 1 எது அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, எது வந்து தப்பு அப்படிங்கிற சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெரி குட். ஸோ ஏபிசி 3மே வந்து கரெக்டு, பட் டி மட்டும் தப்பு. உங்களுக்கு NADHH+ கிடைக்குதுல்ல, அது இடிசியில் ஒரு NADHH+ஆல் 3 ATPயை கொடுக்க முடியும், அண்ட் ஒரு FADH2 அல்லது FADHH+ கூட சொல்லலாம். FADH2 தான் மோஸ்ட்லி சொல்லுவோம். அதால் உங்களுக்கு 2 ATP கொடுக்க முடியும். ஸோ அதனால் டி தான் தப்பு. அதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சரு. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த கேள்வி. கேள்வி நம்பர் 9. லிவிங் டிஃப்ரென்ஷியேட் ஆன செல், அப்போ டிவைட் ஆனது இப்போ மெச்சூராகி டிஃப்ரென்ஷியேட் ஆயிடுச்சு. தட் லாஸ் த கெப்பாசிட்டி டு டிவைட் எனிமோர் கேன் ரீகெயின் த கெப்பாசிட்டி ஆஃப் டிவிஷன் அண்டர் சர்டைன் கண்டிஷன்ஸ். அப்போது டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்
திருப்பி மெரிஸ்டமேட்டிக்காக மாறப்போகுது. இதுக்கு என்ன பேர்? நான் ஆல்ரெடி சொன்னது தான். டிவைட் ஆனது டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராசஸ்ஸு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆனது திருப்பியும் டிவைட் ஆக போகுதுன்னா சாரி, டிஃப்ரென்ஷியேட் ஆன செல்லு திருப்பியும் இப்போ டிவைட் ஆக போகுது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டி டிஃப்ரென்ஷியேஷன். ஓகே, டிவைட் ஆனது டிஃப்ரென்ஷியேட் ஆகிருச்சு. இப்போ டிஃப்ரென்ஷியேட் ஆனது திருப்பி டிவைட் ஆக போகுதுன்னா டி டிஃப்ரென்ஷியேஷன் ரிவர்ஸ் நடக்குது. ஓகே, ஸோ அப்போ டி வில் பி த ரைட் ஆன்சரு. ஓகே, ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிகிறதா? நிறைய பேர் என்ன ஏ போட்டிருக்கீங்க செல்லங்களா? டிவைட் ஆனது டிஃப்ரென்ஷியேட். இங்கே பாருங்கள், டிவைட் ஆனது டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து இது வந்திருக்கு, புரியுதா? இது டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட் ஆனது திருப்பி டிவைட் ஆனதாக ஆக போகுது. ஓகே, இங்கேருந்து இது வந்திருக்குல்ல, இதுக்கு பேர் என்னது? டி டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது இந்த டிவைட் ஆகிட்டு இருக்குது திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். இப்போ இதுலேருந்து இது வருதுல்ல, இது ரீடிஃப்ரென்ஷியேஷன். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிவைட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் வருது. ஓகே, டிவைட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் வருது, we call it differentiation. பட் டிஃப்ரென்ஷியேட் ஆனது திருப்பி டிவைட் ஆகுது, we call it டி டிஃப்ரென்ஷியேஷன். இப்போது டிவைட் ஆனதுலேருந்து மெரிஸ்டமேட்டிக் வந்திருக்கு. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் ஆனதுலேருந்து மெரிஸ்டமேட்டிக் வந்திருக்கு. ஷார்ட்டாக சொல்கிறேன், மெரிஸ்டமேட்டிக்லேருந்து டிஃப்ரென்ஷியேட்டட் வந்திருக்கு, டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் செல் வருது, டி டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ இந்த மெரிஸ்டமேட்டிக் செல்லேருந்து திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட்டட் செல் வருது, ரீடிஃப்ரென்ஷியேஷன். சிம்பிள். ஓகே, கிரேட். லெட் அஸ் கோ ஃபார் கேள்வி நம்பர் 10. ஸோ இட் டேக்ஸ் அ வெரி லாங் டைம் ஃபார் பைனாப்பிள் டு ப்ரொடியூஸ் ஃப்ளவர். Which combination of hormone can be applied to artificially induce flowering in pineapple? So pineapple ஃப்ளவரை ஆர்டிஃபிஷியலாக இன்டியூஸ் பண்ணுறதுக்கு எந்த ஹார்மோனை போடணும்? ஓகே, ஸோ சைட்டோகைனின், அப்சிசிக் ஆசிட், ஆக்சின், எத்திலின், ஜிப்ரலின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் அண்ட் அப்சிசிக் ஆசிட். ஓகே, ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு பைனாப்பிளில் ஃப்ளவரிங்கை ப்ரொமோட் பண்ணுவோம். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், இந்த பிளான்ட் ஹார்மோன் பற்றி படிக்கும்போது 5 ஹார்மோனையும் ஒரே ஷீட்டில் ஒரு காலமில் போட்டு 5 பண்ணுற ஃபங்க்ஷனை போட்டுட்டு என்னென்னலாம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு கம்பேர் பண்ணி படிங்கன்னு சொல்லுவேன். அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இப்போ வெரி குட். டேரக்டாக என்சிஆர்டி தான். ஐ கேன் சே ஆக்சின், எத்திலின் ரெண்டுமே பைனாப்பிளில் பூவை ப்ரொமோட் பண்ணும். சரியா? ரைட். நிறைய பேர் சி போட்டிருக்கீங்க. ஜிப்ரலின் இல்லை, ஆக்சினும் எத்திலினும் பைனாப்பிளில் பூவை ப்ரொமோட் பண்ணும். ஓகே, நீங்கள் என்சிஆர்டி எடுத்து பாருங்கள். ஆக்சின் அண்ட் எத்திலின் அப்படிங்கிறது பைனாப்பிளில் பூவை ப்ரொமோட் பண்ணும், பைனாப்பிளில் பூ வர வைக்கும். சரியா? புரிஞ்சுச்சா? ஒரு சிலர் சி போட்டிருக்கீங்களா? இப்போ புரிஞ்சுச்சா? ஓகே, டைரக்ட் என்சிஆர்டி தான். நிறைய பேர் சி போட்டிருக்கீங்க. ஓகே, நீங்கள் என்சிஆர்டி எடுத்து பாருங்கள். நோ ப்ராப்ளம் ஷைஃப், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போவாங்க வருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக யோசிங்க. சரியா? ஆக்சின் எத்திலின் தான் என்ன பண்ணும்? பைனாப்பிளில் ஃப்ளவரிங்கை ப்ரொமோட் பண்ணும். இட் இஸ் நாட் ஜிப்ரலின் அண்ட் சைட்டோகைனின். ரைட்? புரிந்ததா? ஷால் வி ப்ரொசீட்? இல்லை, நான் ஏன் டென்ஷன் ஆகணும் பிரபு? ரைட்? புரிஞ்சுச்சா? கண்டிப்பாக வில் டூ சம் கைண்ட் ஆஃப் மென்டி மீட்டர். லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த ரவுண்டு. ஓகே, ஸோ இந்த ரவுண்டுக்கு அகெயின் அபினேஷ் தான் லீடர் போர்டில் ஃபஸ்ட் இருக்கார். வனிதா, கவியரசன், சம்யுக்தா, ராஷிகா, சுப்ரஜா, தீப்ஸ், ஷைஃப், ஜெயசூர்யா, விபீஷ்குமார், லிங்கேஸ்வரன், கிஷோர், செலின் மேரி, ஸ்ரீதேவி, சுனிதா. ஓகே, வெரி குட், சூப்பர், கிரேட்டு. நம்ம ரவுண்டு நம்பர் 3க்கு போயிடலாம். ஓகே, ப்ரீவியஸ் PYQ மிஸ்ட்ரி பாக்ஸ் இல்லை, ரவுண்டு 4ன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் கிவ் மீ 10 செகண்ட். நம்பர் சொல்லுங்கள். 10 மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு நம்பரை சொல்லுங்கள். ஓகே, ஆரத்தி, ஐ கேன் கெட் வாட் யூ ஆர் சேயிங். சரியா? ஓகே,
ஸோ கவி அரசன் இஸ் சேயிங் 7. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் 7. இப்போ 10 மிஸ்ட்ரி பாக்ஸ் இருக்குது, நீங்கள் ஒவ்வொரு நம்பரை ஒவ்வொன்றா சொல்லணும். நீங்கள் நம்பர் சொல்ல அந்த கொஷின் ஓப்பன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லெட் அஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர் 7. இதனாவது 111. 111. 1 2 3 4 5. இது 5வது கொஷின். நீங்கள் கிஃப்ட்டை பார்த்துட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகே, 6 7. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். 2022 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இடிஎஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் காம்ப்ளெக்ஸ் 1, ஓகே, காம்ப்ளெக்ஸ் 2, காம்ப்ளெக்ஸ் 3, காம்ப்ளெக்ஸ் 4. ரெண்டதுக்கப்புறம் சைட்டோக்ரோம் BC1 A3, 2 காப்பர் சென்டர், NADH டீஹைட்ரோஜினேஸு, யுபிக்யூனோன் அண்ட் FADH2 டீஹைட்ரோஜினேஸு. ஓகே ஃபைன். ஸோ இதில் ஒரே ஒரு எரர் இருக்குது, நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ லெட் அஸ் சால்வ் திஸ் திங்கு. அப்போது டேரெக்டாக NCERTல இருக்கிற மேட்ரு தான். ஃபைன். ஸோ அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்களா, அதோட இமேஜ் இருக்கான்னு காட்டுறேன். ஓகே, இமேஜ் இல்லை. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பார்த்தீங்களா, உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் 1க்கு பேர் NADH டீஹைட்ரோஜினேஸு. அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று சால்வ் பண்ணால் போதுமான்னு பார்க்கலாம். ஸோ ஏல 2 3 இருக்குது, அதை சால்வ் பண்ணால் வேலைக்கு ஆகாது. பியில் ஐ கேன் சே பியை சால்வ் பண்ணால் வேலைக்கு ஆகும். ஓகே, ஸோ பி வந்து என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் 2. ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் 2க்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா FADH2. இது யுபிக்யூனோன் இங்கே வராது, டைப்பிங் எரரு. FADH2 டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் 2க்கு இன்னொரு பேர். நிறைய பேர் இதுக்கு ஷாக் ஆவீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம NCERT புக்கில் காம்ப்ளெக்ஸ் 2க்கு என்ன பேர் இருக்கும் அப்படின்னா சக்சினேட்டு டீஹைட்ரோஜினேஸ்ன்னு இருக்கும். ஆமாவா? இது ஒரு அவுட் ஆஃப் NCERT மாதிரி தான். அப்போது சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸுக்கு இன்னொரு பேர் தான் என்னது FADH2 டீஹைட்ரோஜினேஸு. இப்போ பாருங்கள், கொஷின் வந்துச்சுன்னா இது மாதிரி தான் வரும். இப்போ இதில் எல்லாமே NCERT பேஸ் தான். இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவுட் ஆஃப் NCERT, ரைட்? ஸோ ஒரு வார்த்தை அவுட் ஆஃப் NCERTனா மிச்சத்தை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியுமா? அவுட் ஆஃப் NCERT வருது அப்படின்னா, அவுட் ஆஃப் NCERT கொஷின் வருதுன்னா இந்த மாதிரி ஏதாவது 1 2 வரும். அதுலேயுமே ஏதாவது இந்த மாதிரி 1 1 2 1 பாயிண்ட் மட்டும்தான் வரும். புரியுதா? ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை அது மட்டும் தான் அந்த மாதிரி வரும். இப்போ மற்றது எல்லாமே இதில் NCERT பேஸ்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம அந்த கொஷினை சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஃபைனா? அப்போது பிக்கு 4. பிக்கு 4னா நமக்கு ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சரு. மற்றதையும் சால்வ் பண்ணலாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் 1க்கு பேர் NADH டீஹைட்ரோஜினேஸு. NADH வந்து இதில் தான் தன்னுடைய எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். அண்ட் அடுத்து காம்ப்ளெக்ஸு 3க்கு பேர் ஐ கேன் சே சைட்டோக்ரோம் BC1. அப்போது காம்ப்ளெக்ஸ் 1லேருந்தும் காம்ப்ளெக்ஸ் 2லேருந்து வர எலக்ட்ரான் காம்ப்ளெக்ஸ் 3 வழியாக தான் காம்ப்ளெக்ஸ் 4க்கு போகும். காம்ப்ளெக்ஸ் 4 வந்து ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா காம்ப்ளெக்ஸ் 4க்குள்ளார இருக்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. காம்ப்ளெக்ஸ் 4க்குள்ளார வந்து உங்களுக்கு 2 காப்பர் சென்டர் இருக்கும். அப்புறம் சைட்டோக்ரோம் ஏவும் A3யும் இருக்கும். சரிங்களா? ஃபைனா? ஓகே. ஐஸ்வர்யா, நீங்கள் ஸ்டேட் போர்டா CBSEயா? இந்த கண்டென்ட் CBSEல ஸ்டேட் போர்டில் இருக்கும். அப்போது டி இஸ் ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து எந்த நம்பர் ஓப்பன் பண்ணலாம்? 7 ஓப்பன் பண்ணியாச்சு. கரெக்டாக நம்ம 7 ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து எதை ஓப்பன் பண்ணலாம்? ஜஸ்ட் கிவ் மீ 10 செகண்ட். நான் ஒரு வாட்டி சேட் பாக்ஸை மட்டும் ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே, ஓகே கிரேட். ஸோ நம்பர் 4க்கு போகலாம். ஃபஸ்ட்டு சொன்னது நம்பர் 4. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நம்பர் 4. வெரி குட் ஐஸ்வர்யா, தட் இஸ் ரியலி கிரேட்டு. ஓகே, சூப்பர் கிரேட்டு. லெட்ஸ் கோ ஃபார் நம்பர் 4. ஐ கேன் சே இது என்னது நம்பர் 7. நமக்கு இந்த ரவுண்டில் தான் நிறைய டைம் எடுக்குது இல்லை? 7 6 5 4. ஓகே, ஸோ சால்வ் திஸ் கொஷின்.
ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் கெமியோஆஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ். அப்போது கெமியோஆஸ்மோட்டிக் ஹைபோதசிஸ் பற்றி ஏபிசிடிஇ அப்படின்னு எதனா கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் கரெக்டு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? எத்தனை கரெக்டு அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீன்வைல் நான் நாளைக்கு டாப்பிக்கு சொல்கிறேன். சரியா? ஐ வில் டெல் யூ டுமாரோஸ் டாப்பிக்கு. நாளைக்கு 9ஆம் தேதி கரெக்டா? நாளைக்கு ஷெடியூலில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபாரிங் பிளான்ஸும் பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனும் இருக்குது. ஓகே, ஸோ பாட்னியில் 11th பாட்னியை முடிச்சிட்டோம், 12th பாட்னிக்கு போகிறோம், அவ்வளோதான். ரைட்? ஸோ இப்போ பாருங்கள், இதில் ஐ கேன் சே ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் மெம்பரேன். இது கரெக்டு. ரைட்? வாட்டர் ஸ்ப்ளிட்டிங் ஆகிறது தைலகாய்டுடைய மெம்பரேனில் இன்னர் சைடில் நடக்கும். ப்ரோட்டான் அக்குமுலேஷனுங்கிறது தைலகாய்டு லூமனுக்குள்ளே தான் நடக்கும். கரெக்டாக? போல் போடலாம், போல் வேணுமா? ஸோ உங்களுக்கு தைலகாய்டு லூமனுக்குள்ளார தான் ப்ரோட்டான் அக்குமுலேஷன் நடக்கும். அடுத்து பிரைமரி அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை எலக்ட்ரான் கேரியருக்கு கொடுக்கும். கரெக்டு. PS2 PS1 ரெண்டுத்துலேயுமே பிரைமரி அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரானை வாங்கிட்டு எலக்ட்ரான் கேரியருக்கு எலக்ட்ரானை கொடுக்கும். அடுத்து NADP ரிடக்டேஸ் வந்து லொக்கேட்டட் ஆன் த ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் த மெம்பரேன். ஓகே, இது பாருங்கள், உங்களுக்கு மெம்பரேனுடைய ஸ்ட்ரோமா சைடில் NADP ரிடக்டேஸ் இருக்குமா அப்படின்னா ஆமாம். குளோரோபிளாஸ்டுக்குள்ளார தைலகாய்டு மெம்பரேன் இருக்குது, அதோடைய ஸ்ட்ரோமா சைட்னா இப்போ பாருங்கள், இது குளோரோபிளாஸ்ட்டு. ஸோ இதில் தைலகாய்டு இருக்குது, இப்படி வரையணும், தைலகாய்டு மெம்பரேன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரோமா சைட் ஆஃப் த மெம்பரேன். ஸோ இப்படி இருக்க மெம்பரேனு, இந்த மெம்பரேனுக்கு வெளியே ஸ்ட்ரோமா, உள்ளார லூமனு. ஸோ இந்த மெம்பரேனில் இந்த இடத்துல NADP ரிடக்டேஸ் இருக்குன்னா ஸ்ட்ரோமா சைடில் தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? ஸோ அப்போ இதுவுமே கரெக்டு தான். அப்போது ABC கரெக்டு. ஓகே, இது தப்பு. ஃபைன். ஓகே, இது தப்பு. ஐ திங்க் தேர் இஸ் சம் கன்ஃபியூஷன் இன் திஸ். நான் அதை ரீசெக் பண்ணுறேன். அண்ட் அடுத்து ஐ கேன் சே ப்ரோட்டான் இன்க்ரீஸ் இன் நம்பர் இன் ஸ்ட்ரோமா அப்படிங்கிற தப்பு. லூமனில் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ப்ரோட்டான் அக்குமுலேட் வித் லூமன், இது கரெக்டு. ஓகே, ஸோ ABC அண்ட் D இஸ் ஆல்சோ ரைட்டு. பட் இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே E வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் A வராது. ஓகே, இங்கேயும் E வந்திருக்கு, ஸோ ஆப்ஷன் D வராது. ரைட்? ABD இல்லைனா BCD. ஓகே, there is some confusion in this. Primary acceptor of electron transfers electron to an electron carrier. Primary acceptor of electron வந்து இல்லைடா, I will teach both botany and zoology. சரியா? It's not that I am botany sir. ஓகே, என்ன மேட்ரு அப்படின்னா, ஸோ ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் வந்து எலக்ட்ரான் கேரியர் கொடுக்காது. ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் ஹைட்ரஜன் கேரியர் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்க சொல்கிறது வந்து பிளாஸ்டோக்யூனோன் தான். ஓகே, புரியுதா? இப்போ இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2 இருக்குது, அதுலேருந்து எலக்ட்ரான் ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகும். அங்கே அந்த ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் எலக்ட்ரானை பிளாஸ்டோக்யூனோனுக்கு போகும். பிளாஸ்டோக்யூனோனை நம்ம எலக்ட்ரானை ரிசீவ் பண்ணுவோம், ஆனால் அதை நம்ம ஹைட்ரஜன் கேரியர் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பிளாஸ்டோக்யூனோன் இந்த ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார்லேருந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு என்ன பண்ணும்? குளோரோபிளாஸ்டுடைய ஸ்ட்ரோமாலேருந்து புரோட்டானை தைலகாய்டுடைய லூமனுக்குள்ளார அனுப்போம். ஸோ அதனால C வந்து தப்பு. ஓகே, அப்போ A கரெக்டு, B கரெக்டு, Dயும் கரெக்டு. அப்போ ஆப்ஷன் 2 ஷுட் பி த ரைட் ஆன்சர். 2022. ஓகே, புரியுதா? இது ஏன் தப்பு? இட் இஸ் நாட் எலக்ட்ரான் கேரியர், இட்ஸ் ஹைட்ரஜன் கேரியர். பாருங்கள், ஃபோட்டோ சிஸ்டம் 2லேருந்து எலக்ட்ரான் ப்ரைமரி எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகுது, அங்கேருந்து பிளாஸ்டோக்யூனோனுக்கு போகும். NCERTல ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டோக்யூனோனுங்கிறது வேறு எலக்ட்ரான் அக்செப்டார் மட்டும் இல்லை, அதாவது எலக்ட்ரான் கேரியர் மட்டும் இல்லை, இட்ஸ் ஹைட்ரஜன் கேரியர்னு போட்டுட்டு ஹைட்ரஜன் கேரியர்னு போட்டிருப்பாங்க. ஓகே, அதான் போத் தான். இங்கே வெறும் எலக்ட்ரான் கேரியர் போட்டிருக்கிறதுனால தப்பு. ஸோ பிளாஸ்டோக்யூனோன் எலக்ட்ரானை கேரி பண்ணுறதோட சேர்த்து ஹைட்ரஜனை கேரி பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹைட்ரஜன் கேரியர்ன்ற வார்த்தை NCERTல இருக்கும் பிளாஸ்டோக்யூனோனுக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால வி கேன் சே இங்கே வெறும் எலக்ட்ரான் கேரியர் போட்டிருக்கிறதுனால அது தப்பு. சரியா?
இதே ஃபோட்டோஸ்டம் 1க்கு பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டர் வந்து ஃபெரடாக்சின் கொடுக்கும். ஃபெரடாக்சின் வந்து நமக்கு அது வெறும் எலக்ட்ரான் கேரியர் தான், அது வந்து ப்ரோட்டான் கேரியர் கிடையாது. கரெக்டாக ஃபெரடாக்சின் எலக்ட்ரானை கேரி பண்ணிவிட்டு நமக்கு NADP ரெடக்டேஸுக்கு கொடுக்கும். ஃபைன், ஐ மீன் NADP ரெடக்டேஸ் வழியாக NADP கொடுக்கும். பட் இங்கே அவங்க மென்ஷன் பண்ணுறது அந்த ஃபோட்டோஸ்டம் 2லேருந்து வரக்கூடிய ரெஃபரன்ஸ் தான். ஏன்னா NCERTல இந்த லைன் அப்படியே இருக்கும். புரிஞ்சுச்சா? சி ஏன் தப்பு? பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்டார் எலக்ட்ரானை வாங்கிட்டு அந்த எலக்ட்ரான் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேரியர் இருக்கும்ல, ஸோ பிளாஸ்டோக்யூனோன் அதுக்கு தான் எலக்ட்ரானை கொடுக்கும், வெறும் எலக்ட்ரான் கேரியருக்கு கொடுக்காது. ரைட். அண்ட் இ ஏன் தப்பு அப்படின்னா ப்ரோட்டான் நம்பர் எங்கே இன்க்ரீஸ் ஆகும்? ஸ்ட்ரோமாக்குள்ளே தான் இன்க்ரீஸ் ஆகும். சாரி, தைலக்காருடைய லூமனுக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகும், ஸ்ட்ரோமால இல்லை. ஸோ அதனால் இ தப்பு. சரியா? ஹாய் சித்ரா, வணக்கம், வெல்கம். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஸோ எத்தனை முடிச்சிருக்கோம்? 7ம் 4ம் முடிச்சிருக்கோம் இல்லையா? இந்த மிஸ்ட்ரி ரவுண்டில் தான் நமக்கு டைம் எடுக்கிறதே இல்லை? மிஸ்ட்ரி ரவுண்டில் தான் டைமே நமக்கு எடுக்குது. 7 முடிச்சிட்டோம், 4 முடிச்சிட்டோம். 7 இஸ் டன், 4 இஸ் டன். வேறு என்ன போகலாம்? வேறு எந்த நம்பருக்கு போகலாம்? கொஷின் நம்பரை சொல்லுங்கள். ஓகே, question number 3. So Vanitha is saying 3. Let us go for question number 3. Okay, so statement based question. First statement சொல்லுது primary CO2 acceptor in C1 plant is phosphoenol pyruvate and is found in mesophyll cell. ரெண்டாவது mesophyll cell in C4 plant lack rubisco enzyme. Right? So இதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது, பட் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 1 கரெக்டாக தப்பா, 2 கரெக்டாக தப்பா, சேட்டில் ஆன்சரை போடுங்க. ஓகே பிரதீபா, வெரி குட், சூப்பர் கிரேட். அக்ஷயா, வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, டூ ஃபாலோ அவர் சேனல். பிரைமரி CO2 அக்செப்டார் C1 பிளான்ட்னு கேட்குறாங்க. சரியா? அது C1ன்னு இருந்துச்சுன்னா தப்பு. சரியா? இல்லை டைப்பிங் எரராக இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். மீசோஃபில் செல் C4ல் மீசோஃபில் செல்லில் ருபிஸ்கோ இருக்காதா அப்படின்னா ஆமாம், இருக்காது. C4ல் ருபிஸ்கோ எங்கே இருக்குன்னா பண்டல் ஷீட் செல்லில் இருக்கும். இது கரெக்டாக? ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கண்டிப்பாக கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1ம் கரெக்டுன்னு சொல்கிறாங்க. அப்போனா இது டைப்பிங் எரரு. என்ன டைப்பிங் எரர்னா இங்கே C1க்கு பதிலாக C4ன்னு வந்திருக்கணும். சரியா? அதனால தான் அது டைப்பிங் எரர். C1 இல்லை C4. C4ல் பிரைமரி CO2 அக்செப்டார் யாருன்னா ஃபாஸ்போனைல் பைருவேட்டு. ஃபாஸ்போனைல் பைருவேட்டும் CO2வும் சேர்ந்து தான் ஆக்சோலாஸ்டிக் ஆசிட் வரும். கரெக்டாக? அப்படி பார்க்கும்போது இது கரெக்டு. இந்த பிஇபி எங்கே இருக்கும்? ஃபாஸ்போனைல் பைருவேட் அப்படின்னா மீசோஃபில்ல தான் இருக்கும். இந்த மீசோஃபில்ல ருபிஸ்கோ இருக்காது, பண்டல் ஷீட் செல்லில் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டும் கரெக்டு. இது டைப்பிங் மிஸ்டேக், மன்னிச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போது வி ஹவ் டன் வித் கொஷின் நம்பர் 3. அடுத்த கொஷினை சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த கிஃப்ட் பாக்ஸ் நம்பரை ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். ரைட், அடுத்து எந்த கிஃப்ட் பாக்ஸ் நம்பரை ஓப்பன் பண்ணலாம்? சேட்டில் சொல்லுங்கள். 4 முடிஞ்சிருச்சு அக்ஷயா. ரஷிகா இஸ் சேயிங் 9. ஓகே, அதான் C1லாம் இல்லை, ரஷிகா இஸ் சேயிங் 9. லெட்ஸ் கோ ஃபார் 9. சரியா? 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போது வாட் காசஸ் a green plant exposed to light on one side only to bend toward source of light as it grows. இப்போ லைட் வருது, இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது. இந்த லைட்டு பிளான்ட்டில் இந்த சைடில் படுது, இந்த சைடில் படலை. அப்போது லைட்டு ஒரு சைடில் மட்டும் படுது. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், இது பெண்ட் ஆகுது. எதனால பெண்ட் ஆகுது அப்படிங்கிறதான் கேள்வி. நம்ம படிச்சிருக்கோம், லைட் படாத சைடில் ஆக்சிஜன் ஆக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க செல்லை பெருசாகுது, என்லார்ஜ் ஆகுது, எலாங்கேட் பண்ணுது. ஸோ இது இப்படி பெண்ட் ஆகுது. லைட் படுற சைடில் ஆக்சிஜன் வேலை பார்க்கல, ஸோ அங்கே பெண்டிங் நடக்கலை. இங்கே மட்டும் இப்படி பெண்டிங் ஆகுது. அதாவது இங்கே இருக்க செல் எலாங்கேட் ஆகலை, இங்கே இருக்க செல் மட்டும் எலாங்கேட் ஆகுது. ஸோ அப்போ பெண்டிங் நடக்குது. சரியா? ஃபைனா? யா, அப்படி பார்க்கும்போது டி தான் ரைட் ஆன்சர். ஆக்சிஜன் வந்து லைட்டு படாத அந்த ஷேடு எண்ணில் இருக்கிறதுனால அங்கே இருக்க செல்லை எலாங்கேட் பண்ணுது. ஸோ இந்த சைடில் இருக்க செல்லு எலாங்கேட் ஆகுது அப்படின்னா செல்லு இப்படி ஆகும். சரியா? பி வராது. க்ரீன் பிளான்ட் சீக் லைட் பிகாஸ் ஆஃப் ஃபோட்டோட்ரோபிக், அதில் வந்து இட் கான்ட் பி த ரைட் ஆன்சர். சரியா? ஆக்சிஜன் பார்க்குற வேலை தான் இது. சரியா? அப்போது கிஃப்ட் பாக்ஸ் நம்பர் அடுத்து எதை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். பச்சை பிளான்ட்டு லைட்டை சீக் பண்ணோம் பிகாஸ் ஃபோட்டோட்ரோபிக் அப்படிலாம் இல்லை. பச்சை பிளான்ட்டு லைட்டை சீக் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. பச்சை பிளான்ட்டு இருக்குதுன்னா அதில் குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போது இது எத்தனாவது? 9 முடிச்சிருக்கோம். இந்த ரவுண்டு தான் ரொம்ப டைம் எடுக்குது இல்லையா? ரஷிகா இஸ் சேயிங் 5. அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகே,
9, 8, 7, 6, 5. Okay. So matching citric acid cycle, glycolysis, electron transport system, அப்புறம் proton gradient. So matching பண்ணி சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் ஒன்று கண்டுபிடிச்சா போதுமானா ஆமாம் ஏ மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ சிட்ரிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னா டிசிஏ சைக்கிள், ஓகே, ட்ரைகார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். அது எங்கே நடக்கும்னா மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் தான் நடக்கும். சரியா? இப்போ அப்படி பார்த்தாலே ஆன்சர் பண்ணியாச்சு. ரைட் ஐஸ்வர்யா, ஐ கேன் கெட் வாட் யூ சேயிங். அப்படி பார்த்தாலே ஆன்சர் பண்ணியாச்சு. ஏக்கு வந்து 2, ரைட். அப்போ ஆப்ஷன் 1 will be the right answer. அப்போது கிளைக்கலைசிஸ் எங்கே நடக்குதுன்னா செல்லோட சைட்டோபிளாசத்தில், பிக்கு வந்து 1. ஓகே. ஆக்சுவலி இந்த ரவுண்டுக்கு பேர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் மிஸ்ட்ரி பாக்ஸ் ரவுண்டு. இப்போ என்ன பண்ணுவோம், 10 கொஷின் இந்த ரவுண்டில் இருக்கும். ஆனால் எந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அல்லது எந்த கொஷினை பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சாய்ஸ் கொடுத்துருவேன். யார் ஃபஸ்ட்டு நம்பரை சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிற நம்பரை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ ஒரு 3 கொஷின் முடிஞ்சிருக்கு. சரியா? இப்போ அடுத்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே நடக்கும், எங்கே இருக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாவோட இன்னர் மெம்பரேனில், ரைட். அடுத்து புரோட்டான் கிரேடியன்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்ட்ரு மெம்பரேன் ஸ்பேஸில். அதாவது இன்ட்ரு மெம்பரேன் ஸ்பேஸில் H+ அதிகமாகவும் உங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸில் H+ கம்மியாகவும் இருக்கும். ஓகே, ஃபைன். இதுதான் புரோட்டான் கிரேடியன்ட். சரி, அப்போ 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து கிஃப்ட் பாக்ஸ் நம்பருக்கு நீங்கள் அடுத்து எந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ற நம்பரை நீங்கள் சொல்லிட்டீங்க, நான் பார்த்துட்டேன். சரியா? 5 முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து 2க்கு போகிறோம். ஓகே, நான் நோட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். லெட்ஸ் கோ ஃபார் கொஷின் 2. 5ஆ, இது 4ஆ, இது 3ஆ, இது 2. சரியா? அப்போ கொஷின் நம்பர் 2ல் பாருங்கள். ருபிஸ்கோ இஸ் த மோஸ்ட் abundant enzyme in the world. Photo respiration does not occur in C4. அப்போ 1 கரெக்டாக தப்பா, 2 கரெக்டாக தப்பா, சேட்டில் ஆன்சரை போடுங்க. ருபிஸ்கோ மோஸ்ட் அபண்டன்ட்டு, இது கரெக்டு, நமக்கு தெரியும், எல்லாத்துலேயுமே ருபிஸ்கோ இருக்கும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4ல் நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4ல் நடக்காது. அப்போது 1ம் கரெக்டு, 2ம் கரெக்டு. அப்போது எது வந்து கரெக்ட் ஆன்சரு பாருங்கள், ஆப்ஷன் 3 will be the right answer. புரியுதா? சமயுக்தா, பி கிடையாதுப்பா, ருபிஸ்கோ தான் மோஸ்ட் அபண்டன்ட்டு. நீங்கள் இதை தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, 1 வந்து கரெக்டு தான். மாரியாம், இட் இஸ் நாட் B. அக்ஷயா, இட் இஸ் நாட் B. 1 கரெக்டு தான், 2ம் கரெக்டு தான். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4ல் நடக்காது, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C3 தான் நடக்கும். ஓகே, புரியுதா? லெட்ஸ் ஓப்பன் த நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி பாக்ஸு. அடுத்து எந்த கிஃப்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். மிஸ்ட்ரி பாக்ஸ் நம்பரை சொல்லுங்கள். நம்ம 6 முடிச்சிட்டோம். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக அடுத்த நம்பரை சொல்லுங்கள். 4. ஓகே, கவியரசன் இஸ் சேயிங் 4 ஓப்பன் பண்ணியாச்சுப்பா கவியரசன். ரஷிகா இஸ் சேயிங் 1. அப்போது லெட் அஸ் ஓப்பன் மிஸ்ட்ரி பாக்ஸ் நம்பர் 1. அதாவது கொஷின் நம்பர் 1க்கு போகலாம். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஷின். C3 பிளான்ட்டில் some O2 bind to rubisco, hence CO2 fixation is decreased. அடுத்து C1, அதாவது C1 இல்லை C4 தான் அப்படி போட்டுருக்காங்க, டைப்பிங் எரரு. C4ல் mesophil cell show very little photo respiration while bundle sheet cell do not show photo respiration. ஓகே, இப்போ 1 கரெக்டாக தப்பா, 2 கரெக்டாக தப்பா, எதுன்னு யோசிங்க. C3ல் ஒரு சில O2 ருபிஸ்கோவோட சேரும். ஸோ அப்படி சேர்றதுனால உங்களுக்கு CO2 ஃபிக்சேஷன் குறையுதா? C4ல், இது C4 தான், C4ல் மீசோஃபில்ல ரொம்ப கம்மியாக ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஆனால் பண்டல் சீட் செல்லில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. ஓகே, எதை சொல்கிறீங்க போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது? க்ரீன் பிளான்ஸு சீக் லைட்டு, தேட்ஸ் ஃபார் தே ஆர் ஃபோட்டோட்ரோபிக் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுவும் பயோமாலிகுல் சாப்டரில் வருமா அப்படி? ஆர் யூ ஷுவர் ஐஸ்வர்யா? ஸோ வெரி குட் பசங்களா, போத் இஸ் கரெக்டு. ஓகே, யா சாரி, இது தப்பு. ஏன்னா லெட் மீ டெல் யூ ஏன் தப்புன்னு. இது கரெக்ட், உங்களுக்கு தெரியும்ல. இது ஏன் தப்பு அப்படின்னா மீசோஃபில் செல்லில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்லாம் இருக்காது. இது C4 கரெக்டா? C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே கிடையாது. புரியுதா? ஸோ மீசோஃபில் செல்லில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தப்பு. பண்டில் ஷீட் செல்லையும் உங்களுக்கு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே கிடையாது, ரைட்? ஸோ C4னாலே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனே கிடையாது. அதனால் B இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நிறைய பேர் என்ன கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். சரி, பண்டில் ஷீட் செல்லில் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது, மீசோஃபில்லில் கொஞ்சமாக நடக்கும் போல் அப்படின்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா என்ன தேவை? RUBP இருக்கணும்.
அந்த RUBP O2ஓட சேரணும். இது ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்கணும், ருபிஸ்கோ என்சைம் இருக்கணும். புரியுதா? ருபிஸ்கோ என்சைம் இருந்தால் தான் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ருபிஸ்கோ RUBPயை CO2ஓட சேர்த்து விடும். எப்போ ருபிஸ்கோ RUBPயை O2ஓட சேர்த்து விடும், உங்களுக்கு CO2வை விட O2 அதிகமாக இருக்கும்போது. ஆனால் இங்கே இருக்கிற இந்த மீசோஃபில் செல்லில் ஓகே என்ன இருக்காது, ருபிஸ்கோ இருக்காது, லேக்கு ருபிஸ்கோ. ஸோ மீசோஃபில் செல்லில் ருபிஸ்கோ இல்லாததுனால என்ன ஆகாது, ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ ஆனால் இங்கே கம்மியாக இருக்கும்னு சொல்கிறாங்க, அதனால அது தப்பு. இது C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுச்சா? இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த மிஸ்ட்ரி பாக்ஸு. அடுத்து எந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். 1 இஸ் ஓவரு. அடுத்து எந்த பாக்ஸை? அப்போ எங்கால C1 இருக்கோ அது. ஆமாம் ரஷிகா, நான் டைப்பிங் எதாவது கரெக்ட் பண்ண சொல்கிறேன். 5ஆம் நம்பரை ஓப்பன் பண்ணிட்டோம், 3ஆவது நம்பரையும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ பிரதீபா சொல்கிற மாதிரி 10ஆவது நம்பர் ஓப்பன் பண்ணலாம். சரியா? லெட்ஸ் ஓப்பன் பாக்ஸ் நம்பர் 10. ரெண்டு 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 2014 கொஷின். Few normal seedling of tomato were kept in a dark room. After a few days, they were found to have become white colored like albinos. Albinos மாதிரி வெள்ளை கலரில் மாறிட்டாங்க. Which of the following term will you use to describe them? Right? இது உங்களுக்கு கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் NCERT மாதிரி, பட் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ருபிஸ்கோ மோஸ்ட் அபண்டன்ட் தான் ஐஸ்வர்யா, அது நான் தப்புன்னு சொல்லலையே, கரெக்டு தான். அது ருபிஸ்கோ மோஸ்ட் அபண்டன்ட் தான் ஐஸ்வர்யா, அது தப்பு இல்லையேப்பா. ஓகே, கரெக்டு தான். இது NCERTல டேரெக்டாக இருக்காது. ஓகே, பட் ஸ்டில் அப்போ பாருங்கள், இட்ஸ் கால்ட் எத்தியோலேஷன் சொல்லிட்டு. என்ன அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் டிசீஸ் மாதிரி. ஸோ தக்காளி வந்து டார்க் ரூம்லேயே இருக்குன்னா கைண்ட் ஆஃப் ஒயிட் மாதிரி ஆகும். ஸோ இதுக்கு பேர் எத்தியோலேஷன். இது NCERTல டேரெக்டாக இல்லை. ரைட், இது ஒரு கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் NCERT கொஷின். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? டெல்மி அடுத்து எந்த மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபைன். ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபேக்ட் பேஸ்ட் கொஷின். எட்டியோலேஷன் அப்படிங்கிறது ஒரு ப்ராசஸ். இது மூலமாக நார்மல் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் அல்லது வெஜிடபிள் வந்து ஒயிட் கலருக்கு மாறிடும். சரியா? ஃபைனா, வெரி குட். ஸோ அடுத்து நம்பர் 6 ஓப்பன் பண்ண சொல்லி கவியரசன் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு லெட் அஸ் ஓப்பன் பாக்ஸ் நம்பர் 6. 10 9 8 7 6. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட் அபவுட் ரெஸ்பிரேஷன்? ஸோ 5 இருக்குது. 5ல் எதெல்லாம் கரெக்டு? ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷினு. ஓகே, தெளிவாக யோசிச்சு ஆன்சரை போடுங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷினு. அப்போது எனர்ஜி ஆஃப் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இஸ் யூட்டிலைஸ்ட் ஃபார் ஃபாஸ்போரிலேஷனா? கரெக்டு தான். ஸோ ஆக்சிஜன் லூஸ் ஆகுது, கெயின் ஆகுது, அதுலேருந்து வர எனர்ஜியை வச்சு நமக்கு புரோட்டான் கிரேடியன்ட் வரும், அதை வச்சு நம்ம ATP உற்பத்தி பண்ணிக்கலாம். ரைட். ஆக்சிஜன் வந்து ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டாரா? ஃபைனல் ஹைட்ரஜன் அக்செப்டார் சொல்லலாம், ஃபைனல் எலக்ட்ரான் அக்செப்டாரும் சொல்லலாம். ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட்டு ரெக்யர்ட் ஃபார் ரெக்யர்ட் ஃபார் ஃபாஸ்போரிலேஷன். இதுவும் மேக் சென்ஸ் தான். இல்லை, ரெஸ்பிரேஷனில் ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் வேறு இல்லை இல்லையா? புரோட்டான் கிரேடியண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யார் காரணம்? ஓகே, எப்படி அங்கே புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகுது? நோ ப்ராப்ளம், ரிவைஸ் பண்ணால் மறக்காது. எப்படி புரோட்டான் கிரேடியன்ட் உருவாகுது? நான் சொல்கிறது ரெஸ்பிரேஷனில் மைட்டோகாண்ட்ரியாவோட இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் உங்களுக்கு புரோட்டான் அதிகமாக இருக்கும். ஓகே, புரியுதா? இன்டர் மெம்பரேனில், ஐம் சாரி, இன்னர் மெம்பரேனில் தான். ஐ ஷுட் சே மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்குள்ளே. ஷுவர் அக்ஷயா, மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்குள்ளார புரோட்டான் அதிகமாகுது. எப்படி புரோட்டான் அதிகமாகுது? இப்போ இந்த NADH2 தன்னோட எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 1க்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் இருக்கிற புரோட்டான் மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்க்கு வருது. அதே மாதிரி FADH2 தன்னோட எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 2க்கு கொடுக்குது. அப்போது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் இருக்க புரோட்டான் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸில் போகுது. சரியா? ரைட். ஸோ அப்போ கிரேடியண்ட் வர்றதுக்கு காரணம் NADPH2வும் FADH2 அதெல்லாம். கரெக்டாக? ஸோ அதை நம்ம ஃபோட்டோ ஆக்சிடேட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட். ஸோ லெட்ஸ் கீப் இட் ஃபார் ரிவ்யூ.
அடுத்து ரோல் ஆஃப் ஆக்சிஜன் லிமிட்டட் டு டெர்மினல் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பிரேஷனுங்கிறது கரெக்டு. ரெஸ்பிரேஷனில் எண்டு ஸ்டேஜில் தான் உங்களுக்கு என்ன வரும், ஆக்சிஜனே வரும். அடுத்து புரோட்டான் கிராஸ் அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் மைட்டோ த்ரூ த சேனல் ஃபார்ம்டு பை அன் இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸ். இது தப்பு. என்ன அப்படின்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் 5 ஏடிபி சிந்தேஸில் சிஎஃப்னு இருக்கும்ல, அதுதான் இன்டெக்ரல் மெம்பரேன் ப்ரோட்டீன் காம்ப்ளெக்ஸு. அது ஒரு சேனலை ஃபார்ம் பண்ணும். அந்த சேனல் மூலமாக புரோட்டான் இன்னர் மெம்பரேனை கிராஸ் பண்ணி இன்ட்ரு மெம்பரேன் ஸ்பேஸுக்கு போகும், அவுட்ரு மெம்பரேனை கிராஸ் பண்ணாது. அப்போ இது கண்டிப்பாக தப்பு. அப்போ ஏபிசி வந்து கண்டிப்பாக கரெக்டு. ஓகே, ஏபிசி வந்து கண்டிப்பாக கரெக்டு. இ வராது. ஓகே, இ வராது. சி இல்லை, சியில் தான் நம்ம ரிவ்யூ வச்சுருக்கோம் இல்லையா, இ வராது. ஏபிடி வந்து கண்டிப்பாக கரெக்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏபிடினா 2 ஷுட் பி த ரைட் ஒன். சரியா? சி ஏன் தப்பு அப்படின்னா உங்களுக்கு புரோட்டான் கிரேடியண்ட்டு நல்லா பாருங்கப்பா, குளோரோபிளாஸ்டையும் மைட்டோகாண்ட்ரியாவையும் தனித்தனியாக பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியாவில் புரோட்டான் கிரேடியண்ட் வர்றதுக்கான காரணம் என்னது? சாரிப்பா, ஆப்ஷனை மறைச்சிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. மைட்டோகாண்ட்ரியாவில் புரோட்டான் கிரேடியண்ட் வரதுக்கு காரணம் என்னது? அந்த NADH2 தன்னோட எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 1க்கு கொடுக்குது. அப்போ இன்ட்ரு மெம்பரேன் ஸ்பேஸ்லேருந்து புரோட்டான் மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ்க்கு வருது. FADH2 தன்னோட எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 2 கொடுக்குது. அப்போ இன்ட்ரு மெம்பரேன் ஸ்பேஸ்லேருந்து புரோட்டான் மேட்ரிக்ஸ்க்கு வருது. சரியா? ஸோ இப்படி தான் உங்களுக்கு புரோட்டான் அக்குமுலேட் ஆகுது மேட்ரிக்ஸில். ஸோ அப்போ அந்த NADH2 FADH2லாம் வரதுக்கு காரணம் என்னது அப்படின்னா உங்களுக்கு லைட் ரியாக்ஷன்லேருந்து NADH2 ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். சாரி, இது ரெஸ்பிரேஷன் இல்லையா? எக்ஸ்ட்ரீம்லி சாரி செல்லங்களா, இது ரெஸ்பிரேஷன், மன்னிச்சுக்கோங்க. ரெஸ்பிரேஷனில் லைட்டுக்கு சம்மந்தம் கிடையாது, புரியுதா? ரெஸ்பிரேஷன் இது லைட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அக்ஷயா ஒன்றும் இல்லை, ரெஸ்பிரேஷன் புக் எடுங்க, NCERTயில் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அந்த செக்ஷன் எடுங்க. அந்த ஒரு டயக்ராம் இருக்குல்ல, அதை பாருங்கள். அதை பார்த்துட்டே நான் சொல்கிறத கவனிங்க. காம்ப்ளெக்ஸ் 1 இருக்கும், காம்ப்ளெக்ஸ் 3 இருக்கும், காம்ப்ளெக்ஸ் 2 இருக்கும், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் 4, காம்ப்ளெக்ஸ் 5 இருக்கும். புரியுதா? அதுதான் சொல்கிறேன். ஸோ ரெஸ்பிரேஷனில் அங்கே விஷயத்தை விட்டுருங்க, லைட்டு விஷயத்தை விட்டுருங்க. ஸோ லைட்டு விஷயத்து மூலமாக உங்களுக்கு புரோட்டான் கிரேடியண்ட் வர்றது வந்து அங்கே குளோரோபிளாஸ்டில். ரெஸ்பிரேஷனில் அந்த மேட்ரு கிடையாது. புரிஞ்சுச்சா? ஸோ அதனால தான் சி தப்பு. சி ஏன் தப்பு? புரோட்டான் கிரேடியண்ட் வர்றதுக்கு காரணம் லைட்டு மூலமாக ஆக்சிடேஷன் ஆகிறதுனாலையானா இல்லை. புரியுதா? லைட்டு மூலமாக ஆக்சிடேஷன் ஆகிறதுனாலலாம் இல்லை, நார்மலாக ஆக்சிடேஷன் ஆகுது. NADH2 தன்னோட எலக்ட்ரானை காம்ப்ளெக்ஸ் 1க்கு கொடுக்குது, லாஸ் பண்ணுது, ஆக்சிடேஷன் ஆகுது. அப்போ புரோட்டான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்லேருந்து மேட்ரிக்ஸ்க்கு போகுது. FADH2 தன்னோட எலக்ட்ரானை லாஸ் பண்ணி காம்ப்ளெக்ஸ் 2 கொடுக்குது. அப்போ புரோட்டான் இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ்லேருந்து மேட்ரிக்ஸ்க்கு போகுது. சரியா? இப்போ 2 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த மிஸ்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத சேட்டில் சொல்லுங்கள். இது மிஸ்ட்ரி பாக்ஸ் நம்பர் 6. இன்னும் நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது எல்லாமே ஓப்பன் பண்ணியாச்சா? இன்னும் 1 2 3 4 5 6 7 8 மட்டும் ஓப்பன் பண்ணணும். சரியா? அதான் லாஸ்ட்டு. மிச்சம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இது என்ன 6 7 8. ஓகே, ஸோ மேட்சிங் பண்ணுங்கள், மேட்சிங் பண்ணுங்கள். ஃபைன். மிச்சம் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, எத்திலின், சைட்டோகைனின், ABA, ஜிபரலின், இன்க்ரீஸ் லென்த் ஆஃப் ஸ்டெம்மு, ப்ரொமோஷன் ஆஃப் செனசென்ஸ் அண்ட் அப்சிஷன். ஓகே, அண்ட் அடுத்து டிலேயிங் ஆஃப் லீவ் செனசென்ஸு, இன்ஹிபிஷன் ஆஃப் சீடு ஜெர்மினேஷன். ஸோ இப்போ இதில் சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சு சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? ஸோ ஏக்கு செட் ஆகாது, 2 இடத்துல 3 வருது. பிக்கும் செட் ஆகாது, பி பண்ணலாம். ஸோ சைட்டோகைனின் என்ன பண்ணும் அப்படின்னா ஐ கேன் சே சைட்டோகைனின் செனசென்ஸை டிலே பண்ணும் அப்படி சொல்லலாமா? யா, வி கேன் சே இல்லை? யா, சைட்டோகைனின் வந்து செனசென்ஸை டிலே பண்ணணும். யா, வி கேன் சே. அப்போது பிக்கு 3 ஷுட் பி த ஆன்சரு. யா, அப்போது ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? சைட்டோகைனின் செனசென்ஸை டிலே பண்ணோம். அப்போது 2 இஸ் த ரைட் ஆன்சரு. எத்திலின் வந்து ஐ கேன் சே செனசென்ஸை அப்சிஷன் ப்ரொமோட் பண்ணோம். ரைட். அண்ட் அடுத்து சி, அப்சிசிக் ஆசிட் வந்து சீடு ஜெர்மினேஷனை இன்ஹிபிட் பண்ணும். சீடை ஜெர்மினேட் ஆகக்கூடாது, அதை டார்மெண்ட்டாக வச்சுக்கும். அண்ட் அடுத்து ஜிபரலின் அப்படிங்கிறத ஐ கேன் சே ஸ்டெம்மோட லென்த் இன்க்ரீஸ் பண்ண நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே ஐஸ்வர்யா, சரி ஐஸ்வர்யா, சூப்பர் ஐஸ்வர்யா. லெட் அஸ் கோ ஃபார் அடுத்த ரவுண்டு பசங்களா. இது வந்து ராபிட் ஃபயரு
ஆர் யூ ஆல் ரெடி ஃபார் ரேபிட் ஃபயர் ரவுண்டு? ஓகே, 15 செகண்ட் தான் இந்த ரவுண்டுக்கு, நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, கேள்வி நம்பர் 1. ஃப்ரூட்டு அண்ட் லீஃபு ட்ராப் அட் ஏர்லி ஸ்டேஜ் கேன் பி ப்ரிவெண்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப். ஃப்ரூட்டும் இலையும் ஏர்லியாக இருக்கும்போதே பிளான்ட்டை விட்டு கீழே விழுது, அப்சிஷன் ஆகுது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சைட்டோகைனின் போடலாமா, எத்திலின் போடலாமா, ஆக்சின் போடலாமா, ஜிப்ளிக் ஆசிட் போடலாமா? ஸோ டைமர் இஸ் ஓவர். வெரி குட். ஸோ ஆக்சின் போட்டிங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் பழமும் இலையும் கீழே விழாது, ஓல்டு ஆனோடனே பழமும் இலையும் கீழே விழும். ஆக்சின் இருக்கும்போது, ஏர்லியாக இருக்கும்போது, யங்காக இருக்கும்போது பழமும் இலையும் கீழே விழாது. சரியா? அப்போது அடுத்து ஃபைட்டோக்ரோம் அப்படிங்கிறது என்னது? ஃபைட்டோக்ரோம் அப்படின்னா என்னது? அது ஒரு ஃப்ளேவோ ப்ரோட்டீனா, கிளைகோ ப்ரோட்டீனா, லிப்போ ப்ரோட்டீனா, குரோமோ ப்ரோட்டீனா? இது 2006 கேட்டிருக்காங்க, அவுட் ஆஃப் என்சிஆர்டி தான், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஃபைட்டோக்ரோம் அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறதான் கேள்வி. ரைட். ஸோ வெரி குட், டைம் இஸ் அப்பு. அது ஒரு குரோமோ ப்ரோட்டீன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைட்டோக்ரோம் இஸ் அ குரோமோ ப்ரோட்டீன், கலருக்கு இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அவுட் ஆஃப் என்சிஆர்டி, ஜஸ்ட்டு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சரியா? அடுத்து டிப்பிக்கல் க்ரோத் கர்வ் இன் பிளான்ஸு. ஸோ பிளான்ஸில் காமனாக டிப்பிக்கலாக க்ரோத் கர்வ் எப்படி இருக்கும்? ஓகே, சிக்மாய்டாக இருக்குமா, லீனியராக இருக்குமா, ஸ்டேர் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குமா, இல்லை பேரபோலிக்காக இருக்குமா? ஓகே, ஸோ வெரி குட். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும், அப்புறம் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஏறும், அப்புறம் திருப்பி ஸ்லோ ஆகிட்டு கான்ஸ்டண்ட்டாக மாறும். அதுதான் சிக்மாய்டு கர்வு. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆர் கனெக்டட் வித் த ரெஸ்பிரேட்டரி பாத்வே த்ரூ. சூப்பர் கொஷின். அந்த ரெஸ்பிரேட்டரி பாத்வே படிச்சிங்களா? ஸோ அதில் குளுக்கோஸ்லேருந்து பைருவிக் வருது, பைருவிக்லேருந்து அஸ்டில் கொய்யை வருது, அஸ்டில் கொய்யிலேருந்து அந்த டிசிஏ சைக்கிள் போகுது, CO2லாம் வருது. இதில் ஃபேட்டி ஆசிட்னா நீங்கள் எங்கே போய் கனெக்ட் பண்ணுவீங்க? அப்போ பாருங்கள், ஃபேட்டை உடச்சா ஃபேட்டி ஆசிட் கிளிசரால் வரும். அந்த ஃபேட்டி ஆசிட் அந்த சைக்கிளில் எங்கே போய் கனெக்ட் ஆகும்? இது இந்த ஆம்பிபோலிக் பாத்வேல வரும். ஞாபகம் இருக்குதா? ஓகே, வெரி குட். அசிரியல் கொய்யை மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகே, ஃபைனா? புரியுதா? ஸோ டீஅமினேஷன் பண்ண பிறகு, சாரி, அது அமீனோ ஆசிடுக்கு தான். ஃபேட்டி ஆசிடுக்கு வந்து அசில் கொய்யை மூலமாக கனெக்ட் பண்ணலாம். சரியா? அடுத்து 15 செகண்ட் ஆரம்பிக்குது. 5 கார்பன் காம்பவுண்டு ஃபார்ம்டு டியூரிங் டிசிஏ சைக்கிள் இஸ். டிசிஏ சைக்கிளில் நிறைய கார்பன் காம்பவுண்ட் வருது. 5 கார்பன் காம்பவுண்ட் என்னது? இப்போ பாருங்கள், OAA 4 கார்பன் காம்பவுண்டும் அசில் கோஏ 2 கார்பன் காம்பவுண்டும் சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் வருது. அதுக்கப்புறம் ஐசோசிட்ரிக் வந்துட்டு ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட் வரும். அப்போ இந்த ஐசோசிட்ரிக்லேருந்து ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் ஆசிட் வரும்போது தான் உங்களுக்கு டீகார்பாக்சிலேஷன் ஆகும். அப்போது ஐசோசிட்ரிக் வந்து என்னது? 6 கார்பன், ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக்கு 5 கார்பன். ஸோ அப்போ ஆல்ஃபா கீட்டோகுளுட்டாரிக் இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? அடுத்து கன்வர்ஷன் ஆஃப் குளுக்கோஸு டு குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டில் ஃபஸ்ட்டு இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஆஃப் கிளைகோலிசிஸ். இதை கேட்டலைஸ் பண்ணுறது யார்? ஸோ குளுக்கோஸை குளுக்கோஸ் 6 ஃபாஸ்பேட்டாக மாத்திர என்சைம் வந்து யார்? அப்போ இங்கே என்ன நடக்குது? ஃபாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது. அப்போ அதை யார் ஆட் பண்ணி தராங்க? டேரெக்டாக என்சிஆர்டில் இருக்குது. என்சிஆர்டில் நிறைய என்சைம்ஸ் பேர்லாம் இருக்காது, ஒரு சிலது தான் இருக்கும். ஸ்டேட் போர்டில் தான் நிறையா இருக்கும். அந்த ஒரு சிலது நம்ம தெளிவாக படிக்கணும். எது அப்படின்னா ஹெக்ஸோகைனேஸு. ஹெக்ஸோனா 6 கார்பன் இருக்க குளுக்கோஸில் ஃபாஸ்பேட்டை இதை ஆட் பண்ணி கொடுக்கும். புரியுதா? அண்ட் அடுத்து ரெஸ்பிரேட்டரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தில், அந்த ரெஸ்பிரேட்டரி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பிளான்ஸில் எங்கே இருக்குது அப்படிங்கிறதான் கேள்வி. புரிஞ்சுக்கோங்க, பிளான்ஸில். அது உங்களுக்கு குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. மைட்டோ மேட்ரிக்ஸில் இருக்குமா, மைட்டோ அவுட்டர் மெம்பரேனில் இருக்குமா, மைட்டோ இன்னர் மெம்பரேனில் இருக்குமா, மைட்டோவோட இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸில் இருக்குமா? எங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கும்? பிளான்ஸில். ஓகே, ஐஸ்வர்யா இல்லைப்பா, காஷிஃபா இல்லைப்பா. காஷிஃபா ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்டு, இன்னர் மெம்பரேனில் இருக்கும். புரியுதா? ரைட். பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் சேம் தான். நம்மளை குழப்பறதுக்காக இப்படி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இன்னும் 3 கொஷின் தான் ராஷிகா, அதுக்கப்புறம் அந்த செஷனே முடிஞ்சிடும். புரியுதா? மைட்டோகாண்ட்ரியோட இன்னர் மெம்பரேனில் தான் பிளான்ட்டாக இருந்தாலும் அனிமலாக இருந்தாலும் நம்மளை குழப்பறதுக்காக பிளான்ட்னு கொடுத்துருக்காங்க. அந்த 5 காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல, 1 2 3 4 5. 8வது கொஷின், சிந்தசிஸ் ஆஃப் ஏடிபி லிங்க்டு டு டெவலப்மெண்ட் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட் அக்ராஸ் அ மெம்பரேன் இஸ். சரியா? உங்களுக்கு ஏடிபி உற்பத்தி ஆகிறதுக்கும் புரோட்டான் கிரேடியன்ட் டெவலப் ஆகிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதை சொல்லக்கூடிய தியரிக்கு என்ன பேர்? மாஸ்லோ ஹைபோதசிஸ், வாபல் ஹைபோதசிஸ், கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதசிஸ், ரிவர்ட் பாப்பட் ஹைபோதசிஸ். ரைட்டா? ஸோ வெரி குட். இதான் கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதசிஸ். ஒரு புரோட்டான் கிரேடியன்ட் வருது, அந்த புரோட்டான் கிரேடியன்ட் பிரேக் ஆகும்போது ஏடிபி வருது அப்படின்னு சொல்கிறது தான் கெமி ஆஸ்மாட்டிக் ஹைபோதசிஸ். அப்போ 3 இஸ் த ரைட் ஆன்சர். ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் ரியாக்ஷன் மூலமாக என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. சரியா? ரைட். ஏவா, பியா, சியா, டியா? சேட்டில் ஆன்சரை போடுங்க. லைட் ரியாக்ஷனில் உங்களுக்கு ஃபோட்டோ சிஸ்டம் 2க்குள்ளார வாட்டர் ஸ்பிட் ஆகிட்டு ஆக்சிஜன் வரும். அப்போ அது ஒரு ப்ராடக்ட்டு.
அதுக்கப்புறம் இந்த நான் சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரேஷன் வரும்போது ஏடிபியும் வரும், NADPH2வும் வரும். சைக்ளிக் ஃபோட்டோஃபாஸ்போரேஷன் வரும்போது உங்களுக்கு ஏடிபி மட்டும் வரும், NADPH2 வராது. அப்போ லைட் ரியாக்ஷனில் O2 ATP NADPH2 வருது, ரைட்? ஸோ அப்போ A இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுச்சா? CO2 வராதுப்பா உங்களுக்கு. CO2 டார்க் ரியாக்ஷனில் கன்சியூம் ஆகிட்டு குளுக்கோஸ் தான் வரும். CO2 ப்ராடக்டாக வராது. இப்போ D கிடையாது. ஓகே, புரியுதா? வாட்ரு உங்களுக்கு அது தட் இஸ் நாட் மோர் ஆப்டு. வாட்ரு ப்ராடக்டாக வரும் நம்ம சொல்ல முடியாது. வாட்ரு யூஸ் ஆகிட்டு அந்த வாட்ரு ஸ்ப்ளிட்டிங் ஆகும், வாட்ரு கன்சியூம் தான் ஆகும், ரைட்டா? ஆனால் ஃபோட்டோசிந்தசிஸில் ஒரு இடத்துல அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம டேரெக்டாக வாட்டர் ப்ராடக்ட்னு சொல்லிட முடியாது. இந்த ஈக்குவேஷனில் ஒரு இடத்துல வாட்டர் ப்ராடக்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் வாட்ரு கான் பி த ப்ராடக்ட்டு, வாட்ரு ஸ்ப்ளிட்டிங் தான் ஆகும், சரியா? ஸோ அப்போ ஏ இஸ் ரைட் ஆன்சரு. புரிஞ்சுச்சா? பி அதான், பி நீங்கள் சொன்னது எனக்கு புரியுது. ஏன்னா உங்களுக்கு என்சிஆர்டிலே ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, மேபி ஐ வில் ஷோ யூ தட் ஈக்குவேஷனை. எனக்கு அதான் வாட்டர் ஸ்ப்ளிட் ஆயிரும் ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஐ வில் ஷோ யூ தட் ஈக்குவேஷனு. எனக்கு 55.35 செகண்ட்ஸ் கொடுக்க முடியுமா? ஜஸ்ட் கிவ் மீ 55.35 செகண்ட்ஸு. அதை உங்களுக்கு காட்டுறேன். ஆமாம், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷனில் உங்கள் ஃபோட்டோசிந்தசிஸ் என்சிஆர்டி புக் இருந்துச்சுன்னா பாருங்கள், 3வது பேஜில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால் நான் எதுக்கும் கீயை செக் பண்ணுறேன். ப்ராடக்ட்ஸ் ஆஃப் லைட் ரியாக்ஷன் இன் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் கரெக்டா? ஸோ இதானே கேள்வி. அப்போது ஃபோட்டோசிந்தசிஸில் 3வது பேஜில் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனில் மட்டும் வாட்ரு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராடக்ட் சைடில் வாட்ரு வர மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் கேட்டால் வாட்ரு போட தேவையில்லை. ஏன்னா லைட் ரியாக்ஷன் மூலமாக வாட்ரு வருது. ஏன் அங்கே போட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். என்சிஆர்டி புக்கில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷனில் ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டருடைய 3வது பக்கத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் ஈக்குவேஷன் போட்டிருப்பாங்க. CO2வும் ஓகே வாட்டரும் யூனோ சேருது. ஓகே, CO2 வாட்டர் சேருது. அப்போ குளுக்கோஸு O2 கிடைக்குது, ப்ளஸ் வாட்டரும் கிடைக்குதுன்னு போட்டிருப்பாங்க. அந்த வாட்ரு டார்க் ரியாக்ஷனில் வருது, சரிங்களா? இந்த டார்க் ரியாக்ஷனில் TCA சைக்கிளில் ஒரு 2-3 இடத்துல வாட்ரு வரும். அதை வந்து நீங்கள் TCA சைக்கிளில் ரொம்ப டீட்டெயிலாக அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, மை நேம் இஸ் டோனி வில்ஃப்ரெட். புரிஞ்சுச்சாப்பா? ஃபோட்டோசிந்தசிஸ் சாப்டரில் 3வது பக்கத்தில் அந்த ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் வாட்டர் வரதை போட்டிருக்காங்களே, அது எங்கே வர வாட்டர் அப்படின்னா அந்த TCA சைக்கிளில். அப்போது அந்த மற்ற டார்க் ரியாக்ஷனில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் வரும், சரியா? சாரி, TCA சைக்கிள் ரெஸ்பிரேஷனில் மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. TCA சைக்கிள் ரெஸ்பிரேஷனு. டார்க் ரியாக்ஷனில் நீங்கள் சிட்ரிக் அது வேறு என்ன கேலின் சைக்கிள் பண்ணுறீங்களே, நம்ம புக்கில் அது கொடுத்துருக்க மாட்டாங்க. கேலின் சைக்கிளில் ஒரு சில இடங்களில் வாட்டர் ரிலீஸ் ஆகும். அதை வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஸ்டேட் போர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. புரியுதாப்பா? நான் சொல்கிறது புரியுதா? வாட்ரு ப்ராடக்டானு கேட்டால் நம்ம ப்ராடக்ட்னு சொல்ல தேவையில்ல. ஆனால் எதோட ப்ராடக்ட்னா லைட் ரியாக்ஷன் ப்ராடக்ட் இல்லை, அது டார்க் ரியாக்ஷனோட ப்ராடக்டாக வரும். புரியுதா? டார்க் ரியாக்ஷன் மூலமாக குளுக்கோஸ் உற்பத்தி ஆகுது, ப்ளஸ் வாட்டரும் உற்பத்தி ஆகும். இது வந்து கேலின் சைக்கிளில் வரும். ஆனால் கேலின் சைக்கிள் தான் நம்ம என்சிஆர்டியில் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்காது, பேசிக் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஸ்டேட் போர்ட் புக் எடுத்து பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அப்போது கேலின் சைக்கிள் ஸ்டேட் போர்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்கும், அந்த கேலின் சைக்கிள் வரும்போது குளுக்கோஸோடு சேர்த்து அங்கங்கே வாட்டரும் ப்ரொடியூஸ் ஆகும். TCAன்னு சொல்லிட்டே மன்னிச்சிடுங்க. TCA வந்து கிரெப் சைக்கிள் ரெஸ்பிரேஷனில். இப்போ நான் சொன்னது புரியுதாப்பா எல்லாருக்கும்? ஓகே, அப்போ லைட் ரியாக்ஷனுக்கு ATP NADPH O2 தான், A தான் ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? ஓகே, ஃபைனல் கொஷின், ரேஷியோ ஆஃப் CO2 ஃபிக்சேஷன் பிட்வீன் C4 அண்ட் C3. ஓகே, ஸோ 2022 கேட்டிருக்காங்க. C3 கம்பேர் பண்ணும்போது C4ல் CO2 ஃபிக்சேஷன் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா, டபுளாக இருக்குமா? ஓகே, செம்ம கொஷின் இது, அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின், சரியா? இது அப்ளிகேஷன் பேஸ்டு கொஷின், ரைட், வெரி குட். ஸோ C3 கம்பேர் பண்ணும்போது C4ல் CO2 ஃபிக்சேஷன் கொஞ்சம் டபுளாக இருக்கும். ஓகே, ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு C3ல் CO2 ஃபிக்சேஷன் அப்படிங்கிறது வெறும் அந்த கேலின் சைக்கிள் மட்டும்தான்.
புரியுதா? மீசோஃபில் செல்ஸில் C3 பிளான்ட்டில் மீசோஃபில் செல்ஸில் உங்களுக்கு CO2வும் RUBPயும் சேர்றது மட்டும்தான் என்னது CO2 ஃபிக்சேஷன். பட் C4 பிளான்ட்டில் மீசோஃபில் செல்லில் ஒரு CO2 ஃபிக்சேஷன் வரும், திருப்பி பண்டில் சீட் செல்லில் ஒரு CO2 ஃபிக்சேஷன் வரும். ஸோ ஒரு டபுளாக நடக்குது. ஓகே, அது ஒரு ரீசனு. ரெண்டாவது அபிநய சொல்கிற மாதிரி ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இல்லை. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ற வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் இல்லாதனால C3 விட கொஞ்சம் டபுளாக இருக்கும் C4ல். இந்த ரெண்டு ரீசனு புரியுதா? ஸோ அப்போ 2:1 இஸ் த ரைட் ஆன்சரு. ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம், அப்படி இல்லைனா லெட்ஸ் எண்ட் த செஷனு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக ஏப்ரல் 13 ஆஃப்லைனில் இந்த கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலி சென்டர்ஸில் நம்ம வைக்கக்கூடிய ஆஃப்லைன் மார்க் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். ஓகே, அப்போது இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. திருச்சியில் கோயம்புத்தூரில் நம்மளுடைய Xylem ஹைப்ரிட் கேம்பஸு காந்திபுரம் விவேகானந்தா ரோடு ராம் நகரில் இருக்குது, அங்கே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு லொக்கேஷன் கிடைக்கும். அண்ட் எந்த பெடிகிரி சார்ட் சொல்கிறீங்க விஜயகுமார்? எந்த பெடிகிரி சார்ட்டு? திருச்சியில் ராஜாஜி வித்யாலயா ஸ்கூலில் உங்களுக்கு இந்த எக்ஸாம் நடக்குது. ஏன்னா திருச்சி சென்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, அது சீக்கிரமாகவே முடிச்சிருவோம். அது வரைக்கும் இங்கே எக்ஸாம் நடக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் நீங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். திருநெல்வேலியில் விவேகானந்தா வித்யாஸ்ரமில் நடக்குது. ஸோ QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் லொக்கேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குது? டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு. 13ஆம் தேதி நடக்கும். ரெஜிஸ்டர் பண்ணி ஃப்ரீ தான். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணி அட்டன் பண்ணுங்கள். பெடிகிரி சார்ட்னா எதை சொல்கிறீங்க விஜய்? எதை பெடிகிரி சார்ட்னு சொல்கிறீங்க? ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபினேஷ், ரஷிகா, பிரதீபா, சம்யுக்தா. ஸோ எனக்கு எல்லாருமே ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு ரெக்கார்டட் வீடியோ போட்டிருப்பேன், டாப்பர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மறக்காமல் பாருங்கள். நாளைக்கும் என்னுடைய வீடியோ ஒன்று வரும். ஸோ 5 மோஸ்ட் கிரிட்டிக்கல் டிப்ஸ் ஃபார் நீட் 2025 அப்படின்னு ஒரு வீடியோ போடுவேன். மறக்காமல் அதை பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த லைவ் முடிஞ்சோடனே உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க, சரிங்களா? ஸோ கேலின் சைக்கிள் ஷார்ட்டாக சொல்லலாம். பெடிகிரி சார்ட் எதுன்னு சொல்லுங்கள் விஜயகுமார். கேலின் சைக்கிள் ஷார்ட்டாக சொல்லலாமா? இப்போ பாருங்கள், விகே ஓகே. ஸோ கேலின் சைக்கிளில் பேசிக்காக 3 ஸ்டெப் வரும். ஃபஸ்ட்டு என்னது? கேலின் சைக்கிளில் CO2 ஓகே யாரோட சேரப்போகுது? RUBPயோட சேரப்போகுது, ரைட்? CO2வில் 1 கார்பன் இருக்கும், RUBPயில் 5 கார்பன் இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஃபாஸ்போக்ளிஸ்டிக் ஆசிட் அப்படிங்கிறது 2 ஃபார்மேஷன் ஆகும். ஏன்னா இது 3 கார்பன். ஸோ 5 கார்பனும், அதாவது 5 கார்பனும் 1 கார்பனும் சேர்ந்து 6 கார்பன் தான் வரணும். ஆனால் இங்கே 3 கார்பன் மாலிகுல் 2 வரும், ரைட்? இதுதான் என்னது? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கார்பாக்சிலேஷன். ஸோ இப்போ இதிலேருந்து அடுத்த ஸ்டெப் வரும். இதுதான் என்னதுன்னா ரிடக்ஷனு. ஸோ ரிடக்ஷன் ஸ்டெப் மூலமாக உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஐ கேன் சே G3B வரும். ஓகே, கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் வரும். NCERT புக்கில் ட்ரையோஸ் பாஸ்பேட்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் உங்களுக்கு 2 ATP கன்சியூம் ஆகும். ஓகே, 2 NADPH2 கன்சியூம் ஆகும். ஃபைன், ஏன்னா இங்கே 2 மாலிகுல் இருக்கிறதுனால 2. புரியுதா? இப்போ இந்த G3B ஃபர்தராக உங்களுக்கு ரீஜென்ரேட் ஆகி இந்த RUBP வந்துடும். ஓகே, அப்போ இதுதான் என்னது ஐ கேன் சே 3வது ஸ்டெப்பு. ஸோ இங்கே 1 ATP கன்சியூம் ஆகும். அப்போது ஒரு கேலின் சைக்கிளில் இங்கே 2 ATP, இங்கே 1 ATP கன்சியூம் ஆகுது, இங்கே 2 NADPH2 கன்சியூம் ஆகுது. அப்போது இந்த G3Bயில் கொஞ்சம் G3B என்ன போகும் அப்படின்னா குளுக்கோஸ் ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ அப்போ அவங்களுக்கு மொத்தமாக 6 CO2 வருதுன்னா இந்த சைக்கிள் 6 வாட்டி சுற்றும். ஒரு CO2னா சைக்கிள் ஒரு வாட்டி சுற்றுது, 6 CO2னா சைக்கிள் 6 வாட்டி சுற்றும். அப்போ 6 CO2 வரும்போது உங்களுக்கு மொத்தமாக இங்கே 12 G3B வந்திருக்கும். அதில் 10 வந்து இந்த ரீஜென்ரேஷனுக்கு போயிடும். ஓகே, 2 வந்து குளுக்கோஸ் ஃபார்மேஷனுக்கு போயிடும். சரியா? புரிஞ்சுச்சா? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆம்ஃபிபோலிக்கு எப்படின்னா பாருங்கப்பா, குளுக்கோஸை நீங்கள் உடச்சி பைருவிகா மாற்றுறீங்க, அசைல் கோஎன்சைம் ஏவாக மாற்றுறீங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபர்தராக உடச்சி CO2வாக மாற்றுறீங்க. அப்போ உடைக்கிறீங்க, இது கேட்டபாலிசம். திருப்பி இதை நீங்கள் ஃபார்ம் பண்ண முடியும், ரிவர்ஸ்லையும் பண்ண முடியும். அசில் கோயிலேருந்து பைருவிகை கொண்டு வரலாம், பைருவிக்கிலேருந்து குளுக்கோஸ் கொண்டு வரலாம், இப்படி ரிவர்ஸ்லையும் ஃபார்ம் பண்ண முடியும். அப்போது கெட்டபாலிசமும் பண்ணலாம், அனபாலிசமும் பண்ணலாம். அதனால தான் ஆம்ஃபிபோலிக்கு. சரியா? யா, யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட். 1 2 3 4 5 எடுத்துட்டீங்களா? C4 cycle is very simple தான். ஓகே, ஐ வில் டெல் யூ C4 cycle. ஓகே, ஸோ C4 cycle பாருங்கள் என்ன நடக்குது. இங்கே மீசோஃபில் செல் இருக்குது. ஸோ CO2 அதுவும் ஃபாஸ்போயினால் பைருவேட்டும் சேருது. ஓகே, சேர்ந்து ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வருது. இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிடு C4 ஆசிடாக மாறும். அது வந்து அஸ்பார்டிக் ஆசிடு, ஓகே, மேலிக் ஆசிடு, அந்த மாதிரி ஆசிடாக மாறிட்டு இது மீசோஃபில் செல்லேருந்து எந்த செல்லுக்கு போகும் அப்படின்னா பண்டில் சீட் செல்லுக்கு போகும்.
ஏன்னா பண்டில் ஷீட் செல்லுக்குள்ளே CO2 போக முடியாது, எந்த கேஸுமே போக முடியாது. அதனால் இந்த ஆசிட் ஃபார்மில் இது உள்ளே போகும். ஓகே, அப்போ இந்த C4 ஆசிடு இதுக்குள்ளார போனோடனே ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா CO2 ஓகே இல்லைனா எப்படி போடலாம், என்னவா பிரியும் அப்படின்னா C3 ஆசிட் அண்ட் CO2வா பிரியும். ஓகே, C4 ஆசிடில் 4 கார்பன் இருக்கா, 3 கார்பன் C3 ஆசிடும் CO2வாகவும் பிரியும். இந்த CO2 வந்து கேல்வின் சைக்கிளுக்கு போயிடும். அப்போது பண்டில் ஷீட் செல்லில் தான் உங்களுக்கு என்ன நடக்குது, கேல்வின் சைக்கிள் நடக்குது. இது என்னது BS பண்டில் ஷீட்டு செல்லு. இது என்னது MS மீசோஃபில் MS இல்லை MC மீசோஃபில் செல். புரியுதா? இப்போது இந்த C3 ஆசிட் என்ன பண்ணும், திருப்பி இங்கேருந்து இப்படி வரும். ஓகே, C3 ஆசிடு இட் வில் பிகம் ஃபாஸ்போயினால் பைருவேட்டு. இந்த ஸ்டெப்பில் 2 ATP கன்சியூம் ஆகும். இதை வந்து NCERTல கொடுத்துருக்கவே மாட்டாங்க, ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? புரிஞ்சுச்சா? புரவனியா? ஓகே, லாஸ்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரியா? லாஸ்ட் கொஷின் தானே? இது ரொம்ப சிம்பிள். C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால, ஓகே என்னது C4ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது, C3ல் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ இதில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால அந்த CO2 ஃபிக்சேஷன் கொஞ்சம் குறையும். ஓகே, ஸோ அதனால் C3யை விட C4ல் டபுளாக இருக்குது. ரெண்டாவது இப்போ நான் காமிச்சேன்ல, C4ல் மீசோஃபில்ல ஒரு வாட்டி CO2 ஃபிக்சேஷன் ஆச்சு, CO2வும் அந்த PEPயும் சேர்ந்துச்சு. அதே மாதிரி உங்களுக்கு பண்டில் ஷீட்ஸ்லேயும் நடந்துச்சு. ஸோ 2 இடத்துல ஆகுது, ஸோ டபுள். பட் இது செகண்டரி ரீசன் தான். மெயின் ரீசன் என்னென்னா C4ல் உங்களுக்கு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன்ற வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் இல்லை. அப்போது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஆச்சுன்னா ஃபிக்ஸான CO2 ரிலீஸ் ஆகி வேஸ்ட்டாக போகும். அந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C3ல் நடக்கும். அந்த மேட்ரு C4ல் கிடையாதுன்றதுனால C3யை விட C4ல் CO2 ஃபிக்சேஷன் டபுளாக நடக்கும். புரிஞ்சுச்சா? ஓகே, கஷிஃபா அதை டெலிட் பண்ணிட்டேனே கஷிஃபா, டெலிட் பண்ணிட்டேனே கஷிஃபா. நீங்கள் இந்த வீடியோவை ரீவைண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது கிடச்சிரும். ஃபைனா? ஸோ பசங்களா, செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? எனக்கு சேட்டில் செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஹார்ட் இல்லைனா ஃபயர் சிம்பிளை போடுங்க அண்ட் வீடியோக்கு லைக்கை போடுங்க. இப்போ லைவ் முடிஞ்சிடும், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். என்னோடய செஷன் ஸ்பெசிஃபிக்காக என்னோடய செஷன் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற ஃபீட்பேக்கை சஜஷன்ஸை எனக்கு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதை நான் கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். யூ கெஸ் இட் அபிஜித், யூ கெஸ் இட். ஓகே பசங்களா, செஷனை எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எனக்கு சேட் பாக்ஸில் என்ன போடுறீங்க அப்படின்னா ஐ கேன் சே ஓகே என்ன போடுறீங்க, என்ன போடுறீங்க. நமக்கு அந்த எரர் வந்தது என்ன, அது ரவுண்ட் 2ல் தானே? கரெக்டாக ரவுண்டு 2ல். ரவுண்டு 2 என்னது, ஸ்பாட் த மிஸ்டேக்கு. ரவுண்டு 2ல் ரவுண்டு 2வா 3யா? ரவுண்ட் 2 தான். ரவுண்டு 2ல் கொஷின் நம்பர் 9ன்னு நினைக்கிறேன். இதில் தான் எரர் வந்துச்சு. சரியா? நான் உங்களுக்கு சரி பண்ணிவிட்டு போடுறேன். $81 இல்லையா? ஸோ C4 ஏன் மோர் எஃபிஷியன்ட்னா லோயர் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் தான். லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் வந்து பண்டில் ஷீட் செல்லில் தான் இருக்கும். ஓகே, இவங்க ஜஸ்ட்டு லீஃப் செல்லுன்னு காமனாக போட்டாங்க. பட் ஆனால் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் லோயராக நடக்கிறதுனால தான் என்ன ஆகுது. 27 ஓகே ரோஹிதா, அப்படியே இருக்கட்டும். 27 மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நல்லது தான். சரியா? ஹாய் மணி, வணக்கம், வெல்கம், லைக் த வீடியோ மணி. ரைட், ஸோ நாளைக்கும் 6 மணிக்கு செஷன் இருக்குது. 12th போகிறோம். 11th பாட்னி நம்ம முடிச்சிட்டோம். ரைட்டா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், 12th பாட்னி போக போகிறோம். ரைட், ஷால் வி எண்ட் த செஷன்? எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. முடித்து கொள்ளலாமா? இப்போ பாருங்கள், இதை மட்டும் நாம் கரெக்ட் பண்ணிடலாம். சரியா? ஸோ பி வந்து கிடையாது. ஓகே, D is the right answer. என்ன பண்ணிக்கோங்க, இந்த நோட்ஸ் பிடிஎஃபை நாளைக்கு தான் போடுவோம். அதுக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபைனா? ஸ்க்ரீன் பிளாக்காக இருக்கா? அப்படியா? நிஜமாவா? சரி, நாளைக்கு சரி பண்ணிடலாம். ரைட், கிரேட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பீப்புள். ஐ வில் see you live in my next class. ஹாய் ரமணி, வணக்கம், வெல்கம். நம்ம செஷன் முடிக்கிறோம். நாளைக்கு மறக்காமல் 6 மணிக்கு வந்துடுங்க.
ஸோ கவியரசன் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனால் எனக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபீட்பேக்கை காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, வீடியோ லைவ் முடிஞ்சோடனே காமெண்ட் ஓப்பன் ஆயிரும். இப்போ கூட காமெண்ட் ஓப்பனில் தான் இருக்கும், காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் பசங்களா. ஐ வில் see you live in my next class. Until then, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு, மார்னிங் இல்லை, நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு. சொல்லுங்கள் நீட் 1 2 3 என்ன டவுட்டு சொல்லுங்கள், என்ன டவுட்? ஸோ மற்றவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஜீவா ஒரு டவுட் கேட்டிருக்காரு, என்ன டவுட்னு பார்த்துட்டு நம்ம செஷனை முடிச்சிடலாம். சரியா? ஓகே கேரோலின், சூப்பர் சூப்பர் கிரேட். என்ன டவுட்டு ஜீவா? ஓ சரி, ரைட், ஓகே ஃபைன் தானே, மற்ற எதுவும் டவுட் இல்லைல்ல? ரைட், கிரேட். Okay, so thank you so much people. I'll see you live in my next class. Until then, bye bye, tata, take care. Keep learning, keep growing. See you. NEET 1 2 3 Calvin cycle reduction 2 ATP யூஸ் ஆகும், ரீஜெனரேஷன் 1 ATP யூஸ் ஆகும். அப்போது ஒரு சைக்கிளுக்கு 3 ATP. ஓகேவா? NEET 1 2 3. Thank you so much everybody. கிளைகோலைசிஸில் எவ்வளோ ஏடிபி யூஸ் ஆகுமா? கிளைகோலைசிஸில் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும்ல, யூஸ் ஆகுறது தான். நெட் கெயின் வந்து 2பா. கிளைகோலைசிஸில் ஏடிபி பார்த்துக்கோங்க, நெட் கெயின் 2. ஓகே, ஏன் நெட் கெயின் 2னா ப்ரொடியூஸ் ஆகிறது 4, யூஸ் ஆகிறது 2. அப்போ யூஸ் ஆகிறது 2, கன்சியூம் ஆகிறது 2. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் 2. ஓகே, அண்ட் அடுத்து நெட் கெயின் வந்து 2, ஏன்னா கெயின் மைனஸ் லாஸ் தான் நெட் கெயின். கெயின் 4, லாஸ் 2, அப்போ நெட் கெயின் 2. அப்போ நீங்கள் கேட்டது யூஸ் ஆகும் அப்படின்னா லாஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம், அல்லது கன்சியூம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அது 2. புரிஞ்சுச்சா? தேங்க்யூ ஸோ மச்.